ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்தர் ராபர்ட் கிரீன் எழுதின த லாஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் புக்கை தான் ஃபுல்லா பார்க்க போறோம். மனுஷனோட இயற்கை குணங்கள்ல இதெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் நம்ம இதை மேனேஜ் பண்ணலாமா அப்படின்னு இந்த புக்கில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய நம்ம கத்துக்கலாம், லைஃப்லயும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த புக்கை முழுசா கேளுங்க. சாப்டர் நம்பர் 1, மாஸ்டர் யோர் எமோஷனல் செல்ஃப். உங்க உணர்ச்சிகளுக்கு நீங்க ராஜாவாகணும். இதை பத்தி தான் இந்த சாப்டர் பேசுது. என்னோட பகுத்தறிவை வச்சுதான் என் வாழ்க்கையை நான் கட்டுப்படுத்துறேன், என் விதியவே என் கைக்குள்ள வச்சிருக்கேன்னு மனுஷன் நினைக்கிறான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே உணர்ச்சிகளால தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். உணர்ச்சி வசப்பட்டு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் மோசமானதா மாறும். நம்ம பாக்குற விதமே தப்பா இருக்கும். உண்மையான பகுத்தறிவுக்கு முதல்ல நல்ல விழிப்புணர்வு தேவை. நான் எப்படி, என்னை சுத்தி என்ன நடக்குது, இப்படி தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நமக்குள்ள ஆழமா இருக்க திறமைய வெளிக்கொண்டு வரணும்னா உடனடியா நம்ம ஒன்னு அடையணும்னு தோண வைக்கிற உணர்ச்சிகளை விட்டு விலகி இருக்கணும். எனக்கு இப்பவே எல்லாம் வேணும், நான் இப்பவே கோவப்படணும், இப்பவே அழணும், இந்த மாதிரி உடனே வர ஃபீலிங்ஸ் கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும். இதுதான் உண்மையான பகுத்தறிவு. எவன் ஒருத்தன் தன்னோட உணர்ச்சிகளை சப்ரஸ் பண்றானோ அவன் பவர்ஃபுல் இல்ல. அந்த உணர்ச்சிகளை புரிஞ்சு அதை மேனேஜ் பண்றவன் தான் பவர்ஃபுல். பழங்கால ஏத்தன்ஸ் 5th century BCல பெரிசல்ஸ் மட்டும்தான் இந்த உலகத்திலே டாப்ல நின்னாரு. மத்த தலைவர்கள் எல்லாம் பெருமை, வஞ்சகம், தனக்கு பிடிச்சதுன்னு ரொம்ப சுயநலமா தான் இருந்தாங்க. ஆனா பெரிசல்ஸ் கிட்ட சூப்பர் நேச்சுரல் காம்னஸ் இருந்துச்சு. அந்த பொறுமையும் அமைதியும் வேற யாருக்கிட்டயுமே இல்ல. இது அவருக்குள்ள இருக்க இயற்கையான திறன் இல்ல, இவரா உருவாக்கிக்கிட்டது. மனுஷங்க இயற்கையாவே உணர்ச்சி வசப்பட்டு தான் நடந்துப்பாங்க. அந்த உணர்ச்சிகள் எளிமையா எல்லாருக்கும் தொத்து நோய் மாதிரி பரவக்கூடியதுன்னு பெரிசல்ஸ் ரொம்ப சின்ன வயசுலயே புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு தனி மனுஷனோட கோவம் மொத்த கூட்டத்துக்கும் பரவி பெரிய குழப்பத்தையே உண்டாக்கும். அரசியல் போர் எல்லாமே யுக்திகளுக்காக ஆரம்பிக்கப்படல, எல்லாம் மனசுல ஆறாத வஞ்சமோ அகந்தையும். இதெல்லாம் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்ட பெரிசல்ஸ் தன்னோட செல்ஃப் கண்ட்ரோல தனக்கு கேடயமா மாத்திக்கிட்டாரு. உணர்ச்சி வசப்பட்டு எதுக்குமே ரியாக்ட் பண்ணதில்ல. பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு தான் பேசுவாரு. என்னோட வார்த்தைகள் அடுத்தவங்கள பாதிக்கலாம், அதனால ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சு யோசிச்சு பேசணும்னு மெதுவாதான் பேசுவாரு. இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற தன்மைதான் அவரோட மிகப்பெரிய பலமா இருந்துச்சு. அடுத்தவங்க பதறினப்போ இவர் அமைதியா இருந்தாரு. ஏத்தன்ஸ் எல்லாம் போரு, நோய், கோவங்கள்னு ஃபேஸ் பண்ணப்போ பெரிசல்ஸ் ஸ்டடியா இருந்தது, மக்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. மக்களை எமோஷனலா மேனிபுலேட் பண்ணி அவர் ஆட்சி செய்யல, அவரோட அமைதியை வச்சு மக்களை தான் வசப்படுத்தினாரு. இந்த குவாலிட்டியை தான் ஆத்தர் கிரீன் ரேஷனாலிட்டின்னு சொல்றாரு, அதாவது பகுத்தறிவு. எந்த உணர்ச்சி வசமும் இல்லாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா பார்க்கக்கூடிய தன்மை தான் இது. நம்ம மூளையில பல லேயர்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப பழமையான லேயர் தான் த லிம்பிக் சிஸ்டம். இதுதான் நம்மள உணர்ச்சி வசப்பட்டு செயல்பட வைக்கும். இதுல புதுசு நியோகார்டெக்ஸ். இதுதான் நம்மள லாஜிக்கலா செயல்பட வைக்கும், எல்லாத்தையும் புரிஞ்சு பிரதிபலிக்க வைக்கும். நம்ம மூளை உணர்ச்சிகள் மூலமா வேலை செய்யறதுக்கு மில்லி செகண்ட்ஸ் போதும். அதே நம்ம மூளை பகுத்தறிவோட செயல்படணும்னா அதுக்கு நேரம் அதிகமா தேவை. அதாவது நம்ம பொதுவாவே ஒரு சூழ்நிலையில முதல்ல எமோஷனலா உணர்ச்சி வசப்பட்டு தான் ரியாக்ட் பண்ணுவோம். அந்த மொமெண்ட் எது லாஜிக்னு பகுத்தறிவோடலாம் யோசிக்க வராது. இப்ப இருக்க வாழ்க்கையில இதான் பெரிய பிரளயத்தையே உண்டு பண்ணுது. ஆனா நம்ம எமோஷன்ஸ் முன்னாடியே கண்ட்ரோல்ல எடுத்துக்குது. இந்த பொருளை வாங்குறேன், இது சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்னு ரொம்ப காஸ்ட்லியான பொருளா வாங்குவோம். ஒருத்தவங்களை திட்டிட்டு நான் சரியாதான் திட்டினேன்னு ஜஸ்டிஃபை பண்ணுவோம். ஆனா இதெல்லாம் உண்மையா அப்படிங்கறது உங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது, நம்ம மக்களை பாக்குற விதம், நம்ம எடுக்கிற முடிவுகள், இது எல்லாத்துலயும் உணர்ச்சிகள் முக்கிய பங்கு வகிக்குது. நம்மளையே அறியாம உணர்ச்சிகள் இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது. பொதுவா சில உணர்ச்சிகள் நம்மளோட புரிதலை பாதிக்கும். அதுல நம்பர் 1 பொறாமை. அடுத்தவங்க கூட நம்மள நாமளே கம்பேர் பண்ணிப்போம், அவங்கள குறை சொல்லுவோம், அது உண்மைன்னு ஜஸ்டிஃபை பண்ணிப்போம். ஆனா அது உங்க பொறாமையோட ரிசல்ட்னால தான் வந்த குறை. 2வது வெறுப்பு. நம்மளோட கோவத்தை அந்தந்த நொடி அடக்கிப்போம், ஆனா அது பின்னாடி தேவையில்லாத ஒரு வெறுப்பா கொடுமையா மாறிடும். நம்பர் 3 பயம். ஆபத்துகளெல்லாம் பெருசு பண்ணி பேசுவோம், செயல்பட தயங்குவோம். நம்பர் 4 காதல் மற்றும் ஆசை. மக்களை தூக்கி தலையில வச்சுப்போம், காதல் கண்ணு மறைக்கும், ஆசை எது உண்மைனே காட்டாது. ரியாலிட்டி புரிய வரும்போது அந்த மாய வலைகளெல்லாம் உடைஞ்சிரும். அப்பதான் புரியும் அவங்க எவ்வளவு விஷமா இருந்திருக்காங்கன்னு. நம்பர் 5 காயப்படுத்துறது. நம்மளோட தப்ப நம்ம ஒத்துக்காம எதிர்கொள்ள தயங்கி அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இந்த 5 வகையான உணர்ச்சிகள் தான் மெயினா மறைஞ்சிருக்க கயிறு மாதிரி செயல்படும். நம்மளோட பிஹேவியரை அழிக்கிறதுக்கு நம்மள இழுக்கும். இந்த உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம இதோட சக்தியை நம்ம மறுக்க இது இன்னும் பலமா தான் மாறும். வரலாறுகள் முழுக்க பல உதாரணங்கள் இருக்கு. பெரிய தலைவர்கள், சிந்தனையாளர்கள் எல்லாம் கூட கோவம், வெறுப்பு, அகங்காரம்னால அழிஞ்சு போயிருக்காங்க. புத்திசாலித்தனமும் பகுத்தறிவும் சமம் கிடையாது. புத்திசாலியா இருக்க மக்கள் கூட என்னோட உணர்ச்சிக்கு இதான் காரணம், இது சரிதான்னு தெளிவா ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. பெரிசல்ஸ் மாதிரி ஆளுங்க தான் உண்மையான பகுத்தறிவுள்ள மக்கள். இவங்க தனக்கு என்ன எமோஷன்ஸ் வருதோ அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தன்னோட வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. நம்மளோட உணர்ச்சிகளுக்கு நம்ம ராஜா ஆகணும்னா
முதல்ல நம்ம செய்ய வேண்டியது செல்ஃப் அவேர்னஸ். நம்ம எப்பெல்லாம் கோவப்படுறோம், பொறாமப்படுறோம், உணர்ச்சி வசப்படுறோம்னு நல்லா கவனிக்கணும். எப்போ நீங்க உங்க கண்ட்ரோலை இழக்கிறீங்க, எந்த மாதிரி மக்கள் உங்களை ட்ரிகர் பண்றாங்கன்னு கவனிக்கணும். எப்படின்னு தெரியலனா இந்த சிம்டம்ஸை நோட் பண்ணுங்க. பொதுவாவே உணர்ச்சி வசப்பட்டு நீங்க ரியாக்ட் பண்றீங்கன்னா உங்க இதய துடிப்பு ரொம்ப வேகமா துடிக்கும். உங்க எண்ணங்கள் வேக வேகமா அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். உடம்பெல்லாம் படபடன்னு டென்ஷன் ஆவீங்க. இந்த சைன்ஸ் எல்லாம் நீங்க முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க எமோஷன்ஸை கட்டுப்படுத்திடலாம். பெரிசல்ஸ் என்ன பண்ணுவாரு தெரியுமா? அவரை பத்தி யாராவது குறை சொன்னா அவர் பதிலே பேச மாட்டாரு. பப்ளிக்ல ஒரு நாள் முழுக்க ஒருத்தர் பெரிசல்ஸை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க பெரிசல்ஸ் கல்லு மாதிரி இருந்தாரு. அந்த ஆளு ஷாக் ஆகி பெரிசல்ஸ் அவரோட வீட்டுக்கே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. பெரிசல்ஸ் தன்னோட சர்வன்ட் கிட்ட டார்ச் லைட் அடிச்சு அவரை பார்த்து வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாராம். இதுலயே தெரியுது அவர் எந்த அளவு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு இருக்காருன்னு. இன்னொரு முக்கியமான டூல் பிரிவு. அதுக்காக தனிமையிலே இருக்கணும், யாரும் இல்லாம இருக்கணுங்கிறது இல்ல. மென்டல் டிஸ்டன்ஸ். ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி மென்டலி நம்ம டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். யாராவது நம்மள தூண்டுனா ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அந்த சூழ்நிலையில இருந்து லைட்டா வெளியே வந்து வெளியால் பாக்குற மாதிரி அந்த சிச்சுவேஷனை பாருங்க. உண்மையா இங்க என்னதான் நடக்குது, என்ன எந்த மாதிரி எமோஷன்லாம் வழி நடத்துது, இந்த மாதிரி கேள்விகளை நீங்க கேட்டுக்கணும். தூண்டுதலுக்கும் வர பதிலுக்கும் இடையில இருக்க இந்த ஸ்பேஸ் போதும் நமக்கு பெரிய சக்தியை கொடுக்க. இந்த பிரிவுல தான் மத்தவங்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். உணர்ச்சிகள் எல்லாம் தொற்று நோய் மாதிரி பரவிக்கிட்டே இருக்கும். யாராவது கோவமா இருந்தா நாமளும் அதே கோவத்துல பேசுவோம். நம்ம அமைதியா இருந்தா நம்ம மைண்டை மட்டும் பாதுகாக்கிறது இல்ல, நம்ம அடுத்தவங்களோட எமோஷன்ஸுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம். சோஷியல் மீடியா, பாலிடிக்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ன்னு நம்மள சுத்தி நம்ம உணர்ச்சிகளை தூண்டுற விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்மளோட பயம், பொறாம எல்லா உணர்ச்சிகளையும் அதை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியா ட்ரிகர் ஆயிடுறாங்க. இங்க அமைதிக்கே இடம் இருக்கிறது இல்ல. நம்ம எவ்வளோ ரியாக்ட் பண்றோமோ அவ்வளோ ஈஸியா நம்மள மேனிபுலேட் பண்ணிடுவாங்க. நம்ம உணர்ச்சிக்கு நம்ம ராஜா ஆகணும். இது வெறும் நல்ல குணம் மட்டுமில்ல, நம்மளோட உணர்ச்சி வசத்தை வச்சு லாபம் அடைகிற இந்த உலகத்துல இது ஒரு சர்வைவல் ஸ்கில்லுமே கூட. சரி, அப்போ என்ன பண்ணலாம்? எப்படி பகுத்தறிவோட செயல்படுறது? நம்பர் 1, உங்களோட உணர்ச்சிகளை நோட் பண்ணுங்க. கோவம், வெறுப்பு, பொறாம, பயம் இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்களை, புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பாதிக்குதுன்னு நோட் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 2, ரொம்ப ஸ்ட்ராங்கா எமோஷன் வரப்போ பட்டுன்னு ஆக்ட் பண்ணாம வெயிட் பண்ணுங்க. நேரம்தான் உங்களோட மிகப்பெரிய ஆயுதம். நம்பர் 3, இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே, ஏன் நீங்க கூட உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுற ஆள் தான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க அண்ட் யுக்தியோட செயல்படுவீங்க. நம்பர் 4, உங்க உணர்ச்சிய நுண்ணறிவா மாத்தணும். உணர்ச்சிகள் எல்லாம் அடக்கி அடக்கி புதைக்காம அது என்ன, ஏன் வருது, எப்படி வருதுன்னு எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணணும். கோவம் நம்ம இதுவரை அடையாத தேவைகளை காட்டும். பொறாம நம்மளோட ஆசைகளை வெளிப்படுத்தும். இப்படி ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் பின்னாடி இருக்க விஷயங்களை நுண்ணறிவோட கத்துக்கணும். நம்பர் 5, ரொம்ப ப்ரெஷர்ல கூட மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. அவங்க பேசுற விதம், அவங்க நிக்கிற விதம், நடக்கிற விதம் இதெல்லாத்தையும் பாருங்க. வார்த்தைகளை விட உணர்ச்சிகள் கொடுக்கிற கியூஸ் நிறைய உண்மைகளை தரும். நம்பர் 6, லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும். இப்போ டெம்பரரியா கிடைக்கிற லாபங்களை விட பின்னாடி கிடைக்கிற அதிக லாபத்தை தான் பெரிசல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாரு. நாளை கிடைக்கிறது இல்ல, இத பண்ணா இன்னும் 10 வருஷத்துக்கு இந்த பலன் அடையலாம். இந்த மாதிரி லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிப்பாரு. அதனாலதான் பொங்கி எறிகிற உணர்ச்சிகள் கூல் ஆகும். நம்ம பகுத்தறிவோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உணர்ச்சிகளே இல்லாம இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. நம்ம உணர்ச்சிகளை ஒரு அர்த்தமா மாத்தணும், ஒரு காரணத்தோட இணைக்கணும். உணர்ச்சிகள் எனர்ஜியை கொடுக்கும், பர்பஸ் கொடுக்கும், காரணங்கள் நமக்கு வழிகாட்டும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டா நம்ம தான் ராஜா. பெரிசல்ஸ் தன்னோட உணர்ச்சிகளை கொன்னு புதைச்சதால சக்சஸ்ஃபுல் ஆகல. அவர் அந்த உணர்ச்சிகளை கைட் பண்ணாரு. அவரோட எய்ம் ஒழுக்கமான தலைவரா இருக்கணும்ன்றதான். அடுத்தவங்க நிலைமையில இருந்து எம்பத்தட்டிக்கா தான் எப்பவுமே யோசிப்பாரு. அதனால்தான் எல்லா மக்களும் பெரிசல்ஸை நம்புனாங்க. பகுத்தறிவுங்கிறது உணர்ச்சி சார்ந்த புத்திசாலித்தனத்திலேயே ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்க ஒரு விஷயம். நம்மளோட விழிப்புணர்வு ஞானோதயமா மாறக்கூடிய விஷயம் அது. ஒரு விஷயம் என்னன்னே உங்களுக்கு புரியலனா அதை எதிர்த்து எப்படி உங்களால சண்டை போட முடியும்? நான் பகுத்தறிவோடு தான் செயல்படுறேன்னு எல்லாரும் நம்புறோம். ஆனா ஒவ்வொரு தோல்விக்கும், கெட்ட உணர்வுகளுக்கும், தப்பான முடிவுகளுக்கும் பின்னாடி நம்ம செக் பண்ண தவறுன சில எமோஷன்ஸ் இருக்கு. இந்த உணர்ச்சிகள் எல்லாம் அழிக்கிறது நம்மளோட டாஸ்க் இல்ல. இந்த உணர்ச்சி குழப்பங்களெல்லாம் உணர்ச்சி நுண்ணறிவா மாத்துறது தான் நம்ம டாஸ்க். நமக்கு ஒரு சில விஷயங்களை ஏத்துக்க முடியாது, அதனால நம்ம உணர்ச்சிகளை வச்சு அதை மாத்தி சொல்லுவோம். கூட இருக்க ஃப்ரெண்டு ஜெயிச்சிட்டா, சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆயிட்டா உள்ளுக்குள்ள இருக்க பொறாம பேசும். இவன் ஏதோ 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்ணிருக்கான், இல்லீகலா தான் சொத்து சேர்த்திருப்பான்னு. யாராவது நீ வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணா உள்ளுக்குள்ள இருக்க பெருமை பேசும், நான் கிடைக்கிறதுக்கு இவங்கெல்லாம் தகுதியானவங்களே இல்லைன்னு. நம்பிக்கை நம்மள கம்ஃபர்ட் பண்றப்போ நம்ம அதை ரொம்ப தீவிரமா எதிர்ப்போம். என்ன உண்மையா இருந்தாலும் சரி நம்ம தயங்குவோம். இதெல்லாம் மாயைகள். இது நம்மளோட ஈகோவை பாதுகாத்துக்கிறதுக்கு. பிளஸ் இது நம்மள குருடாவும் ஆக்கிடும். உண்மையான பகுத்தறிவு இருக்க மைண்டு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை ஏத்துக்க கத்துக்கும். கசப்பான உண்மைகளை கூட ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கும். இங்கதான் நம்ம ரியாலிட்டியை ஏத்துக்கிற தைரியத்துல இருப்போம். இங்கதான் ஞானோதயம் ஆரம்பிக்கும். நம்மகிட்ட இப்ப இருக்க பகுத்தறிவு இல்லாத செயல்கள் எல்லாம் சின்ன வயசுலதான் ஆரம்பிச்சிருக்கும். நம்ம குழந்தையா இருக்கப்போ அன்பு, பயம், பொறாம, கோவம் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் தான் டாமினேட்டடா இருக்கும். போக போக இந்த உணர்ச்சிகள் எல்லாம் மறைச்சு வைக்க கத்துப்போம். ஆனா அது காணாமலாம் போகாது.
ஆழ் மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கும். பிற்காலங்கள்ல சில சம்பவங்களால திரும்ப எழுந்துக்கும். பாஸ பாக்குறப்ப அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டா இருந்ததுதான் ஞாபகம் வரும். யாராவது தனியா விட்டு போறப்போ சின்ன வயசுல நடந்த புல்லீஸ் எல்லாம் ஞாபகம் வரும். இதெல்லாமே பழைய எமோஷன்ஸ் தான். இப்ப இருக்க புது சூழ்நிலைகளுக்கு இந்த உணர்ச்சிகள் எல்லாம் வந்து நிக்கும். நம்மளோட சுயநினைவே இல்லாம நம்ம கடந்த காலத்திலே மூழ்கி இருக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒவ்வொரு உணர்ச்சிகளும் அதிகமா இருக்கப்போ இதுக்கு பின்னாடி குழந்தையில நடந்த சம்பவங்கள் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா அதுவே போதும். நமக்குள்ள இருக்க உணர்ச்சிகளை நம்ம படிக்க படிக்க அடுத்தவங்க கிட்ட இருக்க உணர்ச்சிகளையும் நம்மளால படிக்க முடியும். இங்கதான் சோஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆரம்பிக்குது. மக்கள் எப்படி பேசுறாங்க, நடந்துக்கிறாங்க, இதெல்லாத்தையும் கவனிச்சாலே அவங்க வார்த்தைகளை விட நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுற மக்களோட மூடு வேக வேகமா மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்கள பிளேம் பண்ணுவாங்க. சின்ன தவறுகளை சொன்னா கூட ரொம்ப டிஃபெண்ட் பண்ணி பேசுவாங்க. பகுத்தறிவோட இருக்க மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அதிகம்லாம் பேச மாட்டான். நல்லா லிசன் பண்ணுவான். அவனோட எனர்ஜி ஸ்டடியா இருக்கும். ஒவ்வொரு ரெஸ்பான்சஸும் ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் மத்தவங்களோட டிராமா, மேனிபுலேஷன்லாம் இருந்தாலும் பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்தவங்களோட வார்த்தைக்கு பின்னாடி நீங்க உணர்ச்சிகளை பாக்குறீங்கன்னா அதோட நீங்க அமைதியாயிடுவீங்க. எதையுமே பர்சனலா எடுத்துக்க மாட்டீங்க. அவன் ஏதோ உணர்ச்சி வசத்துல பேசுறான், தெளிவா இல்லன்னு புரிஞ்சுப்பீங்க. உங்களோட மிகப்பெரிய எதிரி அடுத்த மனுஷனோட உணர்ச்சி இல்ல, நீங்க எக்ஸாமின் பண்ணிக்காத உங்களோட உணர்ச்சி. என் உணர்ச்சிக்கு நான் தான் ராஜா அப்படிங்கறது உங்க மனசை அமைதிப்படுத்துறது இல்ல. எந்த குழப்பமும் இல்லாம உணர்ச்சிகளும் காரணிகளும் ஒன்னா இணைஞ்சிருக்கிறது. சோ உங்க உணர்ச்சிகளுக்கு நீங்க ராஜா ஆகுங்க. அதுக்கு உங்களை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 2, டிரான்ஸ்ஃபார்ம் செல்ஃப் லவ் இன்டு எம்பதி. சோ உங்களோட செல்ஃப் லவ்வ அடுத்தவங்க மேல காட்டுற அன்பா, அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்கிற பண்பா மாத்துறத பத்தின சாப்டர் தான் இது. மனுஷங்க எல்லாருமே அவங்க பார்வையில இருந்து தான் இந்த உலகத்தை பார்ப்பாங்க. என்னோட உணர்ச்சிகள், என்னோட முக்கியத்துவம், என்னோட தேவைகள்னு தான் பார்ப்பாங்க. லா ஆஃப் நார்சிசிசம், அதாவது சுய இன்பத்துக்கான விதை. இது வெறும் நோய் இல்ல, இது மனுஷனோட திறமை. நம்ம எல்லாருமே செல்ஃப் லவ் அப்படிங்கிற சுழல்ல தான் இருக்கோம். ஆனா இங்க ட்விஸ்ட் என்ன தெரியுமா? நிறைய மக்கள் தான் பாக்குற கோணம் தான்னு ரொம்ப சுயநலமா அதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா சிலர் தான் தங்களோட செல்ஃப் லவ் எம்பத்தியா மாத்துவாங்க. அதாவது தான் மேல இருக்க அன்பை அடுத்தவங்களுக்கு காட்டுவாங்க. அடுத்தவங்க இடத்துல இருந்து பேசுவாங்க. ஆழமா கனெக்ஷன்ஸ் வச்சுப்பாங்க. மன நிம்மதியில இருப்பாங்க. அடுத்தவங்கள நம்ம உண்மையா பாக்குறதுக்காக வெளியே எடுத்து வைக்கிற ஸ்டெப் இருக்கே, அந்த சக்தி தான் சிறந்த தலைவர்களை, அன்பானவர்களை எடுத்து காட்டுது. இந்த நார்சிசிசம் ஸ்பெக்ட்ரம் மாதிரி ஒரு எண்ட்ல ரொம்ப நார்சிசிஸ்டா இருப்பாங்க. வெறும் அவங்கள மட்டுமே பார்ப்பாங்க. அவங்க கோணத்துல தான் எல்லாரோடையும் பேசுவாங்க. அவங்களுக்கு தேவை அட்டென்ஷன். விமர்சனத்துக்கெல்லாம் ரொம்ப மோசமா ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க செல்ஃப் இமேஜை பாதுகாத்துக்க அடுத்தவங்க என்ன வேணாலும் பண்ணி மேனிபுலேட் பண்ணுவாங்க. அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க டிராமா தான் இந்த உலகம். அதே ஹெல்தியான நார்சிசிஸ்டுக்கு அவங்களோட செல்ஃப் வொர்த் என்னன்னு தெரியும். வெளியே தன்னோட அன்பை அழகா காட்டுவாங்க. அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா அதான் முக்கியம்னு மூழ்கி இருக்க மாட்டாங்க. இந்த 2 விஷயத்துக்கு இடையில தான் நாமளும் இருப்போம். நம்ம தோத்து போயிருக்கப்போ நம்மளையே நம்ம சார்ந்து இருக்க பார்ப்போம். அதே நம்ம ஜெயிக்கிறப்போ, தன்னம்பிக்கையோட இருக்கப்போ அடுத்தவங்க கிட்ட ஓபன் அப் பண்ணி ஜாலியா பேசுவோம். அப்ப நான் அடுத்தவங்க மேலதான் பாசம் காட்டணுமா? அப்படி இல்ல. உங்க மேல இருக்க பாசத்தை நீங்க எலிமினேட் பண்ண வேண்டாம். அதை கொஞ்சம் உருமாத்தி அடுத்தவங்க மேலயும் காட்டுங்க. அவங்க கூடயும் நல்ல கனெக்ஷனை உருவாக்குங்க. இந்த நார்சிசிசம் சின்ன வயசுல தான் ஆரம்பிச்சிருக்கும். இந்த பிரபஞ்சத்தோட மையமா தான் ஒவ்வொரு குழந்தையும் தன் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கும். குழந்தை அழுகும், யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க, சிரிக்கும், எல்லாரும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த உலகமே அவங்களோட சிரிப்பு, அழுக, கொண்டாட்டத்தை சார்ந்துதான் இயங்கும். நம்ம வளர வளரதான் ரியாலிட்டி புரியும். அடுத்தவங்களுக்கும் தேவை இருக்கு, உணர்ச்சிகள் இருக்குன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். ஆனா சிலருக்கு இந்த உணர்ச்சிகளோட வளர்ச்சி தடுக்கப்படும். ஏன்னா குழந்தையா இருக்கப்பவே இவங்கள ஒதுக்கிருப்பாங்க. ரொம்ப ஓவரா பாராட்டி ஸ்பாயில் பண்ணிருப்பாங்க. இல்ல ட்ராமா ஆகிருக்கும். இல்லனா அவங்கள யாராவது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. சோ தன்னை பத்தின ஆரோக்கியமான புரிதலே அவங்க கிட்ட இருக்காது. இந்த காயங்கள் தான் பல வகையான நார்சிசிஸ்ட உருவாக்குது. ஒதுக்கப்பட்ட குழந்தை, எனக்கு முடிவே இல்லாத அட்டென்ஷன் வேணும், எல்லாரும் என்ன மட்டுமே பார்க்கணும், என்ன பத்தியே பேசணும்னு ரொம்ப ஓவரா அட்டென்ஷன் சீக் பண்ணும். ஸ்பாயில் பண்ணப்பட்ட குழந்தை இந்த உலகமே தன்னை ஒபே பண்ணணும்னு எதிர்பார்க்கும். கண்ட்ரோல்ல வளர்ந்த குழந்தை ஈஸியா அடுத்தவங்கள மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்கும். தான் இழந்த பவர் எல்லாம் திரும்ப எடுத்துக்க பார்க்கும். இவங்க எல்லார்கிட்டயும் ஒரு குணம் ரொம்ப காமனா இருக்கும். அவங்களோட செல்ஃப் இமேஜ் ரொம்ப பலவீனமா இருக்கும். அவங்க மேல அவங்க வச்சிருக்க நம்பிக்கை, அவங்களோட திறமை எல்லாத்தையுமே அவங்க தவறா புரிஞ்சுப்பாங்க. அவங்களோட பயத்தையும் இன்செக்யூரிட்டியும் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. எப்படி எம்பத்தியோட இருக்கிறது? 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. அடுத்தவங்க இடத்துல இருந்து நம்ம யோசிக்கணும், புரிஞ்சுக்கணும்னா ஸ்டெப் நம்பர் 1, அவங்க நம்ம முழுசா கவனிக்கணும். வார்த்தைகளை மட்டும் இல்ல, அவங்க பேசுற டோனு, எங்க நிறுத்துறாங்க, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் கவனிக்கணும். ஸ்டெப் நம்பர் 2, பின்னாடி இருக்க பிஹேவியரை பார்க்கணும். எல்லாருமே உணர்ச்சிகளால தான் செயல்படுவாங்க. பயம், பெருமை இதெல்லாம் தான் முதல்ல வந்து நிக்கும். பட்டுன்னு ஜட்ஜ் பண்ணிடாம எந்த விஷயம் வேற இந்த மாதிரி நடந்துக்க வைக்குதுன்னு கேள்வி கேட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க ஆழமான விஷயங்கள் புரிய வரும். ஸ்டெப் நம்பர் 3, கற்பனைகளை விரிவாக்கணும். நிறைய சுய சரிதைகளை படிக்கலாம்.
தெரியாத மக்களை அப்சர்வ் பண்ணலாம். எப்படி மக்கள் நடந்துக்கிறாங்க, செயல்படுறாங்கன்னு கவனிக்கலாம். அடுத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவை நீங்க அப்சர்வ் பண்ண உங்க மைண்ட் ரொம்ப ஃபிளெக்சிபிளா மாறும். எம்பத்திங்கிறது வெறும் இரக்கம் மட்டும் இல்ல, இது மிகப்பெரிய சக்தி. மக்களை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க ஆரோக்கியமான முறையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், இன்ஸ்பயர் பண்ண முடியும், குணப்படுத்த முடியும். சோஷியல் மீடியால பார்த்தோம்னா அதிகமா நார்சிசிசம் தான் என்கரேஜ் பண்றாங்க. தன்னை பத்தின பொய்யான பிம்பங்களை உருவாக்குறாங்க. இப்படிதான் உடம்பு இருக்கணும், இந்த மாதிரி தான் லைஃப் ஸ்டைல் இருக்கணும், இப்படிதான் வாழணும்னு பல பிம்பங்களை உருவாக்கிக்கிறாங்க. ரிசல்ட் என்ன? நிறைய பேசுவாங்க, பட் கனெக்டே ஆக மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப் எல்லாம் சும்மா ஒப்புக்கு சப்பானி தான். உங்க கூட நான் பழகுனா எனக்கு என்ன பலன் கிடைக்கும், அதை நான் அடைஞ்சுப்பேன்னு தான் ரிலேஷன்ஷிப்லயே இருப்பாங்க. இங்க டெக்னாலஜியோ சோஷியல் மீடியாவோ ஆபத்து இல்ல, மக்களோட எமோஷனல் அடிக்ஷன் தான் ஆபத்து. லைக்ஸ் வேணும், பாராட்டு வேணும், அதையே நோக்கி ஓட ஓட நம்ம ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறதும் ஏத்துக்கிறதும் கம்மியாகிடும். சோ இப்போ மிரர் எஃபெக்ட் பத்தி ஆத்தர் கிரீன் பேசுறாரு. நம்ம அடுத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்றோமோ அப்படிதான் நம்மள நாமளே புரிஞ்சு வச்சிருப்போம். நம்மளை பத்தி நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம அடுத்தவங்களை தொடர்ந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா நம்ம நாமளே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு அர்த்தம். அடுத்தவங்க வெற்றியை பார்த்து நம்ம பயப்படுறோம்னா நம்ம மேல நமக்கே பெரிய சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தவங்கள நம்ம பாக்குற விதம், ஜட்ஜ் பண்ற விதத்திலேயே நம்ம யாருங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆயிடும். உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க எமோஷனல் கிளாஸ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க உங்களை ட்ரிகர் பண்ணா பட்டுன்னு ரியாக்ட் பண்ணாம ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. உங்களோட எந்த ஃபேஸ அவங்க ரிவீல் பண்ண பாக்குறாங்கன்னு கேட்டுக்கங்க. உங்களை நீங்க புரிஞ்சு செல்ஃப் அவேர்னஸோட இருக்க முடியும். ஒவ்வொரு பேச்சுவார்த்தைகளும் இதுக்கான பாடமாகும். சோ நார்சிசிசம் இரக்கமா அடுத்தவங்க மேல காட்டப்படணும். உங்க மேல நீங்க வச்சிருக்க அன்பை எம்பத்தியா மாத்தணும். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, உங்களுக்குள்ளே ஒரு பாதுகாப்பை கட்டமைச்சுக்குங்க. தன்னம்பிக்கைய வளர்த்துக்குங்க. உங்க திறன்களை நம்புங்க. யாரோட அப்ரூவலையும் எதிர்பார்க்காதீங்க. அடுத்த மக்களை ஆழமா அப்சர்வ் பண்ண பழகிக்குங்க. எப்படி பேசுறாங்க, நடந்துக்கிறாங்க, ரியாக்ட் பண்றாங்கன்னு கவனிங்க. எம்பத்தி நம்ம அப்சர்வேஷன் பண்ணதான் அதிகமாகும். கற்பனைனால வராது. உங்களோட தேவைகளை வச்சு அடுத்த மக்களை பார்க்காதீங்க. அவங்களோட உலகம் என்ன, அவங்க நம்பிக்கை, பயம், காயங்கள் என்ன, அவங்க சைட்ல இருந்து பாருங்க. உங்களோட ஆசைகள், கண்டுபிடிப்புகள் அடுத்தவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்க மாதிரி பாத்துக்கணும். உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்றவங்க, உங்க உணர்ச்சிகளை மேனிபுலேட் பண்றவங்க, இந்த மாதிரி மக்களை நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. உங்க எம்பத்திய நீங்க பாதுகாத்துக்கணும். எம்பத்தி பலவீனம் இல்ல, அது நம்மளோட பலம். இந்த உலகம் உங்களை பத்தினது இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் உங்க மெச்சூரிட்டிக்கான முதல் செயல். அடுத்தவங்களோட வேலிடேஷனை நீங்க சேஸ் பண்ணாம இருந்தா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், டைம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். அடுத்தவங்க கிட்ட இருக்க அழக பாப்பீங்க, அவங்க பலம், அவங்க கதைங்க, அவங்க வலி எல்லாத்தையும் பாப்பீங்க. கம்பேர் பண்றதை விட்டுட்டு முதல்ல கனெக்ட் ஆகுங்க. நாங்கிறது நாமா மாறும். நீங்க இன்னும் உயரத்துக்கு தான் போவீங்க. எல்லாருமே பிறக்கிறப்போ நார்சிசிஸ்டிக்கா தான் பிறக்கிறோம். சிலர் வாழ்க்கை முழுக்க அப்படியே இருக்காங்க. சிலர் அடுத்தவங்களை புரிஞ்சு அவங்க மேல அன்பு காட்டி மாத்திக்கிறாங்க. இந்த எம்பத்தியும் புத்திசாலித்தனத்தோட உச்சக்கட்ட உருமாற்றம் தான். சோ உங்களோட செல்ஃப் லவ்வ அடுத்தவங்க மேல காட்டுற அன்பா, அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்கிற பண்பா மாத்துங்க. உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய மாற்றம் தெரியும். அடுத்து சாப்டர் நம்பர் 3, See Through People's Mask, The Law of Role Playing. நம்ம எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்கோம். உண்மையா நமக்கு பொறாமையா இருக்கும். ஆனா வெளியே நான் உனக்காக சந்தோஷப்படுறேன்னு மாஸ்க் போட்டிருப்போம். பயம் அள்ளு விடும். இல்லையே நான் சூப்பர் கான்ஃபிடென்ட்னு ஒரு மாஸ்க போடுவோம். மனுஷங்க எல்லாருமே இப்படிதான். இந்த மாஸ்க்கு கீழே பார்த்தாதான் தெரியும் அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ், ஹிடன் மோட்டிவ்ஸ், இது வரைக்கும் வெளிவராத எமோஷன்ஸ் எல்லாமே. அவங்க வெளி தோற்றத்தை தாண்டி நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். இல்லன்னு வைங்க, நம்மள ஈஸியா ஏமாத்திடுவாங்க, மேனிபுலேட் பண்ணிடுவாங்க. மில்டன் எரிக்சன், இவரு சைக்காலஜிஸ்ட், அப்புறம் ஹிப்னோ தெரபிஸ்டும் கூட. 17 வயசுல இவருக்கு போலியோ வந்திருக்கு. இதனால கண்ணை தவிர உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் பேரலைஸ் ஆயிடுச்சு. பெட்ல படுக்கதான், பேச முடியல, நகர முடியல. அவர் ஃபேமிலியை கண்ணால அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தாரு. முக்கியமா அவரோட 7 சகோதரிகளை. அவங்க பேசுறது ஒண்ணு, ஆனா அவங்க உண்மையான எண்ணம் ஒன்னா இருந்தது. ஒரு சகோதரி ஆமான்னு சொன்னாங்க, ஆனா அவங்க மூஞ்சில சுருக்கம் இருந்தது. சோ பதில் இல்லன்னு அர்த்தம். இன்னொரு சகோதரி பணிவோட அப்ப கொடுத்தாங்க, ஆனா அவங்க முகத்துல ஏதோ ஒரு டென்ஷன் இருந்தது. சோ ஒருத்தங்க பேசுற விதம், அவங்களோட கை கால் அசைவுகள், சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே மறைவான அர்த்தங்கள் இருக்கிறத பார்த்து எரிக்சன் செம ஷாக் ஆனாரு. அங்கதான் புரியுது, கம்யூனிகேஷன்ங்கிறது வெறும் பேச்சால பேசுறது மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி 2ஆவதா ஆழமான ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அது உடல் அசைவுகள், முகபாவனைகள், எனர்ஜி, இது மூலமா தெரியும். ரொம்ப மாசம் நகரவே முடியாம இருந்த எரிக்சன் அந்த நாட்களை வேஸ்ட் பண்ணாம அவரோட சென்சஸ இன்னும் கூர்மையாக்குனாரு. மக்கள் அன்கான்ஷியஸா எவ்வளோ விஷயங்களை வெளிப்படுத்துறாங்க. மூச்சோட ரிதம், அவங்க கை கால் அசைக்கிற விதம், பேசுற விதம் எல்லாத்தையும் நுணுக்கமா கவனிச்சாரு. அவங்களோட பேச்சு ஒன்னா இருக்கு, ஆனா அதுல இருக்க உணர்ச்சிகள், பொறாம, பதட்டம் இது மாதிரி இருக்கு. இந்த அமைதியான உலகம் தான் அவரோட கிளாஸ் ரூமா மாறுச்சு. அற்புதம் நடந்த மாதிரி அவர் நகர ஆரம்பிச்சாரு. எப்படி மத்தவங்கள அப்சர்வ் பண்ணாரோ அதே மென்டல் ஃபோக்கஸை வச்சு தன்னோட உடலையும் திரும்ப ட்ரெயின் பண்ணாரு. தன் உடலோட தசைகள் அசைற மாதிரி, நடக்கிற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணாரு. திரும்ப நடக்கவும் செஞ்சாரு. உடலும் மனமும் முன்னோடொன்னு ஆழமா கனெக்ட் ஆகியிருக்குன்னு அவருக்கு அவரே ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. எரிக்சனோட இந்த அனுபவங்கள் தான் சைக்காலஜில மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துச்சு.
மத்த சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் வார்த்தைகளை ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனா எரிக்சன் என்ன நம்பினாருன்னா, மக்களோட உண்மையான எண்ணங்கள் அவங்களோட பிசிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல தான் ரிவீல் ஆகுதுன்னு நம்பினாரு. வார்த்தைகள் எல்லாமே நம்ம பயன்படுத்துற மாஸ்க் தான். நம்மளோட உண்மையான முகத்தை மறைச்சு வேஷம் போடுறோம். உண்மையான எமோஷன் நம்ம பேசுற டோன், நம்மளோட போஸ்டர், நம்ம பண்ண சின்ன சின்ன அசைவுகள் இதுல தான் தெரியும். எரிக்சனோட மோட்டோ என்னவா இருந்துச்சு தெரியுமா? அப்சர்வ், அப்சர்வ், அப்சர்வ். நடக்கிற ஸ்டைல்ல இருந்து முகபாவனைகள் வரைக்கும் அவர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணாரு. நல்ல கம்பீரமான நடையில உறுதி தெரிஞ்சது. சோம்பேறி நடையில யார பத்தியும் யோசிக்காத தென்னாவட்டு தெரிஞ்சது. மக்கள் எப்படி உட்கார்றாங்க, கைகளை எப்படி வைக்கிறாங்க, தலையை எப்படி அசைக்கிறாங்க, இது எல்லாத்துலயும் எமோஷன்ஸ் தெரிஞ்சது. ஒவ்வொரு தெரப்பி செஷன்லயும் பேஷண்ட்ஸ் பேசுறதுக்கு முன்னாடியே எரிக்சன் அவங்கள அப்சர்வ் பண்ணிடுவாரு. அவங்க ஆஃபீஸ்குள்ள எப்படி வராங்க, கால்கள் எப்படி கிராஸ் பண்ணி உட்கார்றாங்க, கைகளை சேர்ல எப்படி வைக்கிறாங்க, இதெல்லாம் நிறைய கதைகளை சொல்லுச்சு. ஒரு கேஸ்லலாம் ஒருத்தருக்கு செம்ம டிப்ரெஷன். அவரோட கைய முன்னாடியும் பின்னாடி மாட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. வெற்றி அடைய நினைச்ச இந்த மனுஷன் தோத்துக்கிட்டே இருக்காருன்னு எரிக்சன் இதை சிம்பாலிக்கா வச்சே புரிஞ்சுக்கிட்டாரு. அவரோட இந்த கையசைவை கண்ட்ரோல் பண்ணி அவருக்கு சாண்டிங் உட் தெரப்பி செஞ்சாரு. சீக்கிரமே அந்த பேஷண்ட்டுக்கு வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்க ஃபீலிங் வந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எரிக்சனால சின்ன பொய்ய கூட கண்டுபிடிச்சிட முடியும். அவங்களுக்குள்ள இருக்க குட்டியான குற்ற உணர்ச்சி, பதட்டம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியும். வெறும் மூச்சு விடுறது, சின்ன சின்ன அசைவுகளை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருவாரு. வெளியாட்களுக்கு எரிக்சனை பாக்குறப்போ இவர் என்ன பைத்தியமான தோணும். ஆனா பல காலங்களா மக்கள் கண்டுக்காம விட்ட விஷயங்களை எரிக்சன் கவனிச்சாரு. அந்த கவனம் தான் அவருக்கு பவராவே மாறிருக்கு. எரிக்சனோட இந்த பேரலிசிஸ் அவரோட அப்சர்வேஷனை மட்டும் கூர்மையாக்காம, அவர் மத்தவங்க கூடலாம் எப்படி கனெக்ட் ஆகியிருக்காரோ அது மொத்தத்தையும் மாத்துச்சு. மக்களை உண்மையா புரிஞ்சுக்கணும்னா அவங்க மென்டலி எப்படி இருக்காங்கன்னு பார்க்காம பிசிக்கலி எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கணும்னு நல்லா கத்துக்கிட்டாரு. இந்த ப்ராசஸ் தான் ஒருத்தரோட மிரர் நியூரான்ஸை ஆக்டிவேட் பண்ணும். அடுத்தவங்களோட இடத்துல நின்னு அவங்கள பார்க்க வைக்கும். இதை செய்யணும்னா நம்மளோட ஈகோவை அமைதிப்படுத்தணும், கவனத்தை கூர்மையாக்கி அப்சர்வ் பண்ணணும், அடுத்தவங்களோட எனர்ஜியை உள்வாங்கணும், அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ், நடக்கிறது எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணணும். மக்கள் வளர வளர அவங்களோட நிறைய திறன்களை இழந்துடுறாங்கன்னு எரிக்சன் சொல்றாரு. ஸ்ட்ரெஸ், தினசரி கவலைங்க இதெல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்க சூப்பரான விஷயங்களே மறக்கடிச்சிருது. அவரோட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல கத்துக்க வந்த மாணவர்களுக்கு ஒரு பேஷண்ட்டை டயக்னோஸ் பண்ண சொன்னாரு. அந்த பேஷண்ட் ஒரு பொண்ணு. அவங்க பெட்லயே இருந்தாங்க. ஆச்சரியம் என்னன்னா, எந்த மாணவர்களும் அவங்களுக்கு கால் இல்ல அப்படிங்கறத நோட்டே பண்ணல. அவங்க ஜஸ்ட் எமோஷன்ஸ்னதும் மேலாப்ல எதுவும் உணர்ச்சி தெரியுதான்னு மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்குற விதமே மாறி போயிடுச்சு. அவங்க கவனம் வேற எங்கேயோ இருக்கு. நம்மள சுத்தி பேச்சால இல்லாம நான் வெர்பலா பல தகவல்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல, குருடாகிடுறோம். நம்ம சின்ன வயசுல இருந்தே சமூகத்தை இம்ப்ரெஸ் பண்ணதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அடுத்தவங்க எனக்கு பாசம் காட்டணும், என்ன பாதுகாக்கணும், அவங்க அப்ரூவ் பண்ணணும்னு தான் நம்மள நாமளே மாத்திக்கிறோம். நம்ம மேல பரிதாபப்படுவாங்கன்னு சோகமா உட்காந்துடுறோம். தண்டனை கிடைக்க கூடாதுன்னு பாராட்டுறோம். அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தன்னம்பிக்கையா இருக்க மாதிரி நடிக்கிறோம். மனிதனோட வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு ரோல் இருக்கு. மாணவனா, வேலைக்காரனா, வாழ்க்கை துணையா, தலைவனா, நண்பனா, இப்படி பல கதாபாத்திரத்தை அவன் நடிக்கணும். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு வேஷம் வேணும், ஒவ்வொரு மாஸ்க் வேணும். இந்த கதாபாத்திரங்கள் இல்லைன்னு வைங்க, இந்த சமூகமே நிலக்குலைஞ்சு போயிடும். உண்மையா தனக்குள்ள இருக்க உணர்ச்சிகளை நேர்மையா வெளிப்படுத்துற மக்களை நம்ம கெட்டவங்களா ரூடா பாக்குறோம். ஷேக்ஸ்பியர் சொன்னாரு, இந்த உலகம் ஒரு நாடக மேடை, அதில் நாமெல்லாம் நடிகர்கள்னு. அது உண்மைதான். நம்ம 2 வேஷம், ஏன் 10 வேஷம் கூட போட வேண்டி வரும். ஒரு பக்கம் நான் இப்படிதான் உண்மையை வெளிப்படுத்தணும், இன்னொரு பக்கம் இவனுங்க மத்தியில உயிர் பொழைக்கணுமேனு நடிக்கணும். இதுவே ஒரு பெரிய டென்ஷன் தான். அடுத்தவங்களோட மாஸ்க்குள்ள பூந்து அவங்கள படிக்கணுங்கிறது மிகப்பெரிய கலைதான். 2 முக்கியமான திறன்கள் இதுக்கு வேணும். நம்பர் 1, மத்தவங்கள படிக்கணும். அவங்களோட மாஸ்க்குள்ள போய் பார்க்கணும், உண்மையான இன்டென்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2, நம்மளோட ஒவ்வொரு கதாபாத்திரத்திலையும் நம்ம திறமைய நாமளே வெளிப்படுத்திக்கணும். குழந்தைங்கள பாத்திருக்கீங்களா? நேச்சுரலா எல்லாத்தையும் கவனிச்சிருப்பாங்க. அந்த அங்கிள் பொய் சொல்றாருன்னு சொல்லிருவாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே இப்படியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நடந்துக்கிட்டாதானே ஃபியூச்சர்ல அவங்களால சர்வைவ் பண்ண முடியும். சின்ன சின்னதா அப்சர்வ் பண்ணுங்க. ஒருத்தங்க ஆமான்னு சொல்றாங்கன்னா அவங்க எக்ஸ்பிரஷன்ஸை பாருங்க. உதட்டுல ஃபேக்கா ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் சிரிப்பாங்க. அவங்க டோன் எப்படி இருக்கு, என்ன சவுண்ட்ல பேசுறாங்க, ஸ்லோவா பேசுறாங்களா, படபடன்னு பேசுறாங்களா, எல்லாத்தையும் கவனிங்க. அவங்க கை கால் அசைக்கிற விதம், சின்ன சின்ன செயல்கள் இதெல்லாம் நோட் பண்ணுங்க. ஒரு நோட் எடுத்து இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க நுணுக்கமா கவனிக்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இத பண்றப்போ ரொம்ப ஓவரா முறைச்சிட்டெல்லாம் பார்க்காதீங்க. ரிலாக்ஸ்டா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க. மக்களை மேலாப்ல கவனிங்க. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஞானோதயம் வந்த மாதிரி இருக்கும். நிறைய இருக்கு. ஒருத்தங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா சிரிக்கிறாங்க, டோன் மாறுதுன்னா உண்மையான உணர்ச்சிகளை மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல, கோவத்துல இருக்க மக்கள் அவங்களோட உண்மையான எமோஷன்ஸை அவங்களே அறியாம வெளிப்படுத்திடுவாங்க. கிங் லூயிஸ் XIV, இவருக்கு இந்த ரீடிங் ஸ்கில் இருந்தது. திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி வருவாராம். யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாப்பாராம். உடனே அவர் கேள்வி கேட்பாராம். அவங்க பேசுற விதத்திலயும் நடந்துக்கிற விதத்திலயுமே தெரிஞ்சிடும் யார் உண்மையா இருக்காங்க, பொய்யா இருக்காங்கன்னு. பிசிக்கலா பார்த்தே அவங்க மைண்டை ரீட் பண்ணுவாரு.
ஆல்பா மேல்ஸ் எல்லாம் தான் அதிகாரத்தை காட்டணும்னே வேகமா பேசுவாங்க. அடுத்தவங்கள பேச விடாம தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கை கொடுக்கறப்ப கூட இறுக்கமா கொடுப்பாங்க. அவங்களோட கான்ஃபிடன்ஸ் அப்படியே பிரம்மாண்டமா தெரியும். சில நேரம் அதை பார்க்க காண்டாவும் இருக்கும். இன்னும் சில பெண் தலைவர்கள் அமைதியா பவரை கையாளுவாங்க. ரொம்ப சிரிக்க மாட்டாங்க, லைட்டா தான் ஸ்மைலே பண்ணுவாங்க, நல்லா கவனிப்பாங்க, உணர்ச்சிகள்லாம் கட்டுப்படுத்துவாங்க. இப்படி நிறைய பிசிக்கலான செயல்களை வச்சே நம்மளால அவங்க உணர்ச்சிகளை படிக்க முடியும், மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து சாப்டர் நம்பர் 4, டிட்டர்மைன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் பீப்புள்ஸ் கேரக்டர். வெளி தோற்றத்தை பார்த்து ஒரு ஆளை எடை போடக்கூடாது. மக்களோட வெளி தோற்றத்தை தாண்டி அவங்க உண்மையான கேரக்டரை புரிஞ்சுக்கணும். இதான் இந்த சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஹார்வர்ட் ஹியூஸ், இவர் ஹியூஸ்டன்ல 1905ல பிறந்தவர். அவர் ஒருத்தர் மட்டும்தான், கூட பிறந்தவங்கெல்லாம் யாரும் இல்ல. அம்மா ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டிவா அவரை வச்சுக்கிட்டாங்க. அப்பா அவரை பெருசா கண்டுக்கல. என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமோங்கிற பயம் அம்மாக்கு அதிகமா இருந்தது. அவங்களோட இந்த கட்டுப்பாடான காதல் அவரை அவங்கள சார்ந்தே இருக்க வச்சிருச்சு. அவர் 16 வயசுல இருந்தப்போ அம்மா சடனா இறந்துட்டாங்க. அடுத்த 2 வருஷத்துல அப்பாவும் இறந்துட்டாரு. ஹியூவால தனியா இருக்க முடியல. எப்படிடா நம்ம வாழ போறோம்னு ரொம்ப தனிமையில வாடிக்கிட்டே இருந்தாரு. அமைதியா ஒழுக்கமா இருந்த பையன் சண்டைக்காரனா கண்ட்ரோல் பண்றவனா மாறினா. சொந்தக்காரங்க சொல்றதெல்லாம் கேக்குறதில்ல. ரொம்ப ரொம்ப சுதந்திரமா தெரிஞ்சா. 19 வயசானதும் நான் இப்போ அடல்ட்னு கெத்தா சொன்னாரு. அப்பாவோட கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருந்த அந்த கம்பெனியை அவரே எடுத்துக்கிட்டாரு. சொந்தக்காரங்களெல்லாம் கழட்டி விட்டாரு. நான் கண்ட்ரோல் பண்ணணுங்கிற அப்சஷன் அவருக்கு அதிகமா இருந்தது. லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போனாரு. படம் எடுக்க ஆரம்பிச்சாரு. 1927ல ஹெல்ஸ் ஏஞ்சல்ஸ்னு ஒரு பெரிய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அவரோட தரநிலைக்கு ஒப்பாத பல டிரெக்டர்ஸை ரிஜெக்ட் பண்ணாரு. அவரே படத்தை டிரெக்ட் பண்ணாரு. ரொம்ப வருஷமா ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருந்தது. ஆனா வர்த்துதான், நிறைய காசு வந்தது. நிறைய பைலட் சூப்பரா ஸ்டண்ட் பண்ணிருந்தாங்க. ஃபிளைட் சீன்ஸ்லாம் செம ஃபேமஸ் ஆச்சு. ஹியூ பயமே இல்லாத ஒரு ஆளுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அவர் தன்னோட தவறுகள்ல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனாலும் அதே தப்பு தான், அதே கண்ட்ரோல் பண்றது தான் பண்ணிட்டு இருந்தாரு. 1913ல ஹியூ மிகப்பெரிய வேர்ல்ட் ஏர் ஸ்பீட் ரெக்கார்டை செட் பண்ணாரு. ஜஸ்ட் மிஸ்ல ஃபிளைட் கிராஷ் ஆக வேண்டியது தப்பிச்சிட்டாரு. வேர்ல்ட் ரெக்கார்ட் தான். வேர்ல்ட் வார் 2ல இவருக்கு யுஎஸ் மிலிட்டரி பிளேன்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட் செய்யறதுக்கான கான்ட்ராக்ட கொடுத்தாங்க. ஆனா ஹியூ தெளிவா இல்ல, கண்ட்ரோல் பண்ண நினைச்சாரு. தேவையில்லாம தகுதியே இல்லாத ஃப்ரெண்ட்ஸை ஹையர் பண்ணாரு. மேனேஜர்ஸுக்கு ரொம்ப ரூல்ஸ் போட்டாரு. ப்ராஜெக்ட் டைமுக்கு முடியல. என்ஜினியர்ஸ் எல்லாம் விலகிட்டாங்க. இங்கதான் ஹியூ ரொம்ப பதட்டமானாரு. போர் முடியறப்போ ஒரு பிளேன் கூட டெலிவர் ஆகல. மொத்த பெரிய கான்ட்ராக்டும் கேன்சல் ஆச்சு. இப்படி அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்தது. ஆனா அவரோட கண்ட்ரோல் பண்ற செயலால நிறைய இழந்தாரு. $90 மில்லியன் அவரோட கம்பெனி லாஸை ஃபேஸ் பண்ணுச்சு. 1976ல அவர் இறந்தப்போ ரொம்ப போதைக்கு அடிமையாகி கிருமிங்க தன்னை தாக்கிரமோன்னு பயந்து ஒரு ரூம்குள்ள இறுக்கி பூட்டிக்கிட்டு இருந்தாராம். அவரோட வெயிட் 40 கிலோக்கும் கம்மியா இருந்தது. மனநோயால இறந்திருக்காரு. எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்ச இந்த மனுஷன் எல்லாத்தையும் இழந்து இறந்திருக்காரு. ஹியூவோட இந்த தோல்வி யதார்த்தமானதில்ல, அவரோட கேரக்டர்ல இருந்தது வெளிவந்தது. இதோட ஆணிவேர் அவன் குழந்தையா இருந்தப்பவே உருவாகிடுச்சு. அம்மா எப்பவுமே அவரை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்பா ரொம்ப எதிர்பார்ப்புகள் வச்சிருந்தாரு. இதுதான் ஹியூவை டிபெண்ட் பண்ணி இருக்க வச்சது, அதிகாரத்தை பார்த்து பயப்பட வச்சது. அவங்க 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட இந்த பிஹேவியர் எல்லாம் காணாம போயிடுச்சு. எல்லா வகையான கண்ட்ரோலையும் ரிஜெக்ட் பண்ணாரு. பறக்கிறது தான் தன்னோட அல்டிமேட் எஸ்கேப்னு நினைச்சாரு. சுதந்திரமா பறக்கணும், தான் விதிய வெல்லணும்னு நினைச்சாரு. ஆனா அடுத்தவங்கள கண்ட்ரோல் பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும் பைத்தியமா மாறுச்சு. அவரோட சரிக்கு சமமா இருக்கிறவங்கள அவரால் ஏத்துக்க முடியல. அது அவருக்குள்ள பயத்தை தூண்டுச்சு. அதனாலதான் பல பிரச்சனைகள் திறமை இருந்தும் வெளிக்காட்ட முடியல. எல்லா கண்ட்ரோலும் கைமீறி போச்சு. எப்பெல்லாம் அவர் தோல்வியை சந்திச்சாரோ அப்பெல்லாம் அவர் எஸ்கேப் ஆக தான் நினைச்சாரு. அவரோட குறைகளை பலவீனத்தை அவர் எதிர்கொள்ள தயாரா இல்ல. ஏன் அவரோட ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல கூட இதே பிரச்சனை தான். அவர் லவ் பண்ண பொண்ணையே வேவு பார்த்தாரு. ஆள் வச்சு அவ சரியாதான் இருக்காளா சீட் பண்றாளான்னு செக் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. எங்க நம்மள வேண்டான்னு ஒதுக்கிடுவாங்களோங்கிற பயம். பப்ளிக் இமேஜ சூப்பரா உருவாக்குனாரு. ரொம்ப கவனமா, சிறந்த தொழிலதிபரா, செல்வந்தரா தன்னை பெரிய ஆளா காட்டினதும் மக்கள் நம்பிட்டாங்க. அவருக்குள்ள உண்மையா இருந்த தாழ்வான உணர்ச்சிகள், பயங்கள் எல்லாம் அவர் மாஸ்க்கு கீழே இருந்தது. சோ மக்களுக்கு இதெல்லாம் தெரியல. ஹியோட வாழ்க்கை மனித இனத்தோட பிளைண்ட் ஸ்பாட்னு ஆத்தர் கிரீன் சொல்றாரு. வெளி தோற்றம், அழகு, புத்திசாலித்தனம், பிரபலம் இதெல்லாம் வச்சு மக்கள் ஈஸியா மயங்கிடுறாங்க. அவங்களோட ஆழமான கேரக்டர் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய தோல்விதான். அவங்க சமூகத்துல மரியாதையான ஆளா இருக்காங்கன்னு அவங்கள நாம நம்பிடுறோம். அவங்க ஜீனியஸா தெரியறதால நல்ல தெளிவான ஆளு, நிலையான ஆளுன்னு நினைக்கிறோம். தன்னம்பிக்கையா தன்னை காட்டிக்கிறதால எதையுமே எதிர்த்து ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க நம்புறோம். ஆனா இதெல்லாம் உண்மை இல்ல. இதெல்லாம் வெளிவேஷம்தான். மாஸ்க தூக்கிட்டு பார்த்தாதான் தெரியும் உண்மை என்னன்னு. சரி, இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லானவங்களா திறமசாலிகளா இருக்க இந்த மக்கள் தெரிஞ்சுமே ஏன் தன்னையே அழிச்சுக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க? அதுவும் திரும்ப திரும்ப அதே தப்ப ஏன் பண்றாங்க? இதான் ஆத்தர் கிரீன் தி லா ஆஃப் கம்பல்சிவ் பிஹேவியர்னு சொல்றாரு. பழங்காலங்கள்ல ஏதாச்சும் துரதிருஷ்டம் நடந்தா, அசம்பாவிதம் நடந்தா மனுஷன் கடவுள் மேலயும் விதி மேலயும் பழி போட்டுடுவானா. இன்னைக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் மாத்தி பேட் லக், இல்ல அவங்க தான் தப்பு பண்ணாங்க, இப்படி பழிய வேற எங்கேயாவது போட்டுடுறோம். ஒரே தப்பு திரும்ப திரும்ப நடக்குது. அதுக்கு நம்ம கிட்ட இருக்க எந்த கேரக்டர் காரணம்னு நம்ம பார்க்க மறந்துடுறோம்.
உண்மையா நமக்குள்ள இருக்க உணர்ச்சிகள், பழக்க வழக்கங்கள் எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. நமக்குள்ள சின்ன வயசுல இருந்து ஆழமா பதிஞ்சிருக்க விஷயங்கள் தான் இப்ப நம்ம கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா அதை நம்ம வெளிப்படையா தெரிஞ்சுக்க மாட்டோம். ஒரு கேரக்டர் உருவாகணும்னா அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்பர் 1, ஜீன்ஸ். நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படியே அவங்க ஜீன்ஸ் மூலமா அது நமக்கு வரும். இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம், பதறிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் நம்ம ஜீன்ஸ்னால உருவாகும். சிலர் ரொம்ப அகங்காரத்தோட, பேராசையோட, பயத்தோடையுமே இருப்பாங்க. இதுவுமே அவங்க பிறப்பிலே இருக்கலாம். நம்பர் 2, சைல்ட்ஹுட். நம்ம பிறந்து நமக்கு 4 வயசு ஆகுறதுக்கு இடையில வரைக்கும் நம்ம பல எமோஷன்ஸை எதிர்கொள்வோம். நம்மள பாத்துக்கிறவங்க, நம்ம மேல அன்பா இருக்கவங்க, சுத்தி இருக்கவங்க, இதெல்லாமே நம்மளோட உணர்ச்சிகளை வடிவமைக்கும். நல்ல கேர்ல இருந்த குழந்தைங்க நல்லா இருக்கும். அப்பா அம்மாவால ஒதுக்கப்பட்ட குழந்தைங்க யாரோடையுமே எமோஷனலா அட்டாச் ஆகாது. ரொம்ப அபியூஸ் பண்ணப்பட்ட குழந்தை எப்பவுமே குழப்பத்தோடையும் பயத்தோடையுமே இருக்கும். இப்படி நம்ம சின்ன வயசு அனுபவங்களும் நம்மளோட கேரக்டரை உருவாக்கும். அடுத்து நம்பர் 3, ஹேபிட். வளர வளர நம்ம பல ஹேபிட்ஸை கத்துப்போம். நம்மளோட ஹேபிட்ஸ் மூலமா கேரக்டர் எல்லாம் வெளிப்படும். முன்னாடி நம்ம ஒரு விஷயம் செஞ்சிருப்போம், அது சூப்பரா ஒர்க் ஆகிருக்கும். அதே மெத்தடையே திரும்ப பண்ண ஆரம்பிப்போம், அதே ரிசல்ட்டை எதிர்பார்த்து. திருடினா அடிப்பாங்க, சோ திருட மாட்டோம். நல்லா படிச்சா நிறைய கிஃப்ட்ஸ் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், சோ நல்லா படிப்போம். இந்த மாதிரி நம்ம தினசரி ஃபாலோ பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் கூட நம்மளோட கேரக்டரை வெளிப்படுத்தும். அடுத்து நம்பர் 4, மாஸ்க். நல்லா மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா சூதானங்கள் புரியும். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எங்க நடிக்கணும், எப்படி பேசினா மயக்கலாம், எப்படி நடந்துக்கிட்டா நம்மள அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி தில்லு முள்ளுங்களை கத்துக்கிட்டு ஒரு மாஸ்க போட்டு நடிக்க ஆரம்பிப்போம். நம்மளோட உண்மையான தேவை, பயம் எல்லாத்தையும் மாஸ்க்கு கீழே மறைச்சிருவோம். இந்த மாதிரி 4 லேயர்ஸை வச்சுதான் நம்மளோட கேரக்டரே டெவலப் ஆகும். சிலர்கிட்ட இந்த 4th லேயர் இருக்காது. மாஸ்க் இல்லாம நேர்மையா உண்மையா இருப்பாங்க. ஒருத்தரோட கேரக்டரை நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம சில டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1, பேட்டர்ன்ஸை பாருங்க. ஒருத்தங்க ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா அதுல இருந்தே அவங்களோட முக்கியமான அம்சம் என்னன்னு தெரிஞ்சிரும். கோர் பர்சனாலிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். அவங்க என்னதான் கத்துக்கிட்டாலும், என்ன பண்ணிருந்தாலும் அவங்களோட உண்மையான கேரக்டர் எப்படியாவது வெளியாகிடும். ரிப்பீட்டடா என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க சூப்பரா அவங்கள ரீட் பண்ணலாம். ரோமன் ஒரேட்டர் கேஷியஸ் சிவியரஸ் இதுக்கு மிக சிறந்த உதாரணம். ஸ்டேஜ்ல பேசுறப்பெல்லாம் ரொம்ப அகங்காரத்தோடயே தான் பேசுவாராம். அடுத்தவங்கள அவமானப்படுத்தியே பேசுவாராம். எவ்ளோ வார்னிங் கொடுத்தாலும் நிறுத்த மாட்டாராம். 2 தடவை அவரோட பேச்சு பிடிக்காம நாடெல்லாம் கடத்திருக்காங்க. அவராலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. கரியர் நில கொலைஞ்சு போயுமே அவர் இந்த மாதிரி தப்பா பேசுறத நிறுத்தவே இல்ல. சோ அவரோட இந்த ரிப்பீட்டட் செயல்லையே அவரோட கேரக்டர் தெரியுது. இதுதான் அவரோட கோர் பர்சனாலிட்டி. அடுத்து நம்பர் 2, தினமும் பண்ணக்கூடிய பிஹேவியரை பார்க்கணும். தினம் மக்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க பாருங்க. 2 நாள்ல இந்த சின்ன வேலையை முடிச்சுத்தாங்கன்னு கேட்டா அதை மிஸ் பண்ணிருவாங்க. கீழே வேலை பாக்குறவங்கள ரூடா நடத்துவாங்க, ஈஸியா டென்ஷன் ஆயிருவாங்க. ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன்ல கூட தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்காம இதை பண்ணுவாங்க. இதெல்லாம் தினம் அவங்க பண்ற சின்ன பிஹேவியர்ஸ் தான். சில மக்கள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கப்போ அவங்களோட கேரக்டர் தெரியும். ரொம்ப ப்ரெஷர் ஆனா மக்கள் தன்னோட மாஸ்க் கழட்டிடுவாங்க. அவங்களோட பயம் தெரியும், உண்மை முகம் தெரியும். அதே மாதிரி சில மக்கள் பதவியில பவர்ல வந்து உட்கார்ந்ததும் அவங்களோட உண்மை முகத்திரை கிழிக்கப்படும். சிலர் அமைதியாயிடுவாங்க, சிலர் அதிகாரம் அடக்குமுறை பண்ணுவாங்க. அடுத்து நம்பர் 3, மக்களோட சாய்ஸஸ பாருங்க. சில மக்கள் தனக்கான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதுல கூட அவங்க கேரக்டரை நம்மளால படிக்க முடியும். சிலர் தன்னை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆளை தேடுவாங்க. சிலர் என்ன பத்திரமா பாத்துக்கணும், பேம்பர் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது எல்லாமே அவங்களோட கேரக்டரை வெளிப்படுத்தும். நான் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்பாங்க, போட்டி போட்டு ஜெயிக்க நினைப்பாங்க, ஏமாத நினைப்பாங்க. இதெல்லாமே அவங்க கேரக்டருக்குள்ளதான் வரும். இது அப்படியே அவங்க வேலை, உறவுகளுக்குள்ளயுமே வரும். நெக்ஸ்ட் நம்பர் 4, இன்ட்ரோவர்ட்ஸ் வர்சஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். மனுஷங்க 2 விதம். ஒன்னு எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ், வெளிப்படையானவங்க. அடுத்தவங்க கிட்ட இருந்து அப்ரூவல் எதிர்பார்ப்பாங்க. எல்லாரும் என்ன பார்க்கணும், நான் நிறைய செய்யணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் என்னை எப்படி பாக்குறாங்கன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ட்ரெண்டுக்கு ஏத்தபடி மாறிப்பாங்க. அதே இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படியே ஆப்போசிட். தனிமைதான் அவங்க உலகம். அவங்களோட கொள்கை தான் அவங்களுக்கு முக்கியம். அவங்க கூடவே பேசிப்பாங்க. வெக்க சுபாவமா கொஞ்சம் நெகட்டிவாவும் இருப்பாங்க. கூட்டம்னா பிடிக்காது, தன்னை பிரபலப்படுத்திக்க விரும்ப மாட்டாங்க. சோ ஒருத்தங்களை பார்த்து அவங்க இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டான்னு கணிச்சிட்டீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸை தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்பர் 5, கேரக்டரோட பலம் மற்றும் பலவீனம். ஒரு கேரக்டரோட உண்மையான பலம் என்ன தெரியுமா? அவங்க எவ்வளவு வர்த்தா பாக்குறாங்க, எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்துக்கிறாங்களா, எல்லா இடத்துக்கும் அடாப்ட் ஆகுறாங்களா, இதை பொறுத்துதான் இருக்கு. ஸ்ட்ராங்கான மனுஷங்களாம் அவங்க மேல வைக்கிற விமர்சனங்கள், தவறுகள் எல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க, கத்துப்பாங்க, விடாமுயற்சியோட செயல்படுவாங்க, குழப்பமான சூழல்லையுமே அமைதியா இருப்பாங்க, லாங் டேர்ம் ரிசல்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, டீமா வேலை பண்ணுவாங்க, பொறுமையா இருப்பாங்க. இவங்களோட தன்னம்பிக்கை அமைதியா தான் இருக்கும், வெளிப்படையா ரொம்ப தெரியாது. அதுவே பலவீனமா இருக்க மக்கள் ஈஸியா அடுத்தவங்கள பிளேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்கள பத்தி என்ன குறை சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்டாங்க. டேலண்ட் இருக்கும், புத்திசாலியா இருப்பாங்க, ஆனா மனசளவுல நிலையா இருக்க மாட்டாங்க. நம்ப முடியாது. நம்ம புத்திசாலியா இருக்கிறத விட வலிமையோட இருக்கணும். நம்மள மட்டும் சார்ந்து இருக்கணும், தனக்கு தானே சிறந்த தலைவனா இருக்கணும். அடுத்து நம்பர் 6, கேரக்டரை டெஸ்ட் பண்றது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுங்க, ப்ரெஷர் பண்ணுங்க, பொறுப்பு கொடுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. இதெல்லாம் பண்றப்போ அவங்க அமைதியா இருக்காங்களா இல்ல எதிர்க்கிறாங்களான்னு பாருங்க. ஜோக்கா சொன்னாலும் ஏத்துக்கிறாங்களா, விமர்சனங்களை மெச்சோரா கையாளுறாங்களா, ரகசியங்களை தக்க வச்சுக்கிறாங்களா, யாரோட கண்காணிப்பும் இல்லாம வேலையை முடிக்கிறாங்களா,
இதெல்லாம் பாருங்க. இதுதான் நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணும். என்னதான் ரொம்ப டேலண்டடா இருந்தாலும் அவங்க கேரக்டர் பலவீனமா இருந்தா அவங்க தன்னையும் காயப்படுத்தி அடுத்தவங்களையும் தாக்குவாங்க. ஆனா ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் ரொம்ப ரேர். தங்கம் மாதிரி ரொம்ப ப்ரெஷியஸான ஒண்ணு. இது லாங் டேர்ம்ல பலனை கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும். இந்த மாதிரி தான் சில கேரக்டர்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா சில டாக்ஸிக்கான மக்கள் இருப்பாங்க. அவங்க முதல்ல ஆபத்தா தெரிய மாட்டாங்க, அழகா இருப்பாங்க, நல்லா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு உண்மையான முகம் மறைக்கப்பட்டிருக்கும். இதை முன்னாடியே நம்ம பாத்துறணும். சில லிஸ்ட் சொல்றேன். ஹைப்பர் பர்ஃபெக்ஷனிஸ்ட், தன்னை ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா டெடிகேட்டடா காட்டிப்பாங்க. ஆனா அவங்க போட்டிருக்க மாஸ்க வழுக்கி விழ விடாம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஈஸியா அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணிருவாங்க. அவங்க தோல்விக்கு அடுத்தவங்க மேல பழிய போட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் சிலர் நல்லா பேசுவாங்க, விளையாடுவாங்க, தைரியமானவங்களா தெரியும். ஆனா அவங்க மேல விமர்சனம் வச்சு பாருங்க, உண்மையான முகம் தெரியும். எந்த சிச்சுவேஷனையும் சண்டையா மாத்திருவாங்க. எல்லாரையும் ஈஸியா அவமானப்படுத்திடுவாங்க. சண்டை கோழின்னு சொல்லலாம். டிராமா பண்ற ஆட்களும் இருக்காங்க. வெளியே ஜாலியா தான் இருப்பாங்க, ஆனா பழக பழகதான் அவங்களோட டிராமாஸே தெரியும். சிலர் பேச மட்டும்தான் செய்வாங்க. இப்படியெல்லாம் பேசுறானேன்னு இம்ப்ரெஸ் ஆகும், ஆனா செயல்ல ஒண்ணுமே இருக்காது. இன்னொரு பக்கம் மோசமான மக்கள் வெளியே கான்ஃபிடென்ட்டா தன்னை காட்டிப்பாங்க. செக்ஷுவலா எல்லாரையும் செடியூஸ் பண்ணி தான் பக்கம் ஈர்த்துப்பாங்க. இதுக்கு பின்னாடி அவங்க செக்ஷுவல் ட்ராமா இருந்திருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி கேரக்டர் உருவாகியிருக்கும். ரொம்ப செல்லம் கொடுத்து கொடுத்து ஸ்பாயில் பண்ண மக்கள் லைஃப்ல எதையுமே ஃபேஸ் பண்ண பயப்படுவாங்க, பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க, ஈஸியா அடிக்ட் ஆயிடுவாங்க. அண்ட் பார்க்க ரொம்ப அமைதியா நல்லா இருக்க மனுஷன் ஆரம்பத்துல நல்லா தெரிஞ்சாலும் அவங்க ரொம்ப கெஞ்சி கெஞ்சியே சாவடிப்பாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இனிமே பண்ண மாட்டேன், சாரி ப்ளீஸ் என் கூட இரு, இல்லைன்னா நான் செத்துருவேன். இந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. சிலர் ரொம்ப நல்லா உங்க கூட பேசுறாங்கன்னா, சிலர் ரொம்ப நல்லா உங்க கூட பேசுறாங்கன்னா, உஷார் மக்களே, உங்களை பத்தி பின்னாடி தப்பாவும் பேசலாம். உங்களுக்காக ஒரு பெரிய குழியா தோன்றாங்கன்னு அதுக்கு அர்த்தம். இன்னும் சிலர் தன்னை பத்தி கூட யோசிக்காம வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கே அர்ப்பணிப்பாங்க. இப்படி மனுஷங்களோட பிஹேவியர் ஏகப்பட்டது இருக்குங்க. எல்லாத்துலயுமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். அவங்க பேசுற விதம், அவங்க அழகு, புத்திசாலித்தனம் இதெல்லாம் வெளிவேஷம் தான். உண்மை முகம் மாஸ்க்கு பின்னாடிதான் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸான சூழல்ல, ப்ரெஷரான சூழல்ல அவங்கள பாருங்க. அப்பதான் அவங்க உண்மையான முகம் என்னன்னு தெரியும். அடுத்து சாப்டர் நம்பர் 5. Become an elusive object of desire. நம்ம ஆசைகள் தான் நம்மள வழி நடத்திக்கிட்டு இருக்கு. நம்ம கிட்ட என்ன இல்லையோ அது வேணும்னு ஆசைப்பட்டு அதை அடையிறது தான் வாழ்க்கையோட பர்பஸா மாத்திப்போம். ஒன்ஸ் அடைஞ்சதும் அது மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். நம்மள நாம புரியாத புதிரா வச்சுக்கிட்டோம்னா மக்கள் நம்மள நல்லா மதிப்பாங்க, நம்ம வேணும்னு ஆசைப்படுவாங்க. இதை நம்ம பண்ணணும்னா நமக்குள்ள என்ன நடக்குது, எப்படி நம்மள நாம கண்ட்ரோல் பண்றதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். 1895 11 வயசு கேப்ரியல் ஷனெல் தன்னோட அம்மா காசநோய் வந்து இறந்து போறத கண்ணால பாக்குறாங்க. கேப்ரியலுக்கு கொக்கோ ஷனல்னும் பேர் இருக்கு. இவங்க அப்பா பொறுப்பில்லாத ஆளு, இவங்கள தனியா விட்டுட்டு போயிடுறாரு. இவங்களோட சிஸ்டர்ஸ் கொக்கோவை கான்வென்ட்ல சேர்க்கறாங்க. நாங்க திரும்ப வந்து உன்னை கூட்டிட்டு போறோம்னு சொன்னாங்க, ஆனா வரவே இல்ல. கான்வென்ட் வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரிக்டா, சந்தோஷமே இல்ல. ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் பண்ணணும், சப்புன்னு சாப்பாடு, பிடிக்காத ருட்டீன்ஸ், இதான் வாழ்க்கை. ஆடம்பரம் இல்ல, அழகில்ல. கொக்கோக்கு இந்த மோசமான உலகம் பிடிக்கவே இல்ல. அப்பதான் கொக்கோக்கு ரொமான்ஸ் நாவல்ஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. பியர் டிகோர்செல் எழுதின இந்த கதைகள்ல எல்லாம் எல்லா பொண்ணுங்களும் பணக்காரர்களா ஆகுற மாதிரி, ஆடம்பர வாழ்க்கை வாழற மாதிரியான கதை தான் இருக்கும். இது கொக்கோக்கு ரொம்ப பிடிச்சது. ஒவ்வொரு கதையிலயும் ட்ரெஸ்ஸ அழகா காட்டியிருப்பாங்க, நிறைய கற்பனைகள் நிறைஞ்ச வாழ்க்கை காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த வாழ்க்கையெல்லாம் கொக்கோ மாதிரி ஆட்களுக்கு ஒதுக்கப்பட்டதுதான். ஆனா கொக்கோக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நான் ஒரு நாள் கண்டிப்பா இப்படிப்பட்ட சூப்பர் லைஃப வாழ்வேன்னு. 18 வயசானதும் கொக்கோ அந்த கான்வென்ட்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. நன்ஸெல்லாம் நடத்தின போர்டிங் ஸ்கூல்ல சேர்ந்தாங்க. நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க, தையல் கத்துக்கிட்டாங்க. ஆனா கொக்கோட மனசு வேற பக்கம் இருந்தது. நடிப்பு தான் அவங்க உலகமா இருந்தது. காஸ்டியூம்ஸ், லைட்ஸ் இதெல்லாம் தான் அவங்க அற்புத உலகமா இருந்தது. சோ கேப்ரியல் அப்படிங்கிற தன்னோட பேரை கொக்கோன்னு மாத்திக்கிட்டாங்க. நடிக்க ஆரம்பிச்சாங்க, பாட்டு பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க. அவங்களோட எனர்ஜியும் அழகும் சூப்பரா இருந்தது. ஆனா அவங்க கிட்ட ஸ்டார் ஆகிறதுக்கான டேலண்ட் இல்ல. இதை சீக்கிரமே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் கொக்கோ கிட்ட எய்ம் இருந்துச்சு. அவங்க ஆசைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. பல நடிகைகள் இந்த நடிப்புலகத்துல எப்படியோ முன்னேறி இருக்காங்க. நிறைய பணக்காரங்க இவங்கள மேல வர வச்சிருக்காங்க. ஃப்ரீடம் இருக்கு, ஆடம்பரம் இருக்கு, நிறைய ட்ரெஸ் இருக்கு. அப்பதான் எட்டேயின் பேல்சன் அப்படிங்கிற ஒருத்தர் கொக்கோவை அவர் கூட தங்குறதுக்காக கூப்பிடுறாரு. அவங்களும் அதை ஏத்துக்கிறாங்க. பேல்சனுக்கு யூரோப் முழுக்க நிறைய மரியாதை, ஆடம்பரமான வாழ்க்கை, குதிரைங்க, நிறைய ட்ரெஸ், பெரிய பெரிய பார்ட்டிஸ்னு சூப்பர் லைஃப். ஆனா கொக்கோ என்னதான் அவர் கூட இருந்தாலும் அவங்க இன்னுமே வெளியாளுதான். என்னதான் அழகா இருந்தாலும் அவங்க ஸ்டேட்டஸ் படிதான் நடத்தப்பட்டாங்க. ஒவ்வொரு முறை பார்ட்டிஸ்ல, கேதரிங்ஸ்ல மக்கள் ஒண்ணு கூடுறப்போ எப்படி இந்த ஆடம்பர உலகம் இயங்குதுன்னு கொக்கோ கவனிச்சாங்க. அவங்களோட அழகு, அவங்களோட மர்மம், ஸ்டைல் எல்லாத்தையுமே அந்த பொண்ணுங்க வெளிப்படுத்தினாங்க. சோ வெறும் அழகு மட்டும் முக்கியம் இல்ல, ரொம்ப ரேரா அற்புதமான விஷயம் இருந்தாதான் ஈஸியா மயக்க முடியும்னு கொக்கோ புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேஷன் சென்ஸை உருவாக்குனாங்க. ரொம்ப ஹெவியான ட்ரெஸ், ஃப்ரில்ஸ் வச்ச ட்ரெஸ் இதெல்லாம் கொக்கோ வெறுத்தாங்க. சிம்பிளான டிசைன், பார்க்க எலிகண்டா இருக்க உடைகளை கொக்கோ போட்டாங்க. அதுலதான் தன்னம்பிக்கை தெரிஞ்சது, சுதந்திரம் தெரிஞ்சது. கொக்கோ மட்டும் தனியா தெரிஞ்சாங்க, காந்த சக்தி மாதிரி எல்லாரும் ஈர்த்தாங்க.
இந்த சிம்பிளிசிட்டி தான் அவங்களோட சிக்னேச்சரா மாறுச்சு. சோ நம்ம ஆசைகள் எப்படிப்பட்ட சாம்ராஜ்யங்களை உருவாக்குதுன்னு பாருங்க. ஒரு விஷயம் எப்பவுமே இருந்தா, எல்லா நேரமும் கிடைச்சா அதை மக்கள் அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க, அதை பயன்படுத்திக்க நினைப்பாங்க. அதுவே மர்மமா ரகசியமா இருந்தா, கிடைக்கிறதே ரேரா இருந்தா, இல்ல மறுக்கப்பட்டிருந்தா அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படிதான் கொக்கோவும் ஆனாங்க. சின்ன வயசுல அழகில்லாம இருந்தாலும் பாசமில்லாம இருந்தாலும் தன்னை எல்லாரும் பாராட்டணும், அட்மயர் பண்ணணும்னு கொக்கோக்குள்ள ஒரு வெறி இருந்துச்சு. ஆண்கள் பின்னாடியும் பணக்காரங்க பின்னாடியும் போகாம அவங்கள தான் பின்னாடி வர வைக்க ரொம்ப எலிகண்டா மாறினாங்க. அடுத்தவங்க கொக்கோவை பார்த்து ஆசைப்பட்டாங்க. அவங்க டிசைன்ஸ், ட்ரெஸ் எல்லாம் பார்த்து சூப்பரா இருக்கேன்னு ரொம்ப அட்மயர் பண்ணாங்க. அவங்களோட எளிமை, தன்னம்பிக்கை, அமைதியான சுதந்திரம் அவங்கள தனியா காட்டுச்சு. இவங்க லைஃப்ல இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். நம்ம எல்லாரும் ஆசைப்படுற மக்களா மாறணும்னா, லைக் ரிலேஷன்ஷிப்ல, வேலையில, சமூகத்துல எல்லாருக்குமே நம்மள பிடிக்கணும்னா, வாண்டடா நம்ம அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம்னு ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. உங்களை ஒரு மர்மமாவே வச்சுக்கோங்க, ரகசியமா வச்சுக்கோங்க. எப்படி இவன் மட்டும் இப்படி இருக்கான்னு சிந்திக்க வைங்க. இவன் என்னமோ பண்றான், என்னன்னு கண்டுபிடிக்கிறேன்னு யோசிக்க வைங்க, கற்பனை பண்ண வைங்க. ஆசைகள் மர்மங்கள்ல தான் தலையெடுக்கும். அதே மாதிரி நாம இந்த ட்ராப்குள்ளேயுமே மாட்டிக்க கூடாது. நமக்கு என்ன கிடைக்குதோ அதை கொண்டாடிக்கணும். கிடைக்காததை பார்த்து பொறாமப்படுறது, வெறுப்படைகிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தவங்க கிட்ட நம்மளை விட பணம் அதிகமா இருக்கு, காதல் இருக்கு, வெற்றி இருக்குன்னு அவங்களோட கம்பேர் பண்ணா நமக்கும் வாழ்க்கையில வெறுமைதான் கிடைக்கும். மறுபடியும் பழைய வாழ்க்கை, நம்மகிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கோ அதுல பெட்டரா இருக்கணும், அதுல திருப்தி அடையணும். சோ சிம்பிள் லாஜிக் தான். நம்ம எப்பவுமே அவைலபிளா இருக்கக்கூடாது, சாதாரணமா தெரியும். நம்ம இருக்கிறதே ப்ரெஷியஸா இருக்கணும். நம்ம இல்லங்கிறத மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணணும், எப்போ வருவோன்னு எதிர்பார்க்கணும். கொக்கோ தன்னோட வலிய, எல்லைகளை அழகா மாத்தினாங்க. மக்கள் அவங்க பின்னாடி வர வச்சாங்க. அதே மர்மத்தை உருவாக்க மக்கள் மனசுல கியூரியாசிட்டிய தூண்டணும். ஆசைகள் ஒரு பொருளை சார்ந்து மட்டும் இருக்காது, கற்பனைகளை சார்ந்தும் இருக்கும். என்கிட்ட என்ன இல்லையோ அதுதான் நான் தேட பாப்பேன். ஆனா அதையே நம்ம மர்மமா செஞ்சா சிறந்தது. சோ மனுஷனோட ஆசை, கற்பனை மற்றும் தொலைவை சார்ந்துதான் இருக்கும். கொக்கோ இப்ப இருந்த லைஃப பார்த்தா அவங்க சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருந்ததே நமக்கு நம்ப முடியாது. அவங்கள சுத்தி உள்ள பெண்கள் எல்லாம் கொக்கோவை காப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க போடுற ட்ரெஸ், அவங்க போடுற தொப்பி எல்லாம் போட்டு மயக்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்ததும் பால்சன் அவங்களுக்கு ஒரு பாரிஸ் அபார்ட்மெண்ட்டை கொடுத்தாரு. நீங்க ஒரு டிசைனை உருவாக்குங்க, உங்க ஸ்டைல்ல ஒரு தொப்பியை செஞ்சு வைங்கன்னு சொன்னாங்க. அவங்க உருவாக்குன இந்த தொப்பிகள் ரொம்ப கிராண்டா இல்ல, அழகானதா, சிம்பிளா இருந்துச்சு. உடனே அது பாரிஸ்ல செம ஃபேம் ஆச்சு. ஒரு பணக்கார இங்கிலீஷ்மேனும் கொக்கோ வாழ்க்கையில வந்தாரு. அவர் இந்த பிசினஸ நீ இன்னும் பெருசாக்குன்னு சொன்னாரு. இந்த என்கரேஜ்மெண்ட் கொக்கோவோட தொப்பிகளை சென்சேஷனா மாத்துச்சு. இதோட நிக்கல, கொக்கோ ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணாங்க. மாடர்னாவும் இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாவும் இருந்துச்சு. ரொம்ப காஸ்ட்லியா இல்லாம ஜெர்சில ஒரு ட்ரெஸ்ஸை செஞ்சாங்க. இது ஃபேஷன் உலகத்தையே நடுங்க வச்சது. காசு அதிகமா இல்லாத ஜெர்சி துணியில அவங்க சூப்பர் ட்ரெஸ்ஸை தச்சு நல்லா வித்தாங்க. ஸ்விம் ட்ரெஸ், முடிய ஷார்ட்டா வைக்கிறது, கேஷுவலா ட்ரெஸ் பண்றது இதெல்லாமே கொக்கோவோட தனிப்பட்ட டிசைனா இருந்துச்சு. இதுவே புது ட்ரெண்டை உருவாக்குச்சு. ஆம்பளைங்களோட ஸ்வெட்டரை வச்சு பெண்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை பண்ணாங்க. இது பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஆண்களோட ஆடைய பெண்கள் ஆடையா மாத்தி டிசைன் பண்ணி மாடர்ன் லுக்கா காட்டினாங்க. அதுலயுமே சுதந்திரம் தெரிஞ்சது. 1920ல கொக்கோ ஷனல் குளோபல் ஃபேஷன் ஐகானா மாறினாங்க. அவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் புது பெண்ணா வெளிப்படுத்துச்சு. அந்த பெண் தன்னம்பிக்கையா, ரொம்ப ஆக்டிவா, சரிசமமானவளா இருந்தா. என்னதான் அவங்க பணக்காரி ஆனாலும் ஃபேமஸ் ஆனாலும் அவங்க ஓய்வே இல்லாம செயல்பட நினைச்சாங்க. பணக்காரங்களையும் தாண்டி சாதாரண பெண்களோட வாழ்க்கைய நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. இங்கதான் ஒரு போல்டான செயலை செஞ்சாங்க. அவங்களுக்குன்னு தனி பெர்ஃப்யூமை உருவாக்குனாங்க. அந்த டைம்ல பெர்ஃப்யூம்ஸ்லாம் இயற்கையான பூக்களோட சென்ஸ் தான் இருந்தது. ஒவ்வொன்றுக்கும் ரொமான்டிக்கான பேர் இருந்தது. ஆனா ஷனல் இந்த பூக்கள் மாதிரி இல்லாம மர்மமான ஸ்மெல்லா, எலிகண்டான ஸ்மெல்லா இருக்கணும்னு யோசிச்சாங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்க தனித்துவத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்மெல்ல பெர்ஃப்யூம்ஸ் உருவாக்குனாங்க. ஷனல் நம்பர் 5ன்னு அதுக்கு பேர் வச்சாங்க. பேக்கேஜிங்கும் நல்லா பண்ணாங்க. அவங்களோட ட்ரெஸ் புட்டிக்லாம் அந்த பெர்ஃப்யூம்ஸை ஸ்ப்ரே பண்ணாங்க. வந்த கஸ்டமர்ஸோட பேக்ல லேபிளே இல்லாம இந்த சென்ட் பாட்டில்ஸ் எல்லாம் போட்டு அனுப்புனாங்க. இதை பிடிச்ச மக்கள் என்னடா இது மர்மமான சென்டா இருக்குன்னு யோசிச்சாங்க. மக்களுக்கு ஆர்வம் வந்தது. பாரிஸ் முழுக்க இது காட்டு தீ மாதிரி பரவுச்சு. ஷனல் நம்பர் 5 செம ஃபேமஸ் ஆச்சு. வரலாற்றிலே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பெர்ஃப்யூமாவும் ஆச்சு. 2ஆம் உலகப் போர் நடந்த டைம்ல நாட்சி ஆஃபீஸர்ஸ் பாரிஸை கைப்பற்றினாங்க. அப்ப ஷனலுக்கு நிறைய பிரச்சனை வந்தது. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பாரிஸை விட்டு சுவிட்சர்லாந்து போய் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ள இருந்த வெறி சாகல. 1953ல, அதாவது அவங்களோட 70 வயசுல பெர்ஃப்யூமை விட்டுட்டு திரும்ப ஃபேஷன் பக்கம் வர முயற்சி பண்ணாங்க. போருக்கு அப்புறமா மக்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான உடைகளை போட வேண்டியிருந்தது. அதை மாத்துறதுக்காக கம்பேக் கொடுத்தாங்க. பாரிஸ்ல அவங்களோட முதல் ஷோ தோல்வி அடைஞ்சது. இதெல்லாம் அவுடேட்டட் ஃபேஷன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்களோட வெறி அவங்களோட பவரா மாறுச்சு. அவங்களோட டிசைன்ஸை வந்தவங்களா ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கலான்னு சொன்னாங்க. இது பணத்தை சார்ந்தது இல்ல, இது அவங்களோட கௌரவ பிரச்சனை. தன்னோட ஸ்டைலு எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு நினைச்சாங்க.
அன்பில்லாம ஒதுக்கப்பட்டு வளர்ந்த இந்த பெண் தன்னோட டிசைன்ஸை பல மில்லியன் பெண்கள் சந்தோஷமா போட்டு சுத்துறத பார்த்தது அவங்களுக்குள்ள மிகப்பெரிய வெற்றியை ஃபீல் பண்ண வச்சது. ஷனலோட வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் இருந்தது. அவங்க ஆண்களுடைய பக்கம் வந்தாங்க. ஆண்களோட ஆடைய போட்டு அதுல ஸ்டைல் காட்டுறதும் சுதந்திரமும் ஈக்குவாலிட்டியும் பாக்குறத என்ஜாய் பண்ணாங்க. சோ இந்த நொடியில தான் ஷனலுக்கு மறுபடி வெற்றி வர ஆரம்பிச்சது. மக்களோட கற்பனையை எப்படி நம்ம தூண்டலாம்னு ஷனல் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. சோ ஆண்களோட ஆடைய டிசைன் பண்ணி நம்ம போட்டா எப்படி இருக்கும்னு நினைச்ச மக்கள் ஷனலோட இந்த டிசைன்ஸை ஏத்துக்க ஆரம்பிச்சதும் மறுபடி ஷனல் உயரத்துக்கு போனாங்க. ஷனல் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது பின்னாடி ஓடாம மத்த மக்கள் ரகசியமா என்ன விரும்புறாங்க அப்படிங்கறத கத்துக்கிட்டாங்க. அவங்கள சுத்தி மர்மமா தான் இருந்தது. அவங்க கடந்த காலத்தை பத்தின நிறைய கதைகள் வெளிவந்தாலும் அவங்களுக்குள்ள இருந்த சில ரகசியங்கள் வெளிவரவே இல்ல. சோ மக்கள் கொக்கோ ஷனல் யாரு, என்ன மர்மம் இருக்கு, ரகசியம் என்ன இருக்குன்னு கற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண் பெண் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சிம்பிளா எலகண்டான ஆடைகளை பெண்களுக்காக ஷனல் உருவாக்குனது ஆச்சரியம்தான். ஏன்னா இதெல்லாம் டேபுவான விஷயம். அவங்களோட லோகோ, பெர்ஃப்யூம், டிசைன்ஸ் இதெல்லாத்தையும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சைக்காலஜி தெரியும். மக்களோட ஆர்வத்தை கற்பனையை தூண்டுற விதத்துல தான் இதெல்லாமே பண்ணிருப்பாங்க. இவங்க வெறும் துணியிலையும் வாசனை திரவத்திலையும் மட்டும் புத்திசாலியா இல்ல, சைக்காலஜி தெரிஞ்சிருக்காங்க, அதுல மாஸ்டர் ஆகிருக்காங்க. மக்களுக்கு உண்மை பிடிக்காது, ஃபேண்டசி, பொய், மர்மம், மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இதுலதான் ஆர்வம் அதிகம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதுல ஃப்ரீடம் இருந்தது, பவர் இருந்தது. அவங்க ஃபேஷனை உருவாக்கல, ஆசையை உருவாக்குனாங்க. சோ மனுஷங்களை திருப்திப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம என்ன வேணும்னு ஆசைப்பட்டோமோ அதை அடைஞ்ச அந்த மொமெண்ட்ல நம்ம மைண்டு வேற ஒண்ணு வேணும்னு கேட்கும், புதுசா ஒண்ணு இருக்கணும்னு தேட ஆரம்பிக்கும். இந்த ஓய்வே இல்லாத ஆசை பழங்காலத்துல இருந்தே இருக்கு. பைபிள்ல மோசஸோட கதை, இஸ்ரவேலர்களோட கதை, அடிமையிலிருந்து விடுதலை வேணுங்கிற கதை இதெல்லாம் படிச்சாலே தெரியும். இந்த அதிருப்திகள் எல்லாம் இப்போ இல்ல, மனுஷனோட இயற்கைக்குள்ளேயே ஆழமா அது பதிஞ்சிருக்கு. நம்ம மூளை எதிரெதிரா இருக்க விஷயங்களை தான் கம்பேர் பண்ணும். நம்ம ஒண்ணு பாக்குறப்போ அதுக்கு ஆப்போசிட்டான ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா கற்பனை பண்ணுவோம். ரொம்ப வசதியா இருந்தா சிம்பிளா வாழறது எப்படின்னு கற்பனை பண்ணுவோம். காசு இல்லாம இருந்தா காசு சம்பாதிக்கிறது எப்படின்னு கற்பனை பண்ணுவோம். கற்பனை பண்ண விஷயங்களுக்கு நம்ம பிரெயின் உண்மையா நடந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஃபேண்டசிஸ் எல்லாமே பிளஷரபிளா இருக்கும். நம்ம கிட்ட இல்லாததை தேடி ஓடுவோம். நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னா அதை தேடிதான் உடைச்சோம். நம்ம கிட்ட இருந்து தூரமா இருக்க விஷயங்கள், மறுக்கப்பட்ட விஷயங்களை தான் தேடுவோம். இந்த ஓய்வின்மை நமக்கு சாபமாவும் இருக்கலாம், பெரிய சக்தியாவும் இருக்கலாம். இப்ப இருக்க கலாச்சாரங்கள்ல இந்த ஆசைங்கிற கலை கம்மி ஆயிடுச்சு. நிறைய தகவல்கள், நிறைய விளம்பரங்கள், நிறைய ஷேர் பண்றது இதெல்லாமே இருக்கிறதால மர்மங்கள், ரகசியங்கள் இல்லாம போச்சு. எல்லாத்தையுமே வெளிப்படுத்திடுறாங்க. நம்ம கற்பனை பண்றதுக்கு இடமே இல்ல. நிறைய மக்கள் தன்னை சார்ந்து மட்டுமே இருக்காங்க. மத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ற திறன் அவங்களுக்கு இல்லாம போயிடுது. எல்லாமே கண்ணுக்கு தெளிவா தெரியற மாதிரி இருந்தா ஆசைகளும் ஆர்வமும் எப்படி இருக்கும்? ஒருத்தங்களுக்குள்ள நம்ம ஆசைகளை தூண்டணும்னா அவங்களே புரிஞ்சுக்கணும். அவங்க வேலைகளை பார்த்து அடுத்தவங்க இம்ப்ரெஸ் ஆகணும். அடுத்தவங்க அவங்கள இன்ஸ்பிரேஷனா பார்க்கணும். இதுல 3 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நம்பர் 1, நீங்க எப்பவுமே அவைலபிளா இருக்காதீங்க. ரொம்ப வெளிப்படையா இருக்காதீங்க. உங்ககிட்ட சில மறைவுகள் இருக்கணும். அது மத்தவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டணும். எப்படி இவன் மர்மமாவே இருக்கான்னு அவங்க யோசிக்கணும். மக்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான ஆளுங்க கூட பழகதான் பிடிக்கும். இவங்களுக்கு தான் அதிகமான மரியாதையை கொடுப்பாங்க. நம்பர் 2, நம்ம எப்படா வருவோன்னு மக்கள் மைண்ட்ல நினைக்கணும். சோ அப்பப்ப ஆப்சென்டாவே இருக்கணும். மைக்கேல் ஜாக்சன் இதை செஞ்சாரு. அவரோட மியூசிக்கை உடனே ரிலீஸ் பண்ண மாட்டாரு. அவரை சுத்தி மர்மம் தான் இருக்கும். மக்கள் எப்படா இவரோட மியூசிக் ரிலீஸ் ஆகும், இவர் எப்படி இதை பண்றாரு, மியூசிக் பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்குன்னு ஆர்வமா இருப்பாங்க. அவரோட ஆப்சன்ஸ் அவரை எதிர்பார்க்க வச்சுது, நிறைய கற்பனைகளையும் செய்ய வச்சுது. அடுத்து நம்பர் 3, நீங்க உருவாக்குற படைப்புகள் எல்லாம் எல்லாரையும் அடையிறதா இருக்கணும். உங்க வேலைகளை நார்மலா பண்ணுங்க, வெளிப்படுத்திருங்க. மக்கள் அது என்னன்னு ஆர்வமா பார்க்கட்டும், யோசிக்கணும். ஷேக்ஸ்பியரோட கதைகள் எல்லாம் வெளியானதுமே அதை படிச்ச மக்கள் நிறைய கற்பனை பண்ணாங்க. வெறும் எழுத்தா இருந்தத படமா கற்பனை பண்ணாங்க. சோ சிம்பிளா வெளிப்படுத்திருங்க. ஆனா மெசேஜ கொஞ்சம் அவங்களே ஆர்வமா கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சிருங்க. இதுதான் நம்மளோட ஆர்வத்தை, ஆசைய தூண்டி நம்ம பக்கம் அவங்கள வர வைக்கும். நீங்களும் அப்புறம் மக்கள் ஆசைப்படுற கனவு கதாநாயகியா மாறலாம். அடுத்து சாப்டர் நம்பர் 6, எலிவேட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். நீங்க பாக்குற கோணத்தை மாத்தணும், கொஞ்சம் உயர்வா பார்க்கணும். இதுதான் இந்த சாப்டர் சொல்லுது. மனுஷங்களோட இயற்கையான குணமே அந்த மொமெண்ட்ல உடனடியா இருக்க டிராமாக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. நடக்கிற ஈவென்ட்ஸ், ட்ரெண்ட்ஸ், கண்ணுக்கு தெரியக்கூடிய வெற்றிகள் இதை பார்த்துட்டு உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. உடனே கிடைக்கிற பலன் லாஸ் ஆயிட்டா அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்காம பதறது, எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம முடிவுகள் எடுக்கிறது, இதெல்லாமே மனுஷனோட இயற்கை குணம்தான். நம்ம இப்படி ஷார்ட்டா எல்லாத்தையும் பார்க்காம லாங் டேர்ம்ல பார்க்கணும். இப்படி லாங் டேர்ம் கோல்ஸ், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஃபோர்ஸஸ், தொலைநோக்கு பார்வையில தெரியுற நல்ல ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதுதான் உண்மையா இப்ப இருக்க வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் வடிவமைக்கும். ஜான் பிளண்ட் ரோஸ், இவரோட அப்பா சாதாரண ஷூ மேக்கர் தான். ஆனா ஜான் தன்னோட திறமையால, உழைப்பால சவுத் சீ கம்பெனிக்கு டிரெக்டர் ஆனாரு. இங்கிலாண்டோட கடனை, தேசிய கடனை சரி செஞ்சு சவுத் அமெரிக்காவோட வர்த்தகம் பண்றதுக்காக தான் இந்த சவுத் சீ கம்பெனி உருவாக்கப்பட்டது. ஜான் லா
இவர்தான் பிரான்ஸ்ல மிசிசிப்பி அப்படிங்கிற கம்பெனியை நிறுவினாரு. இந்த கம்பெனி உருவாக்குனதுக்கு முக்கிய காரணம் சாதாரண பிரெஞ்சு மக்களையும் பணக்காரன ஆக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கான பினான்சியல் ஸ்கீமை உருவாக்குனாரு. இந்த கம்பெனியை பத்தி ஜான் பிளண்ட்டுக்கு தெரிய வருது. சோ இங்கிலாந்துலயும் இந்த மாதிரி சூப்பரான விஷயத்த கொண்டு வர நினைச்சாரு பிளண்ட். சோ மிகப்பெரிய பினான்சியல் பிளான போட்டாரு. சவுத் சி கம்பெனி இங்கிலாண்டோட 31 மில்லியன் யூரோஸ் நேஷனல் டெப்ட் எடுத்துக்கும்னு பிளண்ட் சொன்னாரு. இதுக்கு பதிலா எங்க கம்பெனிக்கு கவர்மெண்ட் வட்டி கொடுக்கணும், இந்த கடனை மக்களுக்கு ஸ்டாக்ஸா விற்கணும்னு சொன்னாரு. சோ ஷேர்ஸ் வாங்க நினைக்கிறவங்க கவர்மெண்ட் ஷேரை சவுத் சி ஷேர்ஸா மாத்திக்கணும், மிச்ச ஷேர்ஸை இன்வெஸ்டர்ஸுக்கு வித்துருவோன்னு சொன்னாரு. இந்த ஸ்கீம் எல்லாருமே பணத்தை அடையிற வகையில இருந்தது. கவர்மெண்ட்டுக்கு கடனும் இல்லாம போயிடும், ஷேர் பிரைஸ் அதிகமாக்குறதால இன்வெஸ்டர்ஸ்க்கு லாபமும் கிடைக்கும். பிளண்டோட இந்த கம்பெனி பினான்சியல் வேர்ல்டையே ஆட்சி செய்யும். கிங் ஜார்ஜ் 1க்கு இந்த பிளான் முழுசா புரியல. ஓகே, எல்லாருக்கும் செல்வ வளம் கிடைக்க போகுதுன்னு நம்பி மனசார இதுக்கு ஆதரவு கொடுத்தாரு. 1720ல பார்லிமெண்ட் இந்த திட்டத்தை அமல்படுத்துது. கிங் ஜார்ஜே 1 லட்சம் யூரோஸை இன்வெஸ்ட் பண்ணாரு. எல்லாருக்கும் இது மேல நம்பிக்கை வரணும்னு நினைச்சாரு. இது தேசிய செய்தியா மாறுச்சு. அவ்வளவுதான், சவுத் சி ஷேர்ஸோட விலை ராக்கெட் உச்சத்துல தொட்டுச்சு. 100 யூரோஸ் இருந்தது சில மாசத்திலேயே 1000 யூரோஸ் ஆச்சு. வியாபாரிங்க, விவசாயிங்க, வேலைக்காரங்க, பெண்கள்னு எல்லாருமே அவங்க சேமிப்புகளை இந்த ஸ்டாக்ஸ்ல போட்டாங்க. ஒரே ராத்திரியில பணக்காரன் ஆயிரலான்னு நம்புனாங்க. ஐசக் நியூட்டனும் இதுல இன்வெஸ்ட் பண்ணாரு. அவர் வாங்குற ஷேரை ரொம்ப எச்சரிக்கையோட வித்து பணத்தை டபுள் ஆக்குனாரு. ரொம்ப பொறாமையோ பேராசையோ பட்டு நியூட்டன் இதை பண்ணல. இது நாடு முழுக்க நோயா பரவுச்சு. எந்த அளவுக்குன்னா மக்கள் நிலத்தை வித்தாங்க, வேலையை விட்டாங்க, ஆடம்பர பொருட்கள்ல தன்னோட காசை போட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. கூலிக்காரங்கள்லாம் பணக்காரங்க ஆனாங்க. முன்னாடி கம்பெனிஸ்ல வேலை பார்த்த எம்ப்ளாயீஸை விட வீட்டு வேலை பார்க்கறவங்க கையில காசு குவிஞ்சிருந்தது. எல்லாருமே பணக்காரன் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளயும் வர ஆரம்பிச்சது. இங்கிலாண்டோட மதம், கொள்கை, வியாபாரம் எல்லாமே சவுத் சியோட ஸ்டாக் தான்னு வரிகள் எல்லாம் பரவ ஆரம்பிச்சது. கம்மி காசுலயே ஷேர்ஸை வாங்குறதுக்கும் பிளண்ட் அலோவ் பண்ணாரு. நேஷனல் ஹீரோவா ஆனாரு. ரொம்ப உச்சத்தை தொட்டா எங்கேயோ பயங்கரமா சரிய போறாங்கன்னு தான் அர்த்தம். அதான் நடந்தது. இதெல்லாமே ஒரு மாயை வலை மாதிரி எல்லார் கண்ணையும் மறைச்சது. இந்த மார்க்கெட் செம வேகமா பரவ ஆரம்பிச்சது. நிறைய கம்பெனிஸ் காப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. சவுத் சி ஸ்கீம் மாதிரியே பண்ணி இந்த கம்பெனி கிட்ட இருந்தே காசை கறந்தாங்க. இதை நிறுத்துறதுக்காக பிளண்ட் 1720ல வந்த பபிள் ஆக்டுக்கு சப்போர்ட் பண்ணாரு. அதாவது லைசன்ஸ் இல்லாம ஜாயிண்ட் ஸ்டாக் வைக்கிறத பேன் பண்ணாரு. சோ உண்மையா லைசன்ஸ் உள்ளவங்க தான் இந்த பிசினஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தன்னோட கம்பெனிய பாதுகாத்துக்க தான் இந்த சட்டத்தை அமல்படுத்தினாரு பிளண்ட். ஆனா இதான் நிலைமை இன்னுமே மோசமாக்குச்சு. யாரெல்லாம் பேன் பண்ண கம்பெனிஸோட ஜாயிண்ட் ஸ்டாக் வாங்கிருந்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த சட்டம் அமல்படுத்தினதும் பயந்து போய் சவுத் சி ஷேர்ஸ் எல்லாம் விற்க போனாங்க. பிளண்ட்டும் நிறைய பொய்யான சத்தியங்கள் எல்லாம் பண்ணி நம்பிக்கையை தக்க வைக்க முயற்சி பண்ணாரு. ஆனா இன்வெஸ்டர்ஸுக்கு இப்பதான் புரிஞ்சுது, இந்த கம்பெனிக்குன்னு உண்மையான சொத்தோ வர்த்தகமோ இல்ல. இது ஒரு வேல்யூவே இல்லாத கம்பெனி. வெறும் ஸ்டாக்ஸை கைமாத்தி இத்தனை நாள் மக்கள் வாழ்க்கையில விளையாடிட்டு இருந்திருக்காங்கன்னு. நம்பக நிலை குறைஞ்சது, விலை கம்மியாச்சு, குழப்பங்கள் அதிகமாச்சு, மார்க்கெட்டே கிராஷ் ஆச்சு. பல்லாயிரக்கணக்கான மக்களோட வாழ்க்கை இதால பாதிக்கப்பட்டுச்சு. இங்கிலாந்து பேங்க் மொத்தமா தோத்து போச்சு. நிறைய இன்வெஸ்டர்ஸ், என் நியூட்டன் கூட பினான்சியலா பாதிக்கப்பட்டாரு. ஆனா இவர் முன்னாடியே எச்சரிக்கையோட இருந்ததால ரொம்ப அடி வாங்கல. நிறைய மக்கள் எல்லாத்தையும் இழந்தாங்க. அவங்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏன் பிளண்டோட சொந்தக்காரங்க கூட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளவுதான் தோல்வி. பிளண்ட் லண்டனுக்கு பறந்தாரு. அங்க போய் வாழ்க்கைய வறுமையிலே வாழ்ந்து முடிச்சாரு. வரலாறுல பதிவு செய்யப்பட்ட ரொம்ப ரொம்ப ஆபத்தான பினான்சியல் ஸ்கீம்ஸ்ல இதுவும் ஒண்ணு. இது செல்வத்தை கொடுக்கும், இங்கிலாந்துக்கு பவரை கொடுக்கும் நினைச்சா மொத்த தேசத்தையும் அழிச்சிருச்சு. இந்த கதையில என்ன தெரியுது? பிளண்ட் பணக்காரனாக ஆசைப்பட்டாரு. ஆனா லாங் டேர்ம் விஷன் அவர்கிட்ட இல்ல. எல்லாத்தையும் குறுகலா மட்டுமே பார்த்தாரு. தான் செய்யற இந்த செயலால என்னென்ன ஆபத்துகள் வரலாம், எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எதுவுமே அவருக்கு தெரியல. பிரான்ஸ்ல இருக்க மிசிசிப்பி கம்பெனி சூப்பர் சக்சஸ்ஃபுல் ஆனது அவர் கண்ணை மறைச்சிடுச்சு. ஷார்ட் டேர்ம்ல அவரோட பிளானை லான்ச் பண்ணதா அவரு ஃபோக்கஸ் பண்ணாரு. ஒரு ஸ்டாக்குக்கு பின்னாடி உண்மையாவே லாபம் இல்ல வர்த்தகம் இல்லங்கிறப்போ அதோட விலை எப்படி அதிகமாகும்? இந்த கேள்வி அவரு ஃபர்ஸ்டே சிந்திச்சிருக்கணும். ஆனா மிஸ் பண்ணிட்டாரு. அவரோட வெற்றி ஆரம்பிச்சது. வருஷம், மாசம், நாட்கள்னு அப்படியே சரிஞ்சு போச்சு. இதை நம்ம லான்ச் பண்ணிட்டோம், எப்படியாவது இந்த மாய வலையிலேயே மக்களை வச்சிருக்கணும்னு ப்ரெஷர்லயே செயல்பட்டாரு. ஆனா அது எப்படி முடியும்? ரியாலிட்டிய மாத்த முடியாதுல்ல. இது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருச்சு. அதிபுத்திசாலியான நியூட்டனே இதுல தோத்துட்டாரு. சோ மனுஷங்க அவங்க பாக்குற விதத்தை எப்பவுமே ஒரே கோணத்துல வச்சுக்க மாட்டாங்க. தப்பாதான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ உடனே என்ன இருக்கோ அதை மட்டும்தான் புரிஞ்சுப்பாங்க. நாட்கள் போக போக நம்ம மிஸ் பண்ண எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். உண்மையான ஆபத்து என்னன்னு புரியும். இது எல்லாமே ஆரம்பத்திலே நம்ம யோசிச்சிருக்க வேண்டியது. ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சு இனி மாத்தவும் முடியாது. எப்பவுமே உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்காம பெருசா யோசிங்க. லாங் டேர்ம்ல யோசிங்க, அப்புறம் முடிவுகளை எடுங்க. இது மலை உச்சத்துல ஏறுற மாதிரி. கீழிருந்து பாக்குறப்போ உச்சம் தெரியாது, வெறும் மரங்கள் தான் தெரியும். மலை உச்சிய அதுங்க மறைச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் நம்மளோட உணர்ச்சிகளும் இந்த நொடியில எதிர்காலத்துல நடக்க போறதை யோசிக்க விடாம கண்ணை மறைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மேல ஏற ஏறதா மலைய பாப்போம், உச்சத்தை பாப்போம். சோ நம்ம இன்னும் யோசிக்க யோசிக்கதான் உண்மையான கனெக்ஷன்ஸ் புரியும், விளைவுகள் எல்லாம் புரியும். உச்சத்தை அடைஞ்சதும் தான் நமக்கு மலையோட தெளிவு கிடைக்கும்.
சோ நம்மளோட கோல் என்னவா இருக்கணும் தெரியுமா? பட்டுன்னு மென்டலி செயல்பற்றாம இந்த மவுண்டன் டாப் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது இந்த மலை உச்சியோட கோணத்தை நம்ம அடையணும். மலை உச்சியை பாக்குற மாதிரி நம்மளோட பெர்ஸ்பெக்டிவை மாத்திக்கணும். இப்படி முன்னாடியே தொலைநோக்கு பார்வையோட செயல்படணும்னா சில பிராக்டிக்கலான விஷயங்களை நீங்க செய்யலாம். ஒரு பிரச்சனையை சந்திக்கிறப்போ இல்ல வாய்ப்புகள் அடையிறப்போ ஒரு நிமிஷம் பின்னாடி கால் எடுத்து வச்சு உங்க உணர்ச்சிகளை அமைதிப்படுத்துங்க. ரொம்ப எக்ஸைட் ஆகியோ பயந்தோ ஓவரா செயல்படாம நிதானமாகுங்க. நம்பர் 2, ஒரு விஷயத்துக்கு பல ஆங்கிள்ஸ் இருக்கும், பல விளக்கங்கள் இருக்கும், நோக்கங்கள் இருக்கும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. இதான் முடிவுன்னு பட்டுன்னு கன்க்ளூஷனுக்கு வந்துடாதீங்க. இப்ப நீங்க இருக்க இந்த சூழல் எல்லாத்துக்கும் பொருந்துமா, ஃபியூச்சர்ல வர மிகப்பெரிய விஷயத்துக்கும் பொருந்துமான்னு புரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்பர் 4, நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் இனி வர்ற மாசங்கள்ல வருஷங்கள்ல எப்படி இருக்கும்னு பாசிட்டிவ் ரிசல்ட்டையும் யோசிங்க, நெகட்டிவ் ரிசல்ட்டையும் யோசிங்க. நம்பர் 5, இப்போ நீங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் இந்த நொடியில மட்டும் பலனளிக்காம லாங் டேர்ம்ல பலனளிக்கணும். இதெல்லாம் ஓகேனாதான் அந்த விஷயத்த நீங்க செய்யணும். கொஞ்சம் உணர்ச்சிய ஓரம் ஒதுக்கிட்டு ஸ்டடியா நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களால நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். ஷார்ட் டேர்ம்ல யோசிக்கிறது மனுஷனோட இயல்புதான். திடீர்னு வர ஆபத்துல இருந்து உயிர் பொழைக்க இதெல்லாம் வேணும். ஆனா அதெல்லாம் மனுஷன் வேட்டையாடி காட்டுக்குள்ள மிருகங்களோட வாழ்ந்துட்டு இருந்த காலம். இப்ப இருக்க மாடர்ன் சொசைட்டி வேற. பொறுமையோட இருக்கணும், பிளான் பண்ணணும், நிறைய இருக்கு. ஆனாலும் நம்ம மூளை அர்ஜென்ட்டா இப்ப என்ன சுகமோ அதை தான் பாக்குது. இதனாலதான் மக்களுக்கு வானிலை மாற்றத்தை விட பயங்கரவாதத்து மேல பயம் அதிகமா இருக்கு. ஏன்னா பயங்கரவாதத்தோட விளைவு உடனடியா தெரியும். ஆனா வானிலை மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா தான் பாதிப்பு ஏற்படுத்தும். நம்ம கிட்ட இருக்க குடிப்பழக்கம், புகைப்பழக்கம் இதெல்லாம் கூட காலப்போக்குல தான் ஆபத்தை ஏற்படுத்தும். ஏன் டெக்னாலஜி சூப்பரா வளர்ந்துகிட்டே இருக்கு, இது கூட நம்மள அட்டென்டிவா இருக்க விடாம தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு ட்ராப் மாதிரி இதுக்குள்ளேயே நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். லாங் டேர்ம்ல வர விளைவுகளை யோசிக்காம நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம் ஆபத்தான விளைவுகள்ல தான் கொண்டு போய் நிறுத்தும். இத கோப்ரா எஃபெக்ட்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ் கொலோனியல் கவர்மெண்ட் டெல்லியில இருந்த டைம்ல மோசமான கோப்ரா விஷங்களால பாதிக்கப்பட்டாங்க. இதை உடனடியா சரி செய்ய அவங்க ஒரு பரிசை அனௌன்ஸ் பண்ணாங்க. யாரெல்லாம் எங்ககிட்ட செத்த நாகப்பாம்பை கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பரிசு இருக்கு. அதுவும் ஒவ்வொரு செத்த நாகப்பாம்புக்கும் பரிசு இருக்குன்னு சொன்னாங்க. சோ எல்லாரும் நாகப்பாம்பை கொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுல நிறைய பேருக்கு மூளை நல்லா வேலை செஞ்சது. லோக்கல்ஸ் எல்லாம் நாகப்பாம்புகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. வளர்த்து நிறைய பேருக்கு அதை வித்து சாகடிச்சு கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் காசை வாங்கி பயங்கரமா சம்பாதிச்சாங்க. இதை கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருச்சு. உடனே இந்த ப்ரோக்ராம கேன்சல் பண்ணுச்சு. நாகப்பாம்பை பிரீட் பண்ண ஆளுங்கள்லாம் செம்ம கோபமாகி பழி வாங்கி ஆகணும்னு நினைச்சு நாகப்பாம்புகள் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இருந்த எண்ணிக்கையை விட இவங்க ரிலீஸ் பண்ணது 3 மடங்குல இருந்தது. சோ நல்ல இன்டென்ஷன் இல்லாம எதிர்காலத்துல என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு யோசிக்காம செயல்பட்டா இப்ப நடக்கிற பிரச்சனையை விட மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். இதுக்கு வரலாறுல ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. இவ்வளவும் தெரிஞ்சோம் ஏதோ ஒண்ணு நம்மள அலாம் பண்ணிட்டே இருந்தும் நாம ஏன் திரும்ப திரும்ப அதை தப்பையே பண்றோம்? லாங் டேர்ம்ல யோசிக்காம உடனடியா கிடைக்கிற சொல்யூஷன்ஸை ஏன் ஃபோக்கஸ் பண்றோம்? ஜூலியஸ் சீசரை கொன்னுட்டா சுதந்திரம் கிடைச்சிரும்னு நினைச்சாங்க. ஆனா அவரை கொன்னதும் தான் ஆபத்தான சர்வாதிகாரமே ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் எதிர்பார்க்கல அவங்களோட பிரச்சனை மொத்த நாட்டுக்கும் பிரச்சனையாகும்னு. இதெல்லாம் எதிர்கால விளைவுகளை யோசிக்காத சிந்தனைகள் தான். சோம்பேறித்தனமா ரொம்ப சிம்பிளா யோசிச்சுட்டாங்க. எந்த ஆக்ஷனா இருந்தாலும் அதுக்கு மிகப்பெரிய ரியாக்ஷன்ஸ் வரும். பல மக்கள் அதுல ஈடுபட்டிருப்பாங்க, பல மோட்டிவ்ஸோட இருப்பாங்க. எந்த சம்பவமா இருந்தாலும் அதுல எல்லாரும் தான் இன்வால்வ் ஆகி இருப்பாங்க. சோ செயல்படுறதுக்கு முன்னாடி பல கோணங்கள்ல யோசிக்கணும். நிறைய மக்கள் நேரத்துக்கும் வயசுக்கும் பயப்படாம இந்த பிரசன்ட் மொமெண்ட்லயே மாட்டிக்கிறாங்க. இது நாம மாத்தணும். நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. ஒரு பகுதியில எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லா பகுதியிலுமே பாதிக்கும். லாங் டேர்மா யோசிச்சாதான் பலன். சோ நீங்க பாக்குற கோணத்தை கொஞ்சம் பெட்டரா மாத்துங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 7, Soften people's resistance by confirming their self-opinion. மனுஷங்க இயற்கையாவே டிஃபென்சிவ் தான். தன்னை தானே தற்காத்துப்பாங்க. சுதந்திரம் வேணும்னு நினைப்பாங்க. யாரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணாலோ மேனிப்புலேட் பண்ணாலோ பிடிக்காது. நம்மளோட ஒப்பீனியனை பிஹேவியரை யாராவது மாத்த நினைச்சா நம்ம வேணும்னே அதை எதிர்ப்போம். நமக்குன்னு ஒரு செல்ஃப் இமேஜ் இருக்கு, நாமளும் புத்திசாலிதான் அப்படிங்கிற எண்ணம். லிண்டன் பி ஜான்சன் US செனேட்டுக்கு 1948ல வந்தாரு. அவர்கிட்ட பொறுமைங்கிறதே இல்ல, ஆனா ரொம்ப எய்மோட இருந்தாரு. உள்ள வந்ததுமே அங்க இருந்த சீனியர் செனேட்டர் டாம் கார்னலி கூட கிளாஷ் ஆயிடுச்சு. கார்னலி ஜான்சனை இன்சல்ட் பண்ணி ரொம்ப கம்மி ஸ்டேட்டஸ் இருக்க கமிட்டி பொசிஷனை கொடுத்துட்டாரு. இன்னும் 20 வருஷம் ஆகணும் நீ மேல வர்றதுக்குங்கிற மாதிரி அவமானப்படுத்திட்டாரு. அப்பதான் ஜான்சனுக்கு புரிஞ்சுது, நம்ம எய்மோட ரொம்ப அகங்காரத்தோட இருந்தா எதுவுமே வேலை செய்யாதுன்னு. திரும்ப அவரை மாத்திக்க நினைச்சாரு. அமைதியானாரு. பொறுமையா பர்ஃபெக்ட் ஜூனியர் செனட்டரா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. ஆபீஸ்க்கு வெளியே வெயிட் பண்றது, புத்திசாலித்தனமா கேள்விகள் கேட்கறது, நல்லா கவனிக்கிறது, இதெல்லாம் பண்ணாரு. சோ மத்தவங்களும் இவரை ஆர்வமான மனுஷனா பார்த்தாங்க, ஆபத்தான ஆளா பாக்கல. எல்லா செஷனையும் அட்டன் பண்ணுவாரு. எப்பவும் பணிவோடயே இருந்தாரு. சீனியர்ஸ் எல்லாருக்கும் வயசாக ஆரம்பிக்குது. ஜான்சன் அவங்கள அடிக்கடி பாத்துப்பாரு. எனக்கு கைடன்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்க தான் என்னோட மென்டாஸ்னு அவங்கள நம்ப வச்சாரு. இதுல ரசல் அப்படிங்கிற சீனியர் கூட தான் ஜான்சன் செம்ம க்ளோஸ். அப்பா பையன் மாதிரி பாண்ட்ல இருந்தாங்க. அவரோட கொள்கையை தான் ஜான்சன் நிறைய ஃபாலோ பண்ணாரு.
கொரியன் போர் ஆரம்பிச்சப்போ ஜான்சன் புத்திசாலித்தனமா யோசிச்சு மிலிட்டரி சப் கமிட்டியோட சேர்மன் ஆனாரு. இது அவருக்கு பயங்கர மரியாதையை கொடுத்துச்சு. பிரஸ் ஆளுங்களை சூப்பரா மேனேஜ் பண்ணாரு. யாரெல்லாம் அவருக்கு சாதகமான பத்திரிகை கதைகளை எழுதுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் செம்ம கவனிப்பு இருந்தது. ஜான்சனோட வெற்றியை பார்த்து ரசலுக்கு ரொம்ப சந்தோஷம். தான் இன்னுமே ஜான்சன் மூலமா சக்சஸ் அடைஞ்சிட்டு இருக்கிறதா நினைச்சாரு. மக்களை நம்ப வச்சாரு. மறுபடி ஹியூபர்ட் ஹம்ஃப்ரே மேல டார்கெட் வச்சாரு. இவரும் ஒரு செனேட்டர் தான். எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஆளு. இவரையும் மயக்கி ஒன்னா பேசி சிரிச்சு பழகிட்டாரு. 1952ல மறுபடி தலைவரை தேர்வு செய்ய வேண்டிய சூழல் வருது. இங்க ஜான்சன் ரொம்ப பணிவோட உள்ள வராரு. ரசலும் மத்த தலைவர்களும் ஜான்சனை புது தலைவரை அறிவிக்கிறாங்க. அப்ப அவருக்கு வெறும் 44 வயசு. ரொம்ப சின்ன வயசுல இந்த பதவி கிடைச்சிருச்சு. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இனிமேதான் சூழ்ச்சி செயலே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. பவருக்கு வந்த உடனே ஜான்சன் பழைய கமிட்டி ஆளுங்களை தூக்கிட்டு சீனியர்லாம் இங்க இல்லன்னு நிறைய சின்ன வயசு செனேட்டர்ஸ பதவியில உட்கார வச்சாரு. ஜான் எஃப் கெனடி, ஹியூபர்ட் மாதிரி பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஆட்களை உட்கார வச்சாரு. இது எல்லாருக்கும் பயனுள்ளதான்னு நம்ப வச்சாரு. பட் எப்படி எல்லாருமே சின்ன வயசாலா இருக்கலான்னு நிறைய பேர் மறுத்தாங்க. அவங்களையும் நிறைய டாக்டிக்ஸை வச்சு நம்ப வச்சுட்டாரு. சில வாரங்கள்லயே நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயம் நடந்தது. ஜான்சன் மொத்த கமிட்டியையும் தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாரு. மாஸ்டர் ஆனாரு. அவரை ஆரம்பத்துல டிஸ்மிஸ் பண்ணி லோ ஸ்டேட்டஸ் பொசிஷன்ல உட்கார வச்ச கானலி கூட செம்ம ஷாக் ஆனாரு. நான் 20 வருஷமா போராடி பண்ண இந்த விஷயத்த இவன் 4 வருஷத்துல பண்ணிட்டானேன்னு கானலிக்கு செம்ம ஷாக்கு. சோ நம்ம சண்டை போடுறதாலேயோ ரொம்ப அதிகாரம் பண்றதாலேயோ உண்மையா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. கவனிச்சு எல்லாரோட இடத்துல இருந்தும் யோசிச்சு மத்த மக்களும் இவன் நம்மள மதிக்கிறான்னு நம்புற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும். எல்லாரோட தேவைகளையும் ஜான்சன் புரிஞ்சுக்கிட்டாரு. ரசலுக்கு மரியாதை வேணும், கூட கம்பானியன் வேணும். ஹியூபர்ட்டுக்கு என்கரேஜ்மெண்ட் வேணும், மத்த ஆட்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். எல்லாத்தையுமே ஜான்சன் கொடுத்தாரு. சூழ்ச்சிகள் மூலமா தான் ஜான்சன் வெற்றி அடைஞ்சாரு. எல்லாரையும் புரிஞ்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் செஞ்சு சக்சஸ் பார்த்தாரு. நம்மளோட மரியாதை சுதந்திரத்தை பாதுகாத்துக்க நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம். நம்மள யாராவது குறை சொன்னா மேனிபுலேட் பண்ணா அதை நம்ம மறுப்போம். மேபி அது உண்மையா இருக்கலாம் தான், ஆனாலும் மறுப்போம். நம்மளோட செல்ஃப் ஒப்பீனியன் புனிதமானது. நம்ம திறமசாலி, சரியானவங்க, புத்திசாலின்னு நம்ம முதல்ல நம்பணும். அடுத்தவங்க சொல்றத உண்மையா ஆர்வத்தோட கேளுங்க. யாரெல்லாம் நான் புத்திசாலின்னு அடுத்தவங்களுக்கு உதவக்கூடியவங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்டலாம் அட்வைஸ் கேளுங்க. ஒருத்தவங்களோட நல்ல குணத்தை, புத்திசாலித்தனத்தை பாராட்டுங்க. பேசட்டும், நிறைய பேசட்டும். அவங்களும் முக்கியமானவங்கன்னு ஃபீல் பண்ணணும். உங்களுக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னா நீங்க எனக்கு உதவி பண்றதுக்கு வர்த்துதான்னு ஜஸ்டிஃபை பண்ணுங்க. நமக்குள்ள ஆழமான சில நம்பிக்கைகள் இருக்கும். அதுல முக்கியமான 3: நான் சுதந்திரமானவன், நான் புத்திசாலி, என் முடிவுகளை நானே எடுக்கக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனம் என்கிட்ட இருக்கு, நான் நல்லவன், ரொம்ப டீசென்டான ஆளு. இந்த 3ம் எல்லார்கிட்டயும் காமனா இருக்க விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க சின்ன வயசுல பார்த்த அனுபவங்கள் எல்லாம் அவங்களோட ஒப்பீனியன்ஸை மாத்தி அமைச்சிருக்கோம். நமக்குன்னு இருக்க ஒப்பீனியன்ஸை வச்சுதான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ அது சரியானதா, உயர்வானதா இருக்கிறதே ரொம்ப நல்லது. கம்மியா இருந்தா அது அவங்களுக்கு தான் ஆபத்து. நான் வெற்றி அடைய தகுதியானவன் இல்லைன்னு தாழ்வா நினைப்பாங்க. எல்லா பக்கத்துல இருந்தும் இன்ஃப்ளூயன்ஸ் வரும். எப்படியும் யாராவது நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறவங்க தான். அது அவங்க கான்ஷியஸாவும் பண்ணலாம், அன்கான்ஷியஸாவும் பண்ணலாம். இதை நம்ம தவிர்த்திடக்கூடாது. சில நேரம் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்மள வெற்றியாளனாவும் ஆக்கும், நிறைய நல்ல விஷயங்களை செய்ய வைக்கும். சோ ஒருத்தர் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நினைக்கிறாங்க, நம்மளோட ஒப்பீனியனை மாத்த நினைக்கிறாங்கன்னா அவங்க உண்மையா நம்மள ஜெயிக்க வைக்க பண்றாங்களான்னு பாசிட்டிவிட்டியை பாருங்க. நீங்க ஒருத்தரை நல்ல முறையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு 5 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நம்பர் 1, நீங்க நல்லா கவனிக்கக்கூடிய ஆளா மாறணும். தன்னோட எண்ணங்களையும் கவனிக்கணும், அடுத்தவங்களையும் கவனிக்கணும். இடையில கேள்வி கேட்டு தொல்லை பண்ணாம அவங்க என்ன பேசுறாங்களோ அதை முழுசா லிசன் பண்ணுங்க. நம்பர் 2, நல்ல மூட எல்லாருக்கும் பரப்பணும். மனுஷங்களோட உணர்ச்சிகள் தொத்து நோய் மாதிரி பரவும். நீங்க தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினா தன்னம்பிக்கையாலனா மத்தவனும் ஆவான். அதே நெகட்டிவிட்டியை பரப்புனா அதே தான் சுத்தி உள்ளவங்களுக்கும் வரும். நம்ம பாசிட்டிவா ஓப்பனா இருந்தா மக்கள் மேல பெஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நம்பர் 3, அவங்களோட ஒப்பீனியன் படி தான் நடக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒவ்வொரு மனுஷனோட தன்மை என்ன, அவங்க புத்திசாலித்தனம் எப்படி, இதெல்லாம் பார்க்கணும். என்னைக்குமே அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவங்கள ஃப்ரீயா விடணும். அவங்கள முட்டாள் மாதிரி நடத்தக்கூடாது. ஆர்கியூ பண்ணாம அவங்க பேசுற பாயிண்ட பிடிச்சே அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை பாராட்டணும். இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் ஈஸியா அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம பக்கம் ஈர்த்திடலாம். நம்பர் 4, அவங்களுக்குள்ள இருக்க இன்செக்யூரிட்டிஸை மாத்தி அமைக்கணும். அவங்க எதை பார்த்து பயப்படுறாங்களோ அதை ட்ரிகர் பண்ணாதீங்க. அவங்க எந்த திறமைய பத்தி சந்தேகப்படுறாங்களோ அதை பாராட்டி அவங்கள ஊக்குவிங்க. மக்களுக்கு பாராட்டினா ரொம்ப பிடிக்கும். ஓ, இதெல்லாம் என்கிட்ட இருக்கா, நான் இவ்ளோ திறமைசாலியான்னு அவங்களுக்கு புரிய வச்சா அவங்க இன்னுமே உங்க மேல ஈர்க்கப்படுவாங்க. நம்பர் 5, ரிவர்ஸ் சைக்காலஜியை யூஸ் பண்ணுங்க. அவங்க டிஃபெண்ட் பண்றாங்கன்னா நம்ம நேரடியா அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. சோ அவங்க இடத்துல நம்ம நிக்கணும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து நம்ம அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அவங்க நெகட்டிவா இருக்காங்க, பிடிவாதமா இருக்காங்கன்னா மத்தவங்க மாதிரி நோன்னு சொல்லாம அதையும் ஏத்துக்கிட்டு அப்படியே உல்டாவா அவங்கள நம்ப வைக்கணும். சோ இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு நம்ம ஒருத்தரை ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது மேனிபுலேஷன் இல்ல. நம்ம அவங்க இடத்துல இருந்து யோசிக்கிறோம், அவங்களோட ஒருங்கிணைஞ்சு போறோம்னா அது தப்பு இல்ல. நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் பாசிட்டிவா இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. மக்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டா
அவங்களுக்கு மரியாதை கொடுத்தா, அவங்க இமேஜை நம்ம பாதுகாத்தா தானா அவங்க நம்ம பக்கம் வருவாங்க. அவங்க எதை டிஃபெண்ட் பண்றாங்களோ அதே ரூட்ல போய் அவங்கள சரி பண்ணி நம்ம பக்கம் ஈஸியா கொண்டு வந்துடலாம். அடுத்து சாப்டர் நம்பர் 8, சேஞ்ச் யோர் சர்க்கம்ஸ்டன்சஸ் பை சேஞ்சிங் யோர் ஆட்டிடியூட். ஒவ்வொரு மனுஷனும் இந்த வாழ்க்கைய தன்னோட சொந்த லென்ஸ் மூலமா தான் பாக்குறான். அவனோட ஆட்டிடியூட், அவனுக்கு இருக்க நடத்த, மனிதாபிமானம் தான் இது. நம்ம மக்களை புரிஞ்சுக்கிற விதம், நடக்கிற சம்பவங்களை கையாளுற விதம் எல்லாத்தையுமே இதான் தீர்மானிக்குது. எப்பவுமே பயந்த ஆட்டிடியூட்லயே இருக்கோம்னா எல்லாத்தையும் நெகட்டிவா தான் பார்ப்போம். ரிஸ்க் எதுவும் எடுக்க மாட்டோம். அடுத்தவங்க மேல ஈஸியா பழி போட்டுருவோம். அதே ரொம்ப பகையோட இருக்க ஆட்டிடியூட் இருந்தா எந்த மக்களும் உங்க கூட இருக்க மாட்டாங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்கப்படும். இந்த ஆட்டிடியூடுங்கிறது ரொம்ப ஃபிளெக்சிபிளானது. இது நம்ம பாசிட்டிவா ஓப்பனா மாத்திக்கிட்டோம்னா எந்த விமர்சனத்தையும் நம்ம வளர்ச்சியா மாத்த முடியும். நிறைய வாய்ப்புகளை ஈர்க்க முடியும். முழுமையான வாழ்க்கையை உருவாக்க முடியும். ஆண்டன் செக்கோவ் ரஷ்யால இருக்க சிறந்த எழுத்தாளர்கள்ல ஒருத்தர். இவரோட சின்ன வயசு வாழ்க்கை முழுக்க வறுமை, கொடுமை, கஷ்டம்தான். அப்பா ரொம்ப அடிப்பாராம். பாசமே இல்லாத மனுஷன். பயத்திலேயே தான் ஆண்டன் வளர்ந்தாரு. அப்பா மேல இருக்க பயத்திலேயே ரொம்ப நேரம் மளிகை கடையில வேலை செய்வாராம். அப்படியே சைட்ல படிக்கவும் செஞ்சாரு. அவரோட எஸ்கேபிசமா இருந்தது. கதை சொல்றது, ஜோக் அடிக்கிறதும், சுடுகாடுகள்ல சும்மா அலைஞ்சிட்டு இருக்கிறதும் தானா. ஷெக்கோவோட அப்பாக்கு எல்லாமே திவாலானதும் அவர் மாஸ்கோவுக்கு தப்பிச்சு போயிட்டாரு. 16 வயசு ஷெக்கோவ் தனிமைப்படுத்தப்பட்டாரு. ₹1 கூட இல்ல. முதல்ல அவருக்கு கஷ்டமா இருந்தது. என்னடா தனியா விட்டுட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணாரு. ஆனா சர்வைவ் ஆகணுமே, உயிர் வாழணுங்கிறதுக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. நிறைய பேருக்கு டியூஷன் எடுத்து அது மூலமா வருமானம் வந்தது. டாக்டர் ஆகணும்னு ரொம்ப படிச்சாரு. புக்ஸ் மூலமா தன்னோட அறிவை வளர்த்துக்கிட்டே இருந்தாரு. சோ நல்ல வேலைக்கு போனதும் அவருக்குன்னு ஒரு மரியாதை கிடைச்சது. அவருக்குள்ள நம்பிக்கை வந்தது. இந்த தனிமையான நேரத்துல ஷெக்கோவுக்கு உணர்ச்சி ரீதியா பல அனுபவங்கள் கிடைச்சது. அப்பாவை யோசிச்சு பார்த்தாரு. அவர் கொடுத்த வலி, அவர் கொடுத்த அவமானம் எல்லாமே அவர் மனசை உருக்குச்சு. திரும்ப மாஸ்கோல அவர் ஃபேமிலியோட ஒண்ணு சேர்ந்தாரு. அங்க எல்லா நிலைமையும் வேற மாதிரி இருந்தது. அப்பா குடிகாரனா இருந்தாரு. அம்மாவால என்ன பண்றதுன்னே தெரியல. சிப்லிங்ஸ் எல்லாம் நம்பிக்கை இழந்து நின்னாங்க. ஆண்டன் அவங்கள குறை சொல்லாம எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்கள படிக்க வைக்க முற்பட்டாரு. வீட்ல ஒரு மரியாதையும் ஒற்றுமையும் உருவாக்குனாரு. எல்லாரும் ஆண்டோவா அப்பா ஸ்தானத்துல பார்த்தாங்க. தம்பி தங்கச்சிகளுக்கு அவர் உதவினாரு. டாக்டரா, ரைட்டரா வளர்ந்த செக்கோவோட வாழ்க்கை பல வழிகள் நிறைஞ்சதா இருந்தது. இந்த ரைட்டர்ஸ் மத்தியிலயும் அரசியல் நடந்தது. இது அவரை இன்னும் டிப்ரெஸ் ஆகுச்சு. என் வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் வேணும்னு அவர் ஷாக்லின் ஐலாண்டுக்கு போனாரு. நிறைய இடங்களை சுத்தினாரு. காச நோயால பாதிக்கப்பட்டும் அவர் தன்னோட இந்த பேஷனை விடல. அவர் போன இடங்களை பத்தின எல்லா புக்ஸும் நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துச்சு. ஆனா செக்கோவ் ஒரு நாள் கூட கம்ப்ளைண்ட் பண்ணதில்ல, பிளேம் பண்ணதில்ல. வேலை பார்த்தாரு, அளவு கடந்து நேசிச்சாரு. சோ நம்மளோட ஆட்டிடியூட நம்ம மாத்திக்கிட்டோம்னா நமக்கு உண்மையான ஃப்ரீடம் கிடைக்கும். நம்மளோட ஆட்டிடியூட்ஸ் ஜெனட்டிக்கலாவும் நம்ம கிட்ட வரும். அப்பா அம்மா கூட நம்ம வளர்ந்த விதம், நம்ம வாழ்க்கையில அடைஞ்ச அனுபவங்கள் எல்லாமே நம்மளோட ஆட்டிடியூட மாத்தும். நம்ம ஆட்டிடியூட் சரியா இல்ல, அதை மாத்திக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் இடத்த மாத்தணும். நம்ம இருக்க இடத்த விட்டு வேற இடத்துக்கு போனோம்னா நம்ம மைண்ட் செட் மாறும். வாழ்க்கைய வேற கோணத்துல பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம யாரு, என்ன பண்றோம், எப்படி இருக்கோம் அப்படிங்கிற அவேர்னஸ் வேணும். நம்ம வாழ்க்கைய பாக்குற விதங்களை நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும். பெருந்தன்மையோட இருக்கணும். எல்லாரோட இடத்துல இருந்து யோசிக்கணும். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்துக்கணும். நம்ம மைண்ட்ல கிரியேட்டிவிட்டிக்கு, வெற்றிக்கு இடம் ஒதுக்கணும். குழந்தையில நம்ம வேற மாதிரி. வளர வளர வயசாக ஆக நமக்குள்ள அடுத்தவங்க மேல சந்தேகம் வரும். அடுத்தவங்கள குறை சொல்வோம். இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா நம்மளால கண்டிப்பா முடியும். அலெக்சாண்டர் தி கிரேட், ஜூலியஸ் சீசர் மாதிரி பெரிய ஆளுங்கள்லாம் தன் மேல அதிக அளவுல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அசைக்க முடியாத நம்பிக்கை. இதுதான் அவங்க வெற்றிக்கு மெயின் காரணமா இருந்தது. ஆண்டன் செக்கோவோட இந்த வாழ்க்கை பயணத்துல எல்லா விஷயமும் இருந்தது. ஆட்டிடியூட மாத்தினாரு, பல இடங்களுக்கு போனாரு, கிரியேட்டிவ் ஆனாரு, எல்லாத்தையும் மனசார அக்செப்ட் பண்ணாரு, வாழ்க்கைக்குன்னு பர்பஸ் உருவாக்கிக்கிட்டாரு. ஆட்டிடியூட் நம்மளோட எனர்ஜி, ஹெல்த் எல்லாத்தையுமே நேரடியா பாதிக்கும். நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தா எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். அதே டிப்ரெஷன்ல, ஸ்ட்ரெஸ்ல இருந்தா ஆரோக்கியம், எனர்ஜி எல்லாமே வீக் ஆயிடும். ஆட்டிடியூடுங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்க லைஃப் ஃபோர்ஸ் மாதிரி. இது நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆட்டிடியூட் தப்பா இருக்குன்னா அதை மாத்திக்கணும். ஒவ்வொரு மனுஷனையும் நீங்க புரிஞ்சுக்கிறப்போ அவங்க ஆன்மாவோட ஆழத்துல இருந்து புரிஞ்சுக்கங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு பல விஷயங்களை பார்த்து அவங்கள முழுசா புரிஞ்சுக்கங்க. இப்போ அடுத்த சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நம்ம பியாண்ட் தி ஆர்டினரியோட மெம்பர்ஷிப் சேனல்ல 2 பவர்ஃபுல்லான புக்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். முதல் புக்கு உங்க செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் டெசிஷன் மேக்கிங். இத பிராக்டிகலா இம்ப்ரூவ் பண்ண உதவுற ஹென்ரி ஹாஸ்லிட் எழுதின தி வே டு வில் பவர் புக். அடுத்த பவர்ஃபுல் புக் எமிலிக்கு எழுதினது செல்ஃப் மாஸ்டரி த்ரூ ஆட்டோ சஜஷன். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிற எல்லாத்தையும் எப்படி கஷ்டமே இல்லாம ஆட்டோ சஜஷன் மூலமா மேனிஃபெஸ்ட் பண்ணலான்னு இந்த புக் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களோட நெகட்டிவ் மைண்ட் செட்டையே மாத்தும். இப்படி யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்ஸுக்கு நம்ம மெம்பர்ஷிப் சேனலை இப்பவே ஜாயின் பண்ணுங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 9, கன்ஃபரண்ட் யோர் டார்க் சைடு. நம்ம எல்லாருக்குமே ஒரு டார்க் சைடு இருக்கு. அது நம்மளோட நிழல் மாதிரி. மக்கள் ஈஸியா தன்னோட உண்மையான செல்ஃபை வெளிப்படுத்திட மாட்டாங்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு ரகசிய அறை இருக்கு. அதுக்குள்ளதான் அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ், சுயநலம், அகங்காரம், மறைச்சு வைக்கப்பட்ட ஆசைகள் எல்லாமே இருக்கும்.
இந்த டார்க் சைடு எல்லா நேரமும் வெளிப்படாது. சில செயல்கள் சில மூட்ல பட்டுன்னு வெளியாகும். உங்களோட சொந்த ஷேடோவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதோட எனர்ஜியை நீங்க சரியா பயன்படுத்திக்க முடியும். ரிச்சர்ட் நிக்சன் ஏழ்மை குடும்பத்திலிருந்து தான் வந்தாரு. இவருக்கு ஐவி லீக் ஸ்கூல்ல கத்துக்க வாய்ப்பு கிடைச்சது. நிறைய எஃபர்ட் போட்டாரு, ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. சின்ன வயசுல என்ன கஷ்டப்பட்டிருந்தாலும் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு முன்னேறி போனாரு. அவரோட வாழ்க்கை அரசியல் பக்கம் போச்சு. 1960ல நடந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல தோத்தாரு. மறுபடி கவர்னர் எலெக்ஷன்லயும் தோத்தாரு. இந்த தோல்விகள் எல்லாமே தன்னோட ஃபியூவலா யூஸ் பண்ணாரு. மறுபடி 1968ல நடந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சு பதவியை பிடிச்சாரு. நிக்சன் கிட்ட 2 முகம் இருந்தது. ஒன்னு அன்பான, பாசமான, தெளிவான நிக்சன். இது அவருடைய லைட் சைடு. இன்னொன்னு பிரம்ம புடிச்சு பழிவாங்குற எண்ணத்தோட அடுத்தவங்கள சூழ்ச்சி செய்யற அளவுக்கான நிக்சன். இது அவரோட டார்க் சைடு. பப்ளிக் முன்னாடி நிக்கிறப்போ அவரோட லைட் சைடு மட்டும்தான் வெளிப்படும். ஆனா தனியா இருக்கப்பதான் அவரோட டார்க் சைடு தெரியும். கோவம், சந்தேகம், பழிவாங்குற கற்பனைகள் எல்லாம் அப்பதான் வெளிப்படும். நிக்சனோட இந்த டார்க் சைடோட எஃபெக்டா அவர் நிறைய தவறுகளை செஞ்சாரு, மறைமுகமா செஞ்சாரு. எதிரிகள் மேல ரொம்ப அப்சஸ்டா இருந்தாரு. அவங்கள காயப்படுத்த முயன்றாரு. எவ்வளவோ எச்சரிக்கைகள் வந்தது. ஆனாலும் அவரு தன்னை கட்டுப்படுத்திக்கல. சோ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் உருவாச்சு. நிக்சனோட இந்த டார்க் சைட்னால அவர் கிடைச்ச வெற்றியுமே தோல்வியா போய் முடிஞ்சிருச்சு. கார்ல் யூங்கோட கான்செப்ட் படி இந்த ஷேடோ, அதாவது ஒருத்தருக்குள்ள இருக்க டார்க் சைட்ல நிறைய பண்புகள் இருக்கும். மக்கள் அழுத்தி உள்ள புதைக்கிற ஆசைகள், மறுக்கிற ஆசைகள் எல்லாம் இதுக்குள்ளதான் மறைஞ்சிருக்கும். ஒருத்தங்களுக்கு டார்க் சைடு இருக்கு, ஷேடோ இருக்குன்னு தெரிஞ்சுக்க சில அறிகுறிகள் இருக்கு. நம்பர் 1, பப்ளிக்ல இருக்கப்போ நல்லா நடந்துப்பாங்க. ஆனா பிரைவேட்டா இருக்கப்போ வேற மாதிரி இருப்பாங்க. நம்பர் 2, சடனா எமோஷன்ஸ் வெளியாகும். சடன் கோவம், அடுத்தவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி பேச்சுங்க, இப்படி உணர்ச்சிகள் வெளிப்படும். நம்பர் 3, தனக்குள்ள இருக்க ஏதோ ஒரு பண்பை இல்ல என்கிட்ட இது இல்லவே இல்லைன்னு மறுப்பாங்க. நம்பர் 4, மனசுக்குள்ள ஒளிச்சு வச்ச ஆசைகள்ல ஈடுபடுறப்போ விரக்திய உணர்வாங்க. லைக் குடிக்க ஆசையா இருக்கும், கூடாதுன்னு தெரிஞ்சும் குடிப்பாங்க. என்னால இதை செய்யாம இருக்கவே முடியாது, உதவ யாரும் இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நம்பர் 5, உள்ளுக்குள்ள சுயநலத்தையும் அகங்காரத்தையும் வச்சுக்கிட்டு வெளியே நல்லவனா ரொம்ப கேரிங்கா நடிப்பாங்க. இதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்களோட டார்க் சைடை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கப்போ இந்த ஷேடோவை நீங்க பார்க்க முடியும். வயசாகவும் இது நல்லா வெளிப்படும். இந்த ஷேடோவை மறைச்சு வைக்க முடியாது, இது எப்படியும் வெளியே வந்துடும். இது எங்க ஆரம்பிச்சிருக்கோம்? குழந்தை பருவத்துல தான். நம்ம உண்மையான ஆசைகளுக்கும் சமூக எதிர்பார்ப்புகளுக்கும் நடுவுல இருக்க போராட்டத்துல இந்த ஷேடோ உருவாகுது. நம்ம கோவப்படுவோம், சுயநலமா இருப்போம், பணம் பதவிக்கு ஆசை இருக்கும், எல்லாரும் என்னதான் பார்க்கணுன்ற எண்ணம் இருக்கும், பழி வாங்க தோணும். ஆனா இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது. ஏன்னா சமூகத்துல, அதாவது நம்ம அம்மா, அப்பா, டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் சில எதிர்பார்ப்புகள் வச்சிருப்பாங்க. அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாதான் அவங்க மத்தியில நம்ம ஒன்னா வாழ முடியும். ஸோ நம்ம நினைச்சதை பண்ண முடியாம, சொசைட்டிக்காகவும் வாழ முடியாம திண்டாடி நமக்குன்னு ஒரு ஷேடோவை, டார்க் சைடை உருவாக்கிக்கிறோம். நம்ம அதிகம் உள்ள அடக்கி வைக்க வைக்க இந்த ஷேடோ அதிகமாகும். இந்த சமூகத்துல விதிக்கப்பட்ட விதிகளும் சோஷியல் மீடியாவும் நம்மள பர்ஃபெக்டா இருக்க ஃபோர்ஸ் பண்ணுது. பணிவாயிரு, உண்மையாயிரு, சுயநலம் இல்லாம இருன்னு நம்மள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுது. ஸோ நம்மளோட இயற்கையான கேரக்டர்ஸை வெளிப்படுத்த முடியாத சூழல் உருவாகிறதால ஷேடோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அதனாலதான் நமக்கு இப்பவுமே சீரியல் கில்லர்ஸோட கதைங்க, டார்க் டிவி ஷோஸ் இந்த மாதிரியெல்லாம் பிடிக்குது. இதெல்லாம் நம்ம வெளியே காட்டாம மனசுக்குள்ள ரகசியமா கிரேவ் பண்றோம். அதனாலதான் இதெல்லாமே பிடிக்கும். மக்கள் சிலர் தங்களோட இந்த ஷேடோ பிஹேவியரை வெளிப்படுத்திடுவாங்க. துறவியா இருக்கவங்க தன்னை தூய்மையா காட்டிப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ளயும் சில ஆசைகள் இருக்கும். தன்னோட தோற்றத்தை பேணிக்க வெளிக்காட்டாம இருப்பாங்க. டஃப் காய்னு சொல்லிட்டு இருக்கவங்கெல்லாம் ரொம்ப எமோஷனலான ஆட்களா இருப்பாங்க. அவங்க டார்க் சைடை பார்த்தாதான் புரியும். இப்படி பல வகையான மக்கள் தங்களோட ஷேடோவை மறைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு. ஆப்ரஹாம் லிங்கன், ஐன்ஸ்டைன், சார்லி சாப்ளின், இவங்க எல்லாருக்குமே தங்களோட லைட் சைடும் தெரியும், டார்க் சைடும் தெரியும். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. நாமளுமே நம்ம ஷேடோவை அப்படியே விட்டுறக்கூடாது. அது ஆபத்தா தான் மாறும். அதை நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல உங்களை எது ட்ரிகர் பண்ணுதுன்னு பாருங்க. அப்புறம் அடுத்தவங்க கிட்ட இருக்க என்ன பண்புகளை நீங்க வெறுக்கிறீங்கன்னு பாருங்க. இதெல்லாமே உங்களுக்குள்ள ஷேடோ சைட்ல இருக்க விஷயங்களா கூட இருக்கலாம். நான் இப்படியா, இவ்வளவு மோசமான டார்க் சைடு எனக்கு இருக்கான்னு நீங்க அதை நினைச்சு அசிங்கப்படக்கூடாது. அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆப்ரஹாம் லிங்கன் தன்னோட கெட்ட செயல்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதை அப்படியே உறுதியா, எம்பத்தியா மாத்தினாரு. ஸோ நாமளும் நம்மளோட டார்க் சைடை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை மாத்திக்க முயற்சிக்கணும். உங்களோட அன்கான்ஷியஸ்னஸ்ல சூப்பர் கிரியேட்டிவான சக்தி இருக்கு. கனவுகள், உள்ளுணர்வுகள், இது எல்லாமே இதுவரை நீங்க பார்க்காத உங்க சக்திகளை கூட வெளிப்படுத்தலாம். ஐன்ஸ்டைன், பாஸ்டர், ஸ்டீவ் ஜாப்ஸ், இவங்க எல்லாருமே தங்களோட உள்ளுணர்வுகள் மூலமா தான் பெரிய சக்சஸ் எல்லாம் அடைஞ்சிருக்காங்க. நம்மளோட ஷேடோவை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி செஞ்சு மாத்திக்க ஆரம்பிக்கிறப்போ நமக்கு எனர்ஜி கிடைக்கும். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய திறமை கிடைக்கும். அடுத்தவங்க மேல நம்மளோட டார்க் சைட் எல்லாம் திணிக்காம நமக்குள்ளே அதை பாசிட்டிவா உருமாத்திப்போம். அடுத்து சாப்டர் நம்பர் 10, பிவேர் ஆஃப் த ஃப்ரெஜைல் ஈகோ. என்னை விட அவன் பெட்டரா இருக்கானே, அவன்கிட்ட இருக்குது என்கிட்ட இல்லையேன்னு நம்ம கம்பேர் பண்ணி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
கம்பேர் பண்ணாம நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. யார் நல்லா பண்றா, யாருக்கு நிறைய மரியாதை கிடைக்குது, யார் இன்னும் சந்தோஷமா இருக்கான்னு தான் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். சிலர் தன்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அடுத்தவங்க கூட தன்னை கம்பேர் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் தங்களோட பொறாமைகளை தூண்டிக்குவாங்க. இது ரொம்பவே ஆபத்தானது. மேரி ஷெல்லி 2 குழந்தைங்களையும் இழந்த மேரி தன்னோட ஹஸ்பண்ட் பர்சி கூட இட்டாலிக்கு போனாங்க. அங்கேயாவது நிம்மதி கிடைக்கும்னு நினைச்சாங்க. அங்க ஜேன் எட்வர்டுன்னு ஒரு இங்கிலீஷ் கப்பலை சந்திக்கிறாங்க. ஜேன் கிட்ட டார்க் சைட் தெரிஞ்சது. அவங்க அழகா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஷேடோ இருக்கிறத மேரி கவனிச்சாங்க. இவங்க 2 கப்பல்ஸும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க. ஜேனுக்கு பர்சி மேல ஒரு கண்ணு. அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மேரிக்கு தான் குழந்தைங்க நினைப்பாவே இருந்தது. சோ அதை நினைச்சிட்டே வருத்தத்துல இருக்காங்க மேரி. பர்சி கொஞ்சம் கொஞ்சமா ஜேன் கூட நெருக்கமாகறாரு. மேரியும் இதை கவனிச்சாங்கதான். ஆனா இது அவங்களுக்கு ஆபத்தானதா தெரியல. ஓகே, அவங்க நார்மலா இருக்கிறதா நினைச்சாங்க. ஒரு நாள் பர்சியும் போட்ல போய்கிட்டு இருந்தப்போ ஆக்சிடென்ட்ல தண்ணியில மூழ்கி இறந்துட்டாரு. மேரியால அதை தாங்கிக்க முடியல. ஜேன் மேரி கிட்ட வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. ஆனா ஜேனோட உண்மையான முகத்திரை கொஞ்ச நாள்லயே கிழிக்கப்பட்டுச்சு. லண்டன்ல ஜேன் ரொம்ப மோசமான ரூமர்ஸ பரப்ப ஆரம்பிச்சாங்க. பர்சி என்னைக்குமே மேரியை காதலிக்கல, நல்லா இருந்த மனுஷனை மேரி தான் மோசமாக்குனாங்க, அவர் சாவுக்கு மேரி தான் காரணம்னு சொன்னாங்க ஜேன். இந்த பொய்கள் மேரியோட ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் பரவச்சு. எல்லாரும் மேரியை ஒதுக்குனாங்க. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம்தான் மேரிக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வந்துச்சு. ஜேனோட இந்த நட்பு முழுக்க பொறாம மட்டும்தான் இருந்திருக்கு. மேரியோட புத்திசாலித்தனம் பிரபலமா இருந்தது. நல்ல ஹஸ்பண்ட் அமைஞ்சது. இதெல்லாம் பார்த்து ஜேனுக்கு பொறாம. இத்தனை நாள் அன்பா பணிவா இருக்க ஜேன் மாஸ்க் போட்டு நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த துரோகத்துல இருந்து மேரியால வெளியே வரவே முடியல. அவங்க எழுந்த ஜேர்னல்ல என்னோட தோழி பொய்க்காரி, துரோகி, இதை புரிஞ்சுக்காதன்னா முட்டாள் இல்லையா அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இது எதிரிகிட்ட இருந்து வந்த காயம் இல்ல நெருங்கின தோழிகிட்ட இருந்து வந்த காயம். சோ முதல்ல இந்த பொறாம ஒருத்தங்களை பார்த்து நம்ம அட்மயர் பண்றப்பதான் ஆரம்பிக்கும். இதை வெளிப்படுத்தாம அவங்களுக்குள்ளேயே புதைச்சுப்பாங்க. ரொம்ப பொறாம பிடிச்சவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம கூட நெருக்கமா இருந்து நம்மள நல்லா புரிஞ்சுப்பாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. நம்ம முன்னாடி நம்மள பாராட்டிட்டு பின்னாடி போய் குறை சொல்வாங்க, போட்டி போடுவாங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்போ நம்மளை பத்தி என்ன கெட்ட செய்திகள் எல்லாம் பரப்பணுமோ பரப்புவாங்க. சோ நம்மள நாம எப்படி இதுல இருந்து பாதுகாத்துக்கிறது? சின்ன சின்ன அறிகுறிகளை கவனிக்கணும். ஒருத்தர் ரொம்ப ஓவரா பாராட்டுறான், சம்மந்தமே இல்லாம ஜோக்ஸ் அடிக்கிறான், திடீர்னு நம்மள முறைச்சுக்கிறான், தேவையில்லாம அட்வைஸ் கொடுக்குறான் அப்படின்னா அவன் ஆபத்தானவன் தான். உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கெட்டவங்க தான் உங்களை ரகசியமா எதிர்ப்பாங்க. பொறாம சைலன்ஸ்ல தான் வளரும். இதை நம்ம சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி பொறாம படிச்ச மக்கள் கிட்ட இருந்து நம்ம விலகியே இருக்கலாம். இந்த பொறாமை எண்ணங்கள் குழந்தையில இருந்தா ஆரம்பிக்கும். சின்ன பிள்ளையில இருந்து அப்பா அம்மா டீச்சர்ஸ் எல்லாரும் நம்மளதான் பார்க்கணும்னு அட்டென்ஷன் சீக் பண்ணுவோம். ஆனா அவங்க வேற ஆளுங்களை கவனிக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். சோ கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம், பொறாமப்பட ஆரம்பிப்போம். ஒரு சில பொறாம டைப்ஸ் இருக்காங்க. நம்பர் 1, சிலர் பாக்குறப்போ புத்திசாலியா தெரிவாங்க, ஆனா நல்லா கலாய்க்கவும் செய்வாங்க. சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்கள பார்த்து ஏதோ லக்குல ஜெயிச்சிருக்கான், ஏதோ தில்லு முள்ளு பண்ணி ஜெயிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. நம்பர் 2, சிலர் சக்சஸ் தானா வரும் நம்புவாங்க, ஆனா அவங்களுக்கே தெரியும் அவங்க கிட்ட டிசிப்ளின் இல்லைன்னு. யாராவது கடுமையா உழைச்சா டேலண்டோட இருந்தா அவங்களுக்கு செம்ம காண்டாகும். நம்பர் 3, சிலர் ஒருத்தவங்களோட சம்பளம், வீடு, லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெளியே பாராட்டுவாங்க, ஆனா அடுத்தவங்கள ரகசியமா கீழே தள்ள நினைப்பாங்க. நம்பர் 4, சிலர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்க கூட ஒன்னா பழகி பல்லி மாதிரி ஒட்டிப்பாங்க. அவங்களோட பொறாம தான் இதுக்கு காரணமே. நம்பர் 5, சில தலைவர்கள் பாஸ் எல்லாம் தங்களையே ரொம்ப சந்தேகப்படுவாங்க. கூட இருக்கவங்கள பார்த்தெல்லாம் பொறாமப்படுவாங்க. கீழே இருக்க ஒருத்தன் சக்சஸ் பார்த்தா உடனே அவனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி மக்கள் கிட்ட நம்ம சேஃபாவே இருக்கணும். சடனா கிடைக்கிற வெற்றிகள் பொறாமைகளை தூண்டும். முக்கியமா 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வேலையில இருக்கப்போ ஒருத்தர் மட்டும் சக்சஸ்ஃபுல் ஆனா இன்னொருத்தருக்கு சம பொறாமையா இருக்கும். நேச்சுரலாவே டேலண்ட் இருக்கப்போ, அழகா இருக்கப்போ மத்தவங்களுக்கு இவங்கள பார்த்து பொறாம இருக்கும். இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும்னா நீங்க ரொம்ப சக்சஸ் எல்லாம் கொண்டாடாதீங்க. எத்தனை வெற்றி அடைஞ்சாலும் பணிவோட இருங்க. ஃபன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டுருங்க. நீங்க உங்க சக்சஸை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கப்பதான் பொறாமைகளை ரொம்ப ஈர்ப்பீங்க. பொறாமப்படுறது இயற்கையான விஷயம்தான். நீங்க அவேர்னஸோட இருக்கிறது தான் முக்கியமான ஒண்ணு. உங்களை நீங்க கம்பேர் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்களோட கம்பேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு கிடைக்காதது உங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. பொறாமைய இன்ஸ்பிரேஷனா மாத்துங்க. சஃபர் ஆகாம அப்பதான் நல்லா வளர முடியும். அடுத்து சாப்டர் நம்பர் 11, நோ யோர் லிமிட்ஸ். மக்கள் எப்பவுமே தங்களை உயர்ந்த இடத்துல தான் வச்சு பார்ப்பாங்க. இந்த சுயநம்பிக்கை ரியாலிட்டியும் தாண்டி வளர்றப்பதான் பிரம்மாண்டமா மாறும். நான் தான் பெரிய ஆளு, நான் தான் புத்திசாலி, நான் தான் ரொம்ப டேலண்ட் ஆனவன்னு இல்லாத மாயைகள்லாம் வரும். சின்ன வெற்றி கூட நம்மள ரொம்பவே பிரம்மாண்டமா ஃபீல் பண்ண வைக்கும். அடுத்தவங்க பண்ண சப்போர்ட், டைமிங் எல்லாத்தையும் மறந்து நான் தொட்டதெல்லாம் தங்கமா மாறும்னு நம்மள தான் பிரமிப்பாக்கிக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். ஐன்சர் சாதாரண டிவி எக்ஸிக்யூட்டிவா இருந்து இன்னைக்கு ஹாலிவுட்ல ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லானவரா வளர்ந்திருக்காரு. நிறைய பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்திருக்காரு. பேரமவுண்ட் ப்ரொடக்ஷனையே மொத்தமா உருமாத்தினாரு. 1984ல வால்ட் டிஸ்னி கம்பெனி கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்துச்சு. ஐன்சர் அந்த கம்பெனிக்கு சிஇஓவா உட்கார்றாரு. இவரோட தலைமைத்துவத்துல கொஞ்ச வருடங்கள்லயே டிஸ்னி செம்மையா வளர்ந்துச்சு. பியூட்டி அண்ட் த பீஸ்ட் மாதிரி டாப் ஹிட் மூவிஸ கொடுத்துச்சு.
ஸ்டாக்ஸ் எல்லாம் பிச்சுட்டு போச்சு. டிஸ்னி ஸ்டோர்ஸ்னு எல்லா இடத்துலயும் கடைங்க திறக்கப்பட்டுச்சு. எல்லாத்துக்கும் ஐன்சர் தான் காரணம். நான் தான் வால்ட் டிஸ்னியோட சக்சஸ்க்கு காரணம்னு தலைக்கேறிடுச்சு. இங்கதான் பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று வருது, யூரோ டிஸ்னி. அதாவது இப்ப இருக்க டிஸ்னி லேண்ட் பாரிஸ், அப்ப இத பார்சிலோனால கட்ட சொல்லாம பாரிஸ்ல கட்ட சொல்லிட்டாரு. யூரோப்பை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம்னு நினைச்சாரு. ஆனா பிரெஞ்சு கல்ச்சரை எய்ஸ்னர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆல்கஹால் இல்ல, எக்ஸ்பென்சிவான ஹோட்டல்ஸ் இல்ல, வெதர் சரியில்ல, அங்க இருந்த லோக்கல் ஹேபிட்ஸை கூட தப்பா தான் புரிஞ்சு வச்சிருந்தாரு. பார்க் ஓபன் பண்ணதும் யாரும் பெருசா வரல, கடனா போச்சு, பெரிய லாஸ் ஆச்சு. எய்ஸ்னர் அப்சஸ் ஆயிட்டாரு. அதனாலதான் அவரோட ரியாலிட்டியே மோசமாயிடுச்சு. ஜெஃப்ரி கேட்சன்பர்க், இவர் தான் த லயன் கிங், அலாவுதீன் மாதிரி பெரிய ஹிட்ஸுக்கு காரணமா இருந்தவர். இவரையே எய்ஸ்னர் வேலையை விட்டு தூக்கினாரு. ஏன்னா எய்ஸ்னர் இருந்த இடத்த கேட்சன்பர்க் பிடிக்க ஆரம்பிச்சாரு. எல்லாரும் இவரை பாராட்டுறதை எய்ஸ்னருக்கு பிடிக்கல. ஈகோனால இவரை வேலையை விட்டு தூக்குனதும் எய்ஸ்னரோட சரிவு ஆரம்பிச்சது. கேட்சன்பர்க் ட்ரீம் ஒர்க்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. அது செம்ம காம்படிஷன்ல போய்கிட்டு இருந்தது. ஹாலிவுட் முழுக்க பயங்கர காசு சம்பாதிச்சுது. எய்ஸ்னரோட இந்த ஈகோ செயலால சாம்ராஜ்யமே அழிய ஆரம்பிச்சுது. ஆனாலும் அவரு எனக்கு பவர் வேணும்னு தான் ஓடினாரு. ஏபிசிய பெரிய அமௌண்ட் கொடுத்து விலைக்கு வாங்கினாரு. என்னென்னமோ பண்ணாரு. நிறைய பேரை ஹையர் பண்ணாரு, ஃபயர் பண்ணாரு. ஆனா லாஸ் வந்துட்டே தான் இருந்துச்சு. அந்த யூரோ டிஸ்னி பார்க்கோட இழப்பு தான் இவரோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் சரிய வச்சது. ஸ்டீவ் ஜாப்ஸோட பிக்சார் ஸ்டுடியோஸ் கூட பிரச்சனை, கேட்சன்பர்கோட பிரச்சனை, எல்லாமே எய்ஸ்னரோட ரெப்யூட்டேஷனை நிலக்கொலைய வச்சது. இதை பார்த்த டிஸ்னியோட ஷேர் ஹோல்டர் ராய் டிஸ்னி எய்ஸ்னரை வேலையை விட்டு போக சொன்னாரு. அவ்வளவுதான், இவரோட சகாப்தமே முடிஞ்சு போச்சு. எய்ஸ்னரோட இந்த கதையில என்ன தெரியுது? நம்மளோட திறன்களை ரொம்ப பிரமிக்க கூடாது. எல்லாத்துக்கும் எல்லை இருக்கு. ஒரு வெற்றியை பார்த்ததும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துருது. இன்னும் வேகமா நம்ம பெரிய ஆளாக ஆசைப்படுறோம். நிறைய விஷயங்களை பார்க்க மறந்துடுறோம். எல்லாத்தையும் பண்ணிரலான்னு நினைக்கிறோம். ஆனா டைமிங் வேணும்ல, மத்தவங்களோட சப்போர்ட் வேணும்ல, இதெல்லாம் நம்ம பாக்குறது இல்ல. எல்லாத்தையும் நம்ம பிரம்மாண்டப்படுத்தாம நம்ம பணிவோட கீழேயே இருக்கணும். உங்க லிமிட் என்னன்னு பார்த்து அதுக்குள்ள நடந்துக்குங்க. ஈகோக்கு இங்க இடமே கிடையாது, தலகணத்துக்கும் தான். பெரிய லீடர்ஸ் மட்டும் இல்ல, நமக்குமே இது இருக்குதான். சின்னதா வெற்றியை பார்த்ததும் துள்ளி குதிச்சு எல்லாரையும் மட்டம் தட்டுறது, இதுவுமே நம்ம குழந்தை பருவத்துல ஆரம்பிச்சிருது. சின்ன வயசுல அம்மாவை சார்ந்துதான் இருப்போம். அப்புறம் வளர வளரதான், என்னடா இது, நம்ம தனியால் இல்லையா, இவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோமா அப்படின்னு சப்பையா தோணும். சோ நான் பெரிய ஆளு, நான் சூப்பர் மேன் அப்படிங்கிற மாதிரி கற்பனை செய்ய ஆரம்பிப்போம். தன்னையே பெரிய அளவுல பிரமிச்சு ரியாலிட்டி கண்ணுக்கு தெரியாம போயிடும். இந்த பிரம்மாண்டங்கள் பல வழியில நடக்கும். சில மக்கள் ஃபேமஸ் ஆகணும்னு நினைப்பாங்க, சிலர் கௌரவம் அடையணும்னு நினைப்பாங்க. இதெல்லாமே கிடைக்க பெரிய பிரம்மாண்டமா ஃபீல் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க உங்களை குறை சொன்னா, விமர்சிச்சா ஹேண்டில் பண்ற விதம் எப்படி இருக்கு? ஏத்துக்க முடியலையே, இல்ல நான் தான் பெரிய ஆளாச்சேன்னு பேசுறீங்களா? அப்போ உங்ககிட்டயும் இந்த பிரமிக்கும் பழக்கம் இருக்கு. ஒருத்தங்க எப்படி வெற்றியை தோல்வியை கையாளுறாங்க அப்படிங்கறத வச்சு அவங்களோட பண்புகளை நம்மளால சொல்லிட முடியும். நம்ம உண்மையா இருக்கணும்னா அதுக்கு நம்ம தவறுகளை ஒத்துக்கணும். நம்மளை பார்த்தே சிரிச்சுக்கணும். இவ்ளோ மட்டமா பண்ணிருக்கேன்னு. இந்த மாதிரி மக்கள் எல்லாம் ரொம்ப ரேர். நீங்க உங்களை பாதுகாத்துக்கணும்னா உங்ககிட்ட இருக்க இந்த பிரமிக்கிற பண்பையே நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும். இதை நீங்க சரியா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா பெரிய சக்சஸா பார்க்க முடியும். ஆனா தப்பா யூஸ் பண்ணீங்கன்னா உங்க எல்லைகளை மறக்கடிச்சு உங்களை கீழே தள்ளிடும். உங்க பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்க எனர்ஜி லெவல்ஸை புரிஞ்சுக்கங்க. பணிவோட இருங்க. உங்க உடல் நிறைய சிக்னல்ஸை கொடுக்கும். நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்கன்னா உங்க உடம்பே கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லும். அதை நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா போதும், உஷாராயிடலாம். உண்மையான சக்சஸ் நீங்க உங்களையே மாத்திக்கிறதுல இருந்து தான் உருவாகும். சும்மா பெரிய சக்தின்னு கற்பனை பண்றதால இல்ல. நீங்க ரியலா இருக்கிறதால குறைஞ்சிட மாட்டீங்க. அது உங்களை உண்மையான மனுஷனா தான் மாத்தும். சோ உங்களோட லிமிட்டுக்குள்ள இருந்துக்கங்க, தலகணம் வேண்டாம். அடுத்து சாப்டர் நம்பர் 12, ரீகனெக்ட் டு த மேஸ்குலின் ஆர் ஃபெமினின் விதின் யூ. இட்டாலியில கேட்டரினா ஃபோர்ஸா தான் பயமே இல்லாத தைரியமான பெண்ணா இருந்தாங்க. அவங்க டைம்ல பவர்ஃபுல் ஃபேமிலியில பிறந்தாங்க. அரசியல் பதவின்னு சின்ன வயசுல எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிரோலாமா கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் சதிகாரர்கள் அவங்க குழந்தைங்கள சிறப்பிடிச்சு வச்சுட்டு எங்களுக்கு ஃபோர்லி கோட்டைய கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனா கேட்டரினாவோட பதில கேட்டு எல்லாரும் ஷாக் ஆனாங்க. கோட்டையோட பால்கனி பக்கம் வந்து அந்த சதிகாரங்கள் எல்லாரையும் கிண்டல் பண்ணாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை தூக்கி காட்டி, நீ என் குழந்தைங்கள என்ன பண்ணணுமோ பண்ணிக்க, என்னால இன்னும் நிறைய பெத்துக்க முடியும்னு சொன்னாங்க. எதிரிகளுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா இந்த அம்மா இப்படி பயம் இல்லாம இருக்கேன்னு. இவங்க வாழ்க்கை முழுக்க இப்படிதான் இருந்துச்சு, ஆபத்துகளும் எதிர்ப்புகளும் இருந்தும் அந்த சிட்டியே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க. செசாரே போர்கியா ஃபோர்லி கோட்டையை அட்டாக் பண்ணப்போ கேட்டரினா கடைசி வர போராடினாங்க. சீக்கிரம் சரண்டரே ஆகல. அவங்கள பிடிச்சு சிறையில அடைச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க உடைஞ்சு போகல. பயமில்லாம தைரியமா உறுதியா இருந்ததை பார்த்து ஆண்களே ஷாக் ஆனாங்க. கேட்டரினா கிட்ட ஆண்களோட தன்மையும் இருந்தது, பெண்களோட தன்மையும் இருந்தது. 2 தன்மைகளை வச்சு அவங்க பாசத்தோடையும் இருந்தாங்க, பவரோட வாரியராவும் இருந்தாங்க. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணதாலதான் கேட்டரினாக்கு நிறைய பலம் கிடைச்சது. நான் ஒரு ஆணா இருக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணல, பெண்மைய வேண்டான்னு சொல்லல. 2 எனர்ஜிஸையும் ஒன்னா வெளிப்படுத்தினாங்க. நமக்குள்ளேயும் ஆண் தன்மை பெண் தன்மைன்னு ரெண்டுமே இருக்கு. இந்த 2 எனர்ஜிஸையுமே பேலன்ஸ் பண்ணணும். ஆண் சுதந்திரமா திடமா இருப்பான், ஆனா பெண் உள்ளுணர்வோட கிரியேட்டிவா எம்பத்தியோட இருப்பா. நம்மள சொசைட்டி ஒரு பகுதியா தான் இருக்க சொல்லும். ஆம்பளைங்க அழக்கூடாதுன்னு சொல்லும், பொம்பளைங்க அடங்கி இருக்கணும்னு சொல்லும்.
இந்த இம்பேலன்ஸ் 2 ஜென்டரையுமே பலவீனமாக்கிரும். ஆனா பேலன்ஸ் பண்ணிட்டா கேட்டரினா மாதிரி நீங்க கணிக்க முடியாத ஆளா, மேக்னெட்டிக்கான ஆளா, பவர்ஃபுல்லான ஆளா மாற முடியும். சின்ன வயசுல நம்ம பேரண்ட்ஸை பார்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். சின்ன பையன் தன்னோட அம்மாவை பார்த்து வளர்றப்போ பாசமானவனா வளருவான். சின்ன பொண்ணு அப்பாவை பார்த்து வளர்றப்போ பலசாலியா உறுதியா வளரும். ஒவ்வொரு பேரண்டோட வெளிப்பாடும் குழந்தைங்க கிட்ட தெரியும். இதுதான் பிற்காலத்திலயுமே நம்மளோட வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆகும். குழந்தைங்க மெச்சூர் ஆக ஆக அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு தனக்கு தனி அடையாளத்தை உருவாக்குவாங்க. பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சுதந்திரமா வளருவான். அவனுக்குள்ள இருக்க இந்த எம்பத்தி எல்லாம் அடக்கி வைப்பான். அதே பெண்ணா இருந்தா தன்னை அன்பானவளா சாதுவானவளா காட்டிப்பா. பட் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணியிருந்தாதான் நல்லா சிந்திக்கவும் முடியும், செயல்படவும் முடியும். நிறைய கத்துக்கலாம், தலைமைத்துவத்துல சிறப்பா இருக்கலாம். உங்களை நீங்களே அசஸ் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட ஆணோட குணம் தான் அதிகமா இருக்குன்னா நீங்க உங்க தோல்விக்கு அடுத்தவங்க மேலதான் பழி போடுவீங்க. வெற்றிகளுக்கெல்லாம் உங்களை நீங்க பாராட்டிப்பீங்க. அதே பெண் தன்மை இருந்தா உங்களை நீங்க பிளேம் பண்ணிப்பீங்க, அடுத்தவங்களை பாராட்டுவீங்க. இதை பேலன்ஸ் பண்ணணும். உங்க தோல்விக்கு உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி ஆண் குணத்தை பேலன்ஸ் பண்ணணும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பலப்படுத்தி பெண் குணத்தை பேலன்ஸ் பண்ணணும். ஆண் பெண் வெவ்வேறு இல்ல, 2 பேருமே சரிசமந்தான். 2 எனர்ஜியுமே சக்தி வாய்ந்ததுதான். பேலன்ஸ் பண்ணி எல்லா துறையிலையும் யூஸ் பண்ணா வெற்றியும் சிறப்பா கிடைக்கும். அடுத்து சாப்டர் நம்பர் 13, அட்வான்ஸ் வித் சென்ஸ் ஆஃப் பர்பஸ். எல்லா இனமுமே இன்ஸ்டிங்டால தான் செயல்படுது. ஆனா நம்ம மட்டும்தான் சுயநினைவோடு எடுக்கிற முடிவுகள்ல மட்டுமே சார்ந்திருக்கும். நமக்குன்னு தெளிவான பர்பஸ் இல்ல. வாழ்க்கைய நம்ம மூடுக்கு ஏத்தபடி, அடுத்தவங்க ஒப்பீனியனுக்கு ஏத்தபடி வாழறோம். இதோட விளைவு ஆபத்தானதா இருக்கும். நம்ம பர்பஸ் தெளிவா இருந்தா தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு தேவையானதை நோக்கி போக முடியும். மார்ட்டின் லூத்தர் கிங் சின்ன வயசுல நல்லாதான் வளர்ந்தாரு. அப்பா ஸ்ட்ரிக்ட். மார்ட்டினுக்கு 2 சைடும் இருந்தது. ஒன்னு சமூகத்தோட ஒன்னா என்ஜாய் பண்ற டைப்பு, இன்னொன்னு ரொம்ப சீரியஸா தனக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்க டைப்பு. அப்பாக்கு தன் பையன் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா அவருக்குன்னு வேற ஆசை இருந்தது. இதுவா அதுவான்னு குழம்பி போயிருந்தாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பிரச்சனை வேண்டான்னு முடிவுகளை தள்ளி போட்டாரு. ஆனா எல்லா துறைகளையும் அனலைஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த பாதை தான் சரின்னு தேர்வு செஞ்சாரு. நிறைய படிச்சாரு, அரசியல்ல ஈடுபட்டாரு, மினிஸ்டர் ஆனாரு, கம்யூனிட்டியில நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தாரு. நிறைய விமர்சனங்கள் வந்தது, ஆதரவும் வந்தது. பிரச்சனையை பார்த்து ஓடல, தனிமை ஆகல. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போர் வந்தாலும் என் மிஷன்ல நான் கரெக்டா இருக்கணும்னு நினைச்சாரு. சோ நம்ம மனசை சொல்லும், நீ சரியானதை தான் பண்ற, இதுதான் சரியான பாதைன்னு. அதை நம்ம சூஸ் பண்ணணும். நம்மளோட இன்னர் வாய்ஸ் நம்மள சரியா வழி நடத்தும், தெளிவை கொடுக்கும். இது ஈகோவோட சத்தம் இல்ல, இது உண்மையா நம்மள கேர் பண்ணி ஜெயிக்க வைக்கிற குரலோட சத்தம். வாழ்க்கையில பர்பஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் நம்மளோட திசை காட்டி மாதிரி. மற்ற மிருகங்கள் எல்லாம் அதுங்களோட இன்ஸ்டிங்டால தான் செயல்படும். ஆனா நாம மட்டும் கற்பனையாலையும் சுயநினைவாலையும் செயல்படுறது ரொம்ப தப்பு. நம்ம ஃப்ரீயா இருக்கணும், ஃப்ரீயா செயல்படணும். நமக்குன்னு என்ன பர்பஸ் இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதை நோக்கி தான் செயல்படணும். எல்லா மனுஷனுக்குமே தனி டிஎன்ஏ இருக்கும், தனி பிரெயின் வயரிங் இருக்கும், சொந்த வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கும். இது எல்லாத்துலயும் ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு பர்பஸோட தான் இதெல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு. நம்மளோட தனித்துவங்களை நம்ம வெளிக்கொண்டு வந்தா நம்ம பர்பஸை புரிஞ்சு எல்லாத்துக்கும் நம்ம பங்கு கொடுக்க முடியும். சின்ன வயசுல நம்ம ஃபேஸ் பண்ண விஷயங்கள் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை மாத்திக்கிட்டே இருக்கும். ஆனா நமக்கு என்ன வேணுமோ அது பக்கம் போகணும். நம்மளோட இன்னர் வாய்ஸ் சொல்றதை நம்ம நம்பணும். நமக்கு இந்த தனிமைத்துவம் இருக்குன்னு புரிஞ்சு டீப்பா கனெக்ட் ஆகணும். நம்ம மனசு சொல்றது கேட்டா நமக்கு பாதை கிடைக்கும். ஃபோக்கஸோட இலக்குகளை நோக்கி பயணிக்கலாம். நம்ம பாதை குறுகலா இருக்கக்கூடாது, பெருசா பல விஷயங்கள்ல இருக்கணும். நிறைய கத்துக்கங்க, திறன்களை வளர்த்துக்கங்க, உங்களோட பர்பஸை தெரிஞ்சுக்கோங்க. பர்பஸை பெரிய லெவல்ல வளர்த்துக்கணும்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? நம்பர் 1, உங்க சின்ன வயசு ஆசை என்னன்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. எதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தின்னு பாருங்க. உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி உங்க கூட பேசுங்க. உங்க மனசு சொல்லும் உங்களுக்கு என்ன வேணும்னு. நம்பர் 2, சவால்கள் எடுங்க, டெட்லைன்ஸை ஏத்துக்கங்க. இதெல்லாம் உங்க திறமைகளை கூர்மையாக்கும். விமர்சனங்கள் சரியா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நம்ம உடஞ்சு போகாம மோட்டிவேட் ஆகி முன்னேறி போகணும். நம்பர் 3, உங்களை சுத்தி பர்பஸ்ஃபுல்லா இருக்க மக்களை வச்சுக்கோங்க. அவங்களோட எனர்ஜி உங்களை பாசிட்டிவா பாதிக்கும். மென்டர்ஸ், பியர்ஸ் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கங்க. நம்பர் 4, லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் சின்ன சின்னதா பிரிச்சு அதை அடையிற மாதிரி கோலை செட் பண்ணுங்க. ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்பர் 5, ஒரு வேலையை எடுத்தா அதுல சந்தோஷமா திருப்தியோட மூழ்கி செய்யுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா பொய்யான பர்பஸ்ல வாழாதீங்க. அடுத்தவங்களை திருப்திப்படுத்த எதையும் பண்ணாதீங்க. உங்களுக்கே பிடிக்காம சில குரூப்ஸோட சேர்ந்து அவங்க பர்பஸ்க்காக போறதெல்லாம் வேணும். பணம் வேணும், வெற்றி வேணும்னு அதை மட்டுமே சேஸ் பண்ணி ஓடாதீங்க. இதெல்லாமே உங்களை ஏமாத்த தான் செய்யும். உங்களோட உண்மையான பர்பஸ் உங்களுக்குள்ள இருந்து வரும், உங்களோட தனித்துவத்துல இருந்து வரும். அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்து சாப்டர் நம்பர் 14, ரெசிஸ்ட் த டவுன்வர்ட் புல் ஆஃப் த குரூப். மனுஷங்களால தனியா இருக்க முடியாது, சோஷியல் அனிமல்ஸ். சமூகத்தோட தான் அவங்களால வாழ முடியும். நம்ம தனியா இருக்கிறத விட குரூப்பா இருக்கப்போ நம்மளே அறியாம நம்ம மத்தவங்களை இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்போம். எல்லாரோட எமோஷன்ஸையும் ஒன்னா ஃபீல் பண்ணுவோம். அவங்க தனியா இருக்கப்போ சில ரிஸ்க் எடுக்காம தவிர்ப்பாங்க. ஆனா குரூப்பா இருக்கப்போ அந்த ரிஸ்க கூட எடுக்க தயங்க மாட்டாங்க. காலங்கள் போக போக அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியே காணாம போயிடும். அவங்க குரூப் தான் அடையாளம்னு நினைச்சுப்பாங்க. சோ இது ஒரு வகையில நல்லதா இருந்தாலும் நமக்குன்னு தனி செல்ஃபை உருவாக்கி அந்த பாத்துல நம்ம போகணும். என்னோட கூட்டம், என் கூட்டத்தோட கொள்கை தான் என் கொள்கைன்னு சரியானதா யோசிக்காம அவங்க செய்யற தப்பையும் சேர்ந்து செஞ்சிடக்கூடாது.
செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். குரூப் நம்மள நிறையவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எப்படியெல்லாம் இது நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட சுதந்திரத்தையும் இழக்காம நம்மளால திறமையா செயல்பட முடியும். காவோ ஜியான்ஹுவா இவரு சின்ன கம்யூனிஸ்ட் குரூப்ல தான் வளர்ந்தாரு. ஆரம்பத்துல நல்லா படிச்சுட்டு இருந்தாரு. ஆனா காலங்கள் போக போக கலாச்சார புரட்சியில ஈடுபட ஆரம்பிச்சாரு. தனக்கு மேல இருக்கவங்க பவர்ல இருக்கவங்கள எதிர்க்க ஆரம்பிச்சாரு. சில ஃப்ரெண்ட் குரூப்ஸோட சேர்ந்து டீச்சர்ஸை பத்தி தப்பா பேசி போஸ்டர் அடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாரு. பப்ளிக்ல வச்சு டீச்சர்ஸை வேணும்னு தூண்டி விடுறது, போராட்டம் பண்றது. கொஞ்ச நாள் ஆக ஆக வன்முறை அதிகமாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில சண்டைங்க, அடிதடி, உயிரிழப்பு, துரோகம்னு மோசமாச்சு. கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கூட அடிமைப்படுத்தினாங்க. அப்பதான் ஜியான்ஹுவாக்கு நடக்கிற விஷயங்களே புரிஞ்சுது. அவர் நினைச்சதொன்னு, ஆனா கூட்டத்தோட சேர்ந்து ட்ரிகர் ஆனதொன்னு. இங்க நியாயமே இல்ல, நடக்கிறதுல லாஜிக் இல்ல. அவரை நினைச்ச அவரே அருவருப்பட்டாரு. காமனா எல்லாருக்கும் யார் எதிரியா இருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி குரூப்பா சேர்ந்து எதிர்க்கணும். சாதி வேறுபாடுகள் இல்லாத சமூகத்தை உருவாக்கணும். இதுதான் அவரோட ஐடியா. ஆனா குரூப்பா செயல்பட்டப்போ ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டியும் சேர்ந்து வெவ்வேறு மாதிரி ஆயிடுச்சு. கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணாம தன்னோட ஸ்டேட்டஸை, தன்னோட சொந்தத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதுக்காக நம்ம இதை பண்றோங்கிற தெளிவே இல்லாம மாணவர்கள் நடந்துகிட்டாங்க. குரூப்பா நம்ம சேர்ந்து செயல்படணும்னா அதுலயும் லிமிட் இருக்கு. குரூப்பா செயல்படுறப்போ நம்ம சிந்தனை, உணர்ச்சிகள், செயல்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் குரூப்போட நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை எதிர்க்க முடியும். எல்லாரோடையும் செயல்படுறப்போ நியாயமா செயல்பட முடியும். நாமளும் நம்ம வாழ்க்கைய வாழ்ந்த மாதிரி இருக்கும், சமூகத்தோடையும் ஒன்னா ஆன மாதிரி இருக்கும். இந்த தனிமையை நம்ம வளர்த்துக்கணும்னா 2 விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும். நம்பர் 1, குரூப்போட எஃபெக்ட்ஸ் தனிப்பட்ட ஆளான நம்ம மேல எப்படி இருக்கு. நம்பர் 2, இயற்கையாவே இந்த குரூப்போட பேட்டர்ன்ஸும் ஒற்றுமையும் எப்படி இருக்கு. இந்த 2ஐயும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த குரூப்ஸ் ஒரு தனி மனுஷனை எப்படி பாதிக்குது? முதல்ல அந்த குரூப்புக்குள்ள ஃபிட் ஆகணும் அப்படிங்கிற ஆசை. ஒரு குரூப்புக்குள்ள நுழைஞ்சதும் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த குரூப்ல இருக்கவங்க மாதிரியே நாமளும் தெரியணும்னு ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அவங்களோட நம்பிக்கை கொள்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிந்தனை முறையை மேட்ச் பண்ணிப்போம். ஸோ நாட்கள் ஆக ஆக நம்மளோட தனித்துவம் காணாம போயிடும். இதை நம்ம நோட்டீஸ் கூட பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்டே இதை நோட் பண்ணிட்டு இதுல கவனமா இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம கூட இருக்கவங்க எப்படியோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க நம்ம ஆரம்பிப்போம். லைக் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட், நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன், இந்த மாதிரி ஓவரா காட்டிப்போம். இதை பண்ணக்கூடாது. நமக்கு என்ன நார்மலா வருமோ, எது நம்ம நேச்சுரல் பிஹேவியரோ அதை மட்டும்தான் பண்ணணும். கான்ஷியஸா இருக்கணும். அண்ட் எமோஷன்ஸ். குரூப்ல இருக்க மத்தவங்க கொந்தளிச்சா நாமளும் கொந்தளிப்போம். கொண்டாடினா நாமளும் கொண்டாடுவோம். பயம், சந்தோஷம், பதட்டம், கோவம், ஆசை இதெல்லாம் ஈஸியா குரூப்ஸ் மத்தியில ஸ்ப்ரெட் ஆயிடும். உங்களோட உணர்ச்சிகளை நீங்க மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம மேனேஜ் பண்ணிக்க முடியும். பொதுவாவே குரூப்பா இருக்கப்போ சந்தேகங்கள் எல்லாம் வராது, ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் அதிகமாகும். ஸோ உண்மையா நடக்கிறது, ரியாலிட்டி என்ன நினைச்சு நடக்கிறது நல்லது. எல்லா குரூப்புக்கும் தனித்தனி கல்ச்சர் இருக்கும். ஆனா கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி உடனே மாறிடாம அதை அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு சரியானதா இருந்தா மட்டும் மாறுங்க. குரூப்புக்குன்னு இருக்க ரூல்ஸ் அண்ட் கோட்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணுங்க. குரூப்பா சேர்ந்து ஒரு எனிமையை தாக்குறாங்கன்னா உண்மையா அவங்க உங்களுக்கு எதிரிதானா, இது பண்றது சரியா நியாயமானு கவனமா யோசிச்சுக்கோங்க. நீங்க தனியா இருக்கப்ப எப்படி இருக்கீங்க, உங்க நம்பிக்கை என்ன, குரூப்பா இருக்கப்ப உங்க நம்பிக்கை எப்படி இருக்கு, இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உங்க செல்ஃப் எஸ்டீமை அதிகமாக்கணும். குரூப்பா இருக்கப்போ அவங்களோட கல்ச்சர், ரூல்ஸ் எல்லாம் படிக்கணும். அது நியாயமானதா இருந்தா மட்டும்தான் எடுத்துக்கணும். குரூப்ஸ் உங்களை நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அடுத்து சாப்டர் நம்பர் 15, மேக் தெம் வாண்ட் டு ஃபாலோ யூ. தலைமைத்துவங்கிறது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயம். மக்கள் பொதுவாவே தலைவர்களை சார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு, செழிப்பு, கைடன்ஸ் எல்லாமே வேணும். பிளஸ் சுதந்திரம், சம உரிமையும் சேர்ந்தே வேணும். அவங்க நினைச்சா தலைவர்களை கூட கடவுளா கும்பிட்டு வழிபடுவாங்க. எலிசபெத் டூடர் 25 வயசுலயே ராணி ஆனாங்க. சின்ன வயசு, அனுபவம் இல்ல, ஆண்கள் ஆதிக்கம் இருந்த உலகத்துல ஒரு பெண் அரசியா உட்கார்ந்துருக்காங்க. இங்கிலாந்துல பொருளாதாரம் பலவீனமா இருந்தது. மத்த போர்களுக்கு அப்புறம் சமூகமே துண்டாகி இருந்தது. அரசியல் ரீதியா நிலையா இல்ல. இவங்களோட மினிஸ்டர்ஸ், பப்ளிக் எல்லாருமே எலிசபெத்தால ஆட்சி செய்ய முடியுமாங்கிற சந்தேகத்துலதான் இருந்தாங்க. ஆனா எலிசபெத் செம தெளிவான ஆளு. தன்னோட முயற்சியை காட்டினாங்க. எல்லார் மேலயும் அன்பா இருந்தாங்க. ராயலாவும் இருந்தாங்க, உண்மையாவும் இருந்தாங்க. அவங்க மக்களை சந்திக்க வரப்பெல்லாம் மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. அவங்க மினிஸ்டர்ஸை விட நல்லா உழைச்சாங்க. ஸ்ட்ரிக்டாவும் உண்மையாவும் இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் அவங்க மேல நம்பிக்கை வந்தது. ஸ்காட்டோட அரசி மேரிய தப்பா கையாண்டப்போ எலிசபெத் தன்னோட தப்ப ஒத்துக்கிட்டாங்க. நாட்டோட நன்மைக்காக நிறைய வேலைகளை செஞ்சு தன்னோட மரியாதையை திரும்பவும் அடைஞ்சாங்க. ஸ்பெயினோட பிலிப் அரசருக்கு எதிரா எலிசபெத் தன்னோட புத்திசாலித்தனத்தையும் யுக்தியையும் அதிகமாக்கி எதிர்த்தாங்க. தன்னோட ராணுவ படையை சிறப்பாக்கி பல எதிரிகளை தோக்கடிச்சிருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எலிசபெத் சிறந்த ராணியா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. உண்மையான தலைமைத்துவங்கிறது நம்மளா சம்பாதிக்கிறது. பதவியையும் மக்களையும் பேலன்ஸ் பண்ணணும். எந்த சவால்கள் வந்தாலும் எதிர்கொள்ள தயாரா இருக்கணும். தவறுகள் நடந்தா அதை கத்துக்க வேண்டிய பாடங்களா எடுத்துக்கணும். எலிசபெத்தோட புத்திசாலித்தனத்தால இங்கிலாந்து செழிப்பாச்சு. பொருளாதாரமும் அரசியலும் சிறப்பா இருந்தது. ஸ்பெயின் மொத்தமா தோக்கடிக்கப்பட்டு பலவீனமாக்கப்பட்டுச்சு. எலிசபெத் சிறந்த ஆட்சியாளர் ஆனாங்க. தன்னோட வீக்னஸ பலமா மாத்தினாங்க எலிசபெத். என்ன நீங்க தப்பா எடை போட்டுட்டீங்கன்னு தன்னோட திறமைகளை மக்கள் மத்தியில சிறப்பா வெளிப்படுத்தினாங்க.
உண்மையான தலைமைத்துவங்கிறது தொண்டர்கள் தலைவனை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்றதுல தான் இருக்கு. ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்களா விருப்பப்பட்டு ஃபாலோ பண்ணணும். எந்த தலைவர்கள் விஷனோட, எம்பத்தியோட, ஒருமைப்பாட்டோட இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் நல்ல மரியாதை கொடுப்பாங்க. பயமே இல்லாம என் தலைவன் காப்பாத்துவான்னு அவன் பக்கம் திரும்புவாங்க. ஸோ தொண்டர்களோட எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகணும். லிங்கன், மார்ட்டின் லூத்தர் கிங் இப்படி எல்லா தலைவர்களும் மக்களை தன்னோட உண்மையான நேர்மையான செயல்களால தான் பக்கம் ஈர்த்தாங்க. மக்கள் தைரியமா ஃபாலோ பண்ணாங்க. மனுஷங்களோட எமோஷன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். அன்பு காட்டினா அன்பு கிடைக்கும், வெறுப்பை காட்டினா வெறுப்பு கிடைக்கும். இந்த தன்மையுமே நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்தே உருவாகிருச்சு. நம்ம தலைவர்களா பார்த்தா நமக்கு மேல இருக்க அத்தாரிட்டிஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். டீச்சர் சொன்னதை கேட்போம், குரூப் லீடர் சொல்றதை கேட்போம், அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம். ஆனா தலைவன் சரியானவனா இல்லைன்னா நமக்கே ஃபாலோ பண்ண விருப்பம் இருக்காது. ஒரு தலைவன் தன்னோட பேச்சு செயல் மூலமா மக்களை தான் வசப்படுத்தணும். அவன் வந்தாலே கூட்டம் களை கட்டணும். ஸோ நீங்களும் தலைவனா இருங்க. உங்க குடும்பம், வேலை பார்க்குற இடம், இந்த சமூகம் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இவங்களை எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலான்னு புரிஞ்சுக்கங்க. விஷனோட இருங்க. மற்றவங்க மேல ஒரு ஃபோக்கஸை வச்சுக்கிட்டே இருங்க. சான்ஸ் கிடைக்கிற நேரம் உங்களோட லீடர்ஷிப்பை வெளிப்படுத்தி அவங்களெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுங்க. அவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. சிறந்த தலைவனோட வெற்றியே அவனை நம்பி மக்கள் தைரியமா நிக்கிறது தான். அவனுக்காக மக்கள் எது வேணாலும் செய்ய துணிறது தான். ஸோ மற்றவங்க உங்களை நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணணும். அடுத்து சாப்டர் நம்பர் 16. See the hostility behind the friendly facade. அக்ரெஷன் இது மனுஷனோட நேச்சர் தான். பழங்காலத்துல இருந்தே இது இருக்கு. இதுதான் அடிப்படையான ஃபோர்ஸும் கூட. நம்மளோட எய்மை இதான் வழி நடத்தும். நம்மளோட போட்டியை தூண்டும், உறவுகளை வடிவமைக்கும். மனுஷங்களுக்கு ஒரு எண்ணம், தான் ரொம்ப நிம்மதியா பகுத்தறிவோட இருக்கிறதா எண்ணம். ஆனா வரலாறுகள் எடுத்து பார்த்தா அப்படியே உல்டாவா அவ்வளோ அக்ரெசிவா இருக்காங்கன்னு காட்டுது. மனித இனம் நாகரிகம் அடைஞ்சு எல்லாமே மாறிடுச்சு. எல்லாம் போட்டி, பொறாம, அடுத்தவங்களை ஏமாத்துறது, எமோஷனல் டிராமாஸ். மக்கள் இன்டிரெக்டா அடுத்தவங்களை தாக்குறாங்க. புறம் பேசி, விமர்சிச்சு, பொறாமப்பட்டு, கிண்டல் பண்ணி தாக்குறாங்க. இந்த மாதிரி அக்ரெசிவா இருக்கிறது எப்ப வெளிப்படும்னா, மக்கள் பவர் இல்லாம இருக்கப்போ, பாதுகாப்பு இல்லாம இருக்கப்போ, ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட இருக்கப்போ தான் வெளிப்படும். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தன்னோட வெறுப்புகளை அடுத்தவங்க மேல காட்டுவாங்க. தன்னோட தாழ்வு மனப்பான்மையை அடுத்தவங்க மேல காட்டுவாங்க. அவங்க பார்க்க ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, சுயநலம் இல்லாம இருப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி மறைவா அவங்க மாஸ்க்குள்ள செம்ம டாமினண்டா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்கள வா சண்டைக்குன்னு வேணும்னே கூப்பிடுவாங்க. நிறைய எக்ஸ்கியூசஸ் சொல்லி அவங்களோட ட்ரூ ஃபேஸை மறைச்சு வைப்பாங்க. ஜான் டி ராக்கஃபெல்லர் இவர் தான் ஸ்டாண்டர்ட் ஆயில நிறுவனது. இவர் பப்ளிக்கா தன்னோட அதிகார ஆக்கிரமிப்பை வெளிப்படுத்த மாட்டாரு. ஆனா இது மறைவா அமைதியா நடக்கும். வெளியே எல்லார் முன்னாடியும் தன்னை அமைதியா காட்டிப்பாரு. ஆனா மறைவா எல்லாரையும் டாமினேட் பண்ணுவாரு. 1850ல ராக்கஃபெல்லர் மௌரிஸோட பார்ட்னரானாரு. அவரும் சிறந்த பிசினஸ்மேன். மௌரிஸுக்கு உடனே ப்ராஃபிட் பார்க்கணும்னு ஆசை. ஆனா ராக்கஃபெல்லர் பொறுமையா நுணுக்கமான முடிவுகள் எடுத்தாரு. பென்சில்வேனியால ஆயில கண்டுபிடிச்சு ராக்கஃபெல்லர் இதை திறமையா யூஸ் பண்ண நினைச்சாரு. மௌரிஸை நீ ரிஃபைனிங்ல இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாரு. பிசினஸ் வளர வளர மௌரிஸ்க்கு ராக்கஃபெல்லர் மேல கோவம் வந்தது. எனக்கு உன்னோட பார்ட்னரா இருக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னாரு. ராக்கஃபெல்லர் இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணல. தன்னோட அக்ரெஷனை உள்ளே வச்சிருந்தாரு. ஓகே, நான் உன்னோட பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா சீக்கிரட்டா மௌரிஸை அழிக்க பிளான் பண்ணாரு. $72,500 கொடுத்து மொத்தத்தையும் அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரு. எல்லாரும் ஷாக் ஆனாங்க. அவர் தான் இந்த ஆயிலோட தலைவரே ஆனாரு. வரலாற்றிலே இது மோஸ்ட் பவர்ஃபுல் கார்பரேஷனா மாறுச்சு. அவரோட அக்ரெஷன் எமோஷனலாவோ வன்முறை நிறைஞ்சதோ இல்ல. பொறுமையா பக்காவா பிளான் பண்ணி அவர் இதை எக்ஸிக்யூட் பண்ணாரு. ஸோ மௌரிஸ் அவுட். அவர் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைச்ச இந்த கம்பெனி ராக்கஃபெல்லராலேயே பறிக்கப்பட்டுச்சு. ராக்கஃபெல்லர் எல்லா பிசினஸ்லயும் இதை தான் ஃபாலோ பண்ணாரு. அழகா ஈஸியா காம்படிட்டர்ஸை மயக்கி கேம் ஆடி தனக்கு வேண்டியதை ஆக்கிரமிச்சுக்குவாரு. பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட இருந்து ஆபத்து வந்தப்போ கூட இவரோட ஆக்கிரமிப்பு தான் ஜெயிச்சுது. உணர்ச்சியை விட யுக்திகளோட செயல்படுறதுதான் பிசினஸ்ல முக்கியம். இதுதான் தலைமைத்துவத்தோட பவர்ஃபுல்லான விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டாரு ராக்கஃபெல்லர். அதனாலதான் இவ்ளோ வெற்றிங்க. அக்ரெஷனுங்கிறது வெளிப்படையா சத்தம் போட்டுட்டு வராது, மறைவாதான் வரும். இன்டிரெக்டா அட்டாக் பண்ணும். இப்ப சோஷியல் மீடியால கூட இந்த அக்ரெஷன் இருக்கு. ஒருத்தர் இன்டிரெக்டா தூண்டி கூட இந்த ஆக்கிரமிப்புகளை நடத்துறாங்க. எல்லா மனுஷங்களோட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னாடியும் இந்த அக்ரெஷன் இருக்கும். உங்களுக்கு அக்ரெஷன் இருந்தா அதை ஒத்துக்குங்க. அதை கெட்டதா நினைக்க வேண்டாம். அதை வச்சு அடுத்தவங்கள அடிமைப்படுத்தி அழிக்க நினைச்சாதான் பிரச்சனை. ஆனா அதை ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை அசிங்கமா பார்க்காம உங்க சர்வைவல் இன்ஸ்டிங்க்டா பாருங்க. இதை நீங்க மறுத்தா வேற மாதிரி கெட்ட செயல்களை செய்ய வேண்டியிருக்கும். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்ணா உங்க எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். பலவீனமாயிடுவீங்க. உங்க அக்ரெஷனை கவனமா, உறுதியா, விடாமுயற்சியா மாத்துங்க. ராக்ஃபெல்லர் பண்ண மாதிரி உங்களோட இந்த போட்டி எண்ணங்கள் அடுத்தவங்கள பாதிக்காம உங்களை மட்டும்தான் மேல தூக்கி விடணும். விரோதத்தை எதிர்கொண்டா கோவப்படாம, அக்ரெசிவ் ஆகாம நீங்க ரிலாக்ஸ்டா பொறுமையா செயல்படுங்க. உங்களை நீங்க நல்ல விதத்துல பாருங்க. இந்த அக்ரெஷன் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும் அண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். யாரெல்லாம் அதை பர்பஸோட கண்ட்ரோலோட யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் பவர்ஃபுல்லான பர்சன். நம்மள வழி நடத்துற இந்த சைலண்ட் என்ஜின் இந்த அக்ரெஷன் தான். இதான் நம்மளோட எய்ம், போட்டி, உயிர் வாழறது எல்லாத்தையும் வடிவமைக்குது. யாரெல்லாம் அதை வெறுக்கிறாங்களோ அவங்க விரோதத்துக்குள்ள போவாங்க. யாரெல்லாம் அதை கொண்டாடுறாங்களோ அவங்க தான் உயர்வாங்க. லெசன் கிளியரா இருக்கு. அக்ரெஷன் சில நேரம் குழப்பத்தை உண்டு பண்ணும்.
உங்களுக்குள்ள இருக்க அக்ரெஷனை சரியா கட்டுப்படுத்துங்க. அடுத்தவங்க கிட்ட இருக்க அக்ரெஷனை வேகமா கண்டுபிடிங்க. இது எல்லாத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்துங்க. நீங்க உஷாரா இருந்தா பாதுகாப்பா இருக்கலாம். இதுல நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா நீங்க தான் பவர்ஃபுல். நீங்க எந்த விரோதத்திலையும் அமைதியா இருந்தீங்கன்னா உங்களால அமைதியா தன்னம்பிக்கையோட முன்னேறி போக முடியும். அக்ரெஷன் அழிக்காது, உருவாக்கும். சோ இதை யூஸ் பண்ணி உங்க சக்சஸை நீங்க பூஸ்ட் பண்ணுங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 17. சீஸ் த ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட். ஆதி காலத்துல வாழ்ந்த மனுஷங்களோட வம்சாவளிகள் தான் நாம. நமக்கு பல ஆசைகள், கொள்கைகள், வெறுப்புகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம கான்ஷியஸா நம்ம ரெக்கக்னைஸ் பண்றது இல்ல. பரம்பரையா நம்ம அன்கான்ஷியஸ்னஸ்ல தான் இதெல்லாம் பதிஞ்சிருக்கு. நீங்க முதல்ல பண்ண வேண்டியது பல தலைமுறைகளா இருந்த எல்லாத்தையும் கவனிச்சு அது உங்களுக்கு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பார்க்கணும். பழைய விஷயங்களும் உங்களுக்கு திருப்தியை தரல, நீங்க இனோவேஷன் எதிர்பார்க்கறீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கவங்களும் அதே ஃபீல் பண்ண சான்சஸ் இருக்கு. சோ நீங்க ஈஸியா இதுல வேலை செஞ்சு உங்களுக்கு ஏத்தபடி மாத்திக்க முடியும். உங்களோட இந்த எராவை நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா கடந்த காலத்துக்கு எதிரா புஷ் பண்ணணும். முன்னாடி உள்ள தலைமுறைகள் நமக்கு நிறைய கொள்கைகளை, சட்டங்களை கொடுத்திருப்பாங்க. அது நம்ம ஆழ்மனசுல நல்லாவே பதிஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம பிரேக் பண்ணணும்னா நம்ம பல டேபூஸை, எதிர்பார்ப்புகளை உடைக்கணும். நம்ம கடந்த காலத்துல இருந்த சத்தி, ஜாதி வெறி, இன வேறுபாடு மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்பதான் மாத்திட்டு இருக்காங்க. சத்தியெல்லாம் எதிர்த்தாங்க, மாத்தி அமைச்சாங்க. அதே சமயத்துல நம்ம கடந்த கால சில விஷயங்களை இப்ப இருக்க பிரசன்ட்லயும் அடாப்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம வரலாறுகளை கவனிச்சு நம்மளோட செயல்களோட லிங்க் பண்றப்போ இன்னும் நம்ம பவர்ஃபுல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா பல பிரச்சனைகளுக்கு இவங்களோட இந்த வரலாறு தீர்வா இருந்திருக்கு. அப்போ உள்ள ஜெனரேஷன் வேற, இப்ப இருக்க ஜெனரேஷன் வேற. நமக்கு வேணுங்கிற மாதிரி ஜெனரேஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகுறதோ மாத்திக்கிறதோ நம்ம கையில தான் இருக்கு. நம்ம சின்ன வயசுல இருந்தப்போ நிறைய உணர்ச்சிகள் நமக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும், இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். அப்பதான் நம்ம கடந்த காலம் நம்மள பெருசா பாதிக்காது. அதே மாதிரி புதுசா சமூகத்துல நிறைய விஷயங்களை உருவாக்கணும். மனுஷங்களுக்கு சமூகத்தோட இணைய ரொம்ப பிடிக்கும். குரூப்ஸை உருவாக்கி ஐடியாக்களை ஷேர் பண்ணுவாங்க. உங்க ஐடியாக்கள் மூலமா சமூகம் பெட்டரா மாறினா நல்லது தானே. ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, எத்தனை பேரு பழைய தலைமுறை கதைகளை மாத்திருக்காங்கன்னு. எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க. சில நேரம் நம்ம பழைய தலைமுறை கதைகள் நமக்கு பயனுள்ளதா இருக்கணும். நம்ம ஒரேடியா ஜெனரேஷன் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனா ஒரு பிரச்சனை வரப்போ ஹிஸ்டரியில அதை எப்படி கையாண்டாங்கன்னு பாருங்க. நமக்கும் விடை கிடைக்கும், ஐடியாஸ் கிடைக்கும். உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நேரடியா எதிர்க்க வேண்டாம். அதை உங்க பாதையில பொறுமையா மாத்த நினைங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, கொக்கோ ஷனல். அவங்க தன்னோட ஃபேஷனை எப்படி மாத்தினாங்க. ஆண்கள் ஆடைகளை பெண்களும் அணிகிற மாதிரி டிசைன் பண்ணி எலிகண்டா மாத்தினாங்களே, அந்த மாதிரிதான். பழைய ஜெனரேஷன்ல தப்பா இருந்ததை எலிகண்டா கூட மாத்த முடியும் நம்மளோட இனோவேஷன்னால. நம்மளோட இந்த இனோவேஷன் ஆடியன்ஸுக்கும் பிடிச்சதா இருக்கணும். டைம் இது ரொம்ப வித்தியாசமானது. சின்ன வயசு ரொம்ப ஸ்லோவா போச்சு, ஆனா அடல்ட்ஹுட் ஸ்பீடா ஓடிருச்சு. என்ன காரணம்? நமக்கு சின்ன வயசுல பெருசா எந்த பொறுப்பும் இல்ல, போர் அடிக்கும், அதான் ஸ்லோவா போச்சு. நம்ம வேலை பார்த்துக்கிட்டே கமிட்மெண்டோட இருந்தா எல்லாமே வேகமா தான் ஓடும். நம்ம கடந்த கால அனுபவங்களெல்லாம் கான்ஷியஸா ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பதான் இன்னும் நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும். கிரியேட்டிவாவும் யோசிப்போம். பெஞ்சமின் பிராங்க்லின் மாதிரி நம்ம காலத்துக்கும் கத்துக்கிட்டே இருக்கணும், என்ஜாய் பண்ணி கத்துக்கணும். அப்பதான் வயசாகிறதும் ஸ்லோவா ஆகும். பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லா ஜெனரேஷன்ஸோடையும் உண்மையா பேசுங்க. அவங்க வேல்யூஸ், ஐடியாஸ் எல்லாத்துல இருந்தும் நீங்க என்ன கத்துக்கணுமோ கத்துக்கங்க, புரிஞ்சுக்கங்க. ஹிஸ்டரி நம்ம கூட தான் இருக்கும். நம்ம எண்ணங்கள், வேல்யூஸ், உணர்ச்சிகள் எல்லாமே நம்ம கடந்த கால தலைமுறைகள் கிட்ட இருந்து உருவானதுதான். இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதை புரிஞ்சுக்கிட்டா நம்மளால மனுஷங்களோட இயற்கை குணத்தையும் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்க பண்றது உங்க ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸையும் பாதிக்குங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. தினமும் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க. நிறைய சவால்களை எதிர்கொள்ளுங்க. வரலாறுகள்ல இருந்து நிறைய கத்துக்குங்க. பல தலைமுறைகளோட பேசுங்க. இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகுங்க. சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஃபியூச்சருக்காக வழிவிடுங்க. ஃபியூச்சருக்காக செயல்களையும் செய்யுங்க. கடந்த காலத்துல கிடைச்ச இனோவேஷனை இப்ப கூட அப்ளை பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்க ஜெனரேஷனை நீங்க சூப்பரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். எல்லாரோடையும் நல்லா பழகிக்கங்க. எப்பவுமே அவேர்னஸோட இருங்க. இதுதான் மனித இனத்துல மிகப்பெரிய அடையாளத்தை பதிச்சுது. தலைமுறையா நல்ல தாக்கத்தையும் இது ஏற்படுத்தும். அடுத்து சாப்டர் நம்பர் 18. மெடிடேட் ஆன் ஆர் காமன் மார்டாலிட்டி. இறப்பு, சாவு. இதை நம்ம எல்லாரும் மறுக்கிறோம்ல, பயப்படுறோம்ல. ஆனா சாவையே ஜெயிச்சு நம்மளால எப்படி வாழ முடியும்? போய் தான் ஆகணும். இதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. பிறப்பு மாதிரியே இறப்பும் வாழ்க்கையோட ஒரு அங்கம் தான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை அழகா பாப்பீங்க, பாராட்டுவீங்க, அடுத்தவங்க கூட நெருக்கமாவீங்க. எல்லாருமே சாகதான் போறோம், எதுக்கு இவ்ளோ பிரச்சனைன்னு நீங்க நிறைய கனெக்ட் ஆவீங்க. மனுஷங்க நான் செத்துருவனோன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. அதனாலதான் சாவை எதிர்கொள்ள அவங்க மறுக்கிறாங்க. இதான் நம்மளோட பயத்தை தூண்டும். இது நம்மளோட சாதாரண வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கும். சாவை எதிர்கொள்ளணும்னா அதுக்கு நம்ம இந்த வாழ்க்கைய ஹாப்பி ஜேர்னியா பார்க்கணும். எல்லாரோடையும் நெருக்கமாகணும், நிறைய அனுபவங்களை சேர்க்கணும். அப்பதான் நிம்மதியா வாழ்வோம். எல்லாம் அடைஞ்சிட்டோம், நிம்மதியா சாகலான்னு தோணும். தியானம் பண்ணுங்க. அப்பப்ப சாவை யோசிச்சு பாருங்க. தினமும் நீங்க பண்ற விஷயங்கள் தான் கடைசியா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சாவு பயத்தை சாதாரணமா நடக்கிறோம்னா மாத்துங்க. அப்பதான் பயம், பதட்டம்லாம் இருக்காது. நம்மளோட இந்த ஃபுல் கமிட்மெண்டான வாழ்க்கை, ரிஸ்கான உறவுகள், தினம் செய்யற வேலை, எல்லாத்துக்கும் இந்த சாவு பெரிய முற்றுப்புள்ளியா இருக்க மாதிரி பாருங்க. அப்ப இந்த இறப்பு உங்களுக்கு அழகா தெரியும். எல்லார் கூடயும் சந்தோஷமா பழகுங்க.
ரொம்ப சட்டங்களுக்குள்ள மூழ்கி உங்களை வருத்திக்காதீங்க. அடுத்தவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு உதவி பண்ணுங்க. எல்லாருக்கும் இறப்பு இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு இறப்பு மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் உருவாக்கும். வாழ்க்கையில இருக்க சவால்களை ஏத்துக்கங்க. வலி, தோல்வி எல்லாத்தையும் உங்களோட வளர்ச்சிக்கான வாய்ப்பா பாருங்க. இறப்போட மர்மம் என்ன, இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும், இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அப்பதான் இன்னும் ஆர்வமா இருக்கும். இந்த வாழ்க்கையை விட அந்த வாழ்க்கை அழகானதா இருந்தா அதை தான் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். சரிதானே? சோ இறப்புங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கம்தான். அதை நீங்க வெறுக்கவோ மறுக்கவோ வேண்டாம். முக்கியமா பயப்பட வேண்டாம். இறப்ப பத்தி நிறைய தெரிஞ்சுக்கங்க. சாதாரணமானதா பாருங்க. அப்பதான் நமக்கு பயம் வராது. நமக்கு சுதந்திரமே இந்த இறப்புக்கு அப்புறம் தான் கிடைக்கும்னு நினைங்க. இந்த இறப்ப கொண்டாடுங்க. உங்களால ஆல்ரெடி இருக்கிறத விட ரொம்ப நிம்மதியா வாழ முடியும். இப்படி மனுஷங்களோட இயற்கை குணங்களை ஆத்தர் பல கதைகளோட வெளிப்படுத்தி காட்டியிருக்காரு. இதுல நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். நீங்களும் கத்துட்டு இருந்திருப்பீங்க நம்புறேன். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பியாண்ட் ஆர்டினரியோட மெம்பர்ஷிப் சேனல்ல 2 பவர்ஃபுல்லான புக்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். முதல் புக்கு உங்க செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் டெசிஷன் மேக்கிங். இத பிராக்டிகலா இம்ப்ரூவ் பண்ண உதவுற ஹென்ரி ஹாஸ்லிட் எழுதின தி வே டு வில் பவர் புக். அடுத்த பவர்ஃபுல் புக் எமிலிக்கு எழுதினது செல்ஃப் மாஸ்டரி த்ரூ ஆட்டோ சஜஷன். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிற எல்லாத்தையும் எப்படி கஷ்டமே இல்லாம ஆட்டோ சஜஷன் மூலமா மேனிஃபெஸ்ட் பண்ணலான்னு இந்த புக் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களோட நெகட்டிவ் மைண்ட் செட்டையே மாத்தும். இப்படி யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்ஸுக்கு நம்ம மெம்பர்ஷிப் சேனலை இப்பவே ஜாயின் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.